ஹாய்டா, அன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீக்கு கொடுக்குற ஒன் ஓகேவா? அதோட நேம் வந்துட்டு கோல்டு டாக்டர் லவ் கியூட் பாய். ஒரு சின்ன இன்ட்ரோ என்னன்னாக்கா, நாம்ஜின் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 4 கிட்ஸ் இருப்பாங்கடா ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம யோங்கி, செகண்ட் நம்ம ஜெஹோப், தேர்ட் பாய் அண்ட் ஃபோர்த் ஜிமின்ரா. ஓகே, இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் எங்கள் ஒரு வீட்டோட பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ரொம்ப டயர்டாக வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு அவங்க நைட் டியூட்டி பார்த்துருப்பாங்க. ஒரு டாக்டர் ஓகேவா? நைட் டியூட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ தான் அப்படி டயர்டாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க பெட்ரூம் ஓப்பன் பார்த்தாக்கா அந்த ரூம் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஆனால் பெட்டில் ஒரு பர்சன் க்யூட்டாக கால் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ரூம் மட்டும் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு க்ளீனான ஒரு பர்சன் இருக்குது டாக்டர். செகண்ட் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்க. ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும். ரூம் அவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறாங்க அவங்களோட திங்ஸ் அவங்க எங்கெல்லாம் வச்சாங்களோ அது அப்படியே ஆப்போசிட் பிளேஸில் இருக்குது. அதை பார்க்குறப்போ அவ்வளோ டென்ஷன். அது நைட்டு வரை தூங்காமல் டியூட்டி பார்த்துருப்பாங்க. இப்போது இந்த மாதிரி இந்த ரூமை மெஸ்ஸியாக பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கோபம். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேக் ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜிமின் அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ உங்க பர்சனா க்யூட்டா ஒரு க்யூட் வாய்ஸில் குட் மார்னிங் ஹோபி ஹியாங் சொல்கிறாங்க. குட் மார்னிங் நீ வச்சுக்கோ சரியா? அவங்க கேட்டப் அப்படி சொல்கிறாங்க. ஹியாங் சொல்கிறாங்க. இசை கேட்டப் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே இருந்துருக்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரப் பண்ணி பார்க்குறாங்க. என்னாச்சு இப்போ தான் வந்தீங்களா சொல்கிறாங்க. அங்கே பாரு. இது என்ன கேட்குறாங்க. என்னதான் சொல்கிறாங்க. ஃப்ளோரை பாரு அப்படி சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. அங்கே பாரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாரு சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே அந்த கபோர்டு பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. இது என்னது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பி அங்கே பாருங்க. நைட்டு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு சரியா? ப்ராஜெக்ட் ஒர்க் அண்ட் ஒரு அசைன்மெண்ட்டு ரெண்டும் பண்ணேன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. 12 மேலே ஆகிடுச்சு. ஓகே, அதான் நீட் பண்ண முடியல. ஐம் சாரி ஓகேவா? இப்போ நான் தூங்கணும் சரியா? இன்னும் ஒரு 1/2 hour அப்போ தான் அலாரம் அடிக்கும். அப்போ தான் எழுந்திரிப்பேன். எனக்கு இன்றைக்கி காலேஜில் ஒரு இம்பார்ட்டன்ட் செமினார் வேறு இருக்குது ஓகேவா? நான் வந்துட்டு மைண்டுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா? டென்ஷன் பண்ணாதீங்க ஓகேவா? நான் தூங்குறேன் அப்படி சொல்லிட்டு என் படத்துன்னு போகிறாங்க. டக்குன்னு போயிட்டு நம்ம அங்கே இருக்க ஜெயஹோப் ஜிமின்டா ஓகேவா? நம்ம ஜெயஹோப் போயிட்டு ஜிம் பிளாங்கெட் பிடிச்சி கீழே போட்டுறாங்க. ஜிம் தாக்க என்ன ஜெயஹோப்பி அவங்க ஜிம்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நீ பெட்டை விட்டு எந்திரி சரியா? வேக்கப் அப்படி சொல்கிறாங்க. அது சரி எந்திரி சொல்லி இப்போ அவர் போயிட்டு ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி எடுத்துக்கிறாரு. இப்போ ஜிம்மில் இறங்கி பெட்டை விட்டு எந்திரிச்சிடாங்கன்னு சொல்லிட்டாங்க. பாரு இன்னும் வித்தின் 5 minutes இந்த திங்ஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடும் ஓகேவா? நான் எப்படி நேற்று நான் மார்னிங் போகிறப்ப எப்படி வீட்டில் இருந்துச்சோ அது இந்த ரூம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் ஓகேவா? இல்லை நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வெளில போட்டுருவோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு இந்த ரூமில் பிளேஸ் தரமாட்டேன் சொல்கிறாங்க. ஏங்க பாருங்க உங்களுக்கு இந்த ரூம் என்ன அடிச்சிருக்கோ சேம் ரைட்ஸ் எனக்கு இருக்குது ஓகேவா? அந்த ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். இங்கே பாருங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு டயர்டாக இருக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போனேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டால் மெயிட் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைக்கா அம்மா வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஓகேவா? என்ன க்ளீன் பண்ண சொல்லாதீங்க. என்னால் முடியாது ஓகே? நான் டயர்டாக இருக்கேன். எனக்கு இந்த செமினார் இருக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே? இம்பார்ட்டன்ட் கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெஹோப் தான் நான் சொன்னது இப்போ நீ பண்ணல வித்தின் 5 minutes நீ பண்ணி முடிக்கல வச்சுக்கேன். எங்கே பாரு நான் திங்ஸ் எடுத்து பேக் பண்ணி வெளில போட்டுருவோம் ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த ரூம் உனக்கு பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப் சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இந்த ரூமில் உங்களுக்கு எனக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க சரியா? ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜெஹோப் பார்க்கணும். ஜிமின் இங்கே பாரு எனக்கு டென்ஷன் பண்ணாது ஓகேவா? நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருக்கா. எனக்கு இந்த மாதிரி ரூம் டர்ட்டி வந்து எனக்கு பிடிக்காது ஓகேவா? சொல்லிட்டு ஜெஹோப் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறது டர்ட்டியாக இல்லை ஓகேவா? ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது அவ்வளோதான். இதை க்ளீன் பண்ணிட்டாக்க எல்லாம் ஓகே ஆயிடும் ஓகே? ஒன்று நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா மேடாண்டி வருவாங்க. அதுவும் இல்லைனாக்கா அம்மா வந்து க்ளீன் பண்ணி தருவாங்க ஓகேவா? என்கிட்ட மாறிங்க ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க ஓகே? அந்த மூடை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜெயஹோப்லாம் சமக்கம் போது ஜிமி இங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயஹோப் பார்க்குறாங்க. பார்த்து ஜிம்மோட திங்ஸ் அங்கே இருக்கு இல்லையா? அதை எடுக்கிறாரு. ஹேங் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. உங்கள் திங்ஸ் அதுக்கு வெளியே பண்ணணும் ஓகே? அதுக்கப்புறம் உனக்கு இந்த ரூமில் இடம் இல்லை சொல்கிறாங்க. ஹேங் பாருங்க பண்ணாதீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் எல்லா திங்ஸ் பேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நீங்கள் பண்ணிட்டீங்களா? இப்போ நானும் பண்ணுறேன். ஜிம்மி தான் வந்துட்டு அப்படி வெளில வராங்க. இப்போக்கா ஒரு குட்டி ஷார்ட்ஸு ஒரு டிஷர்ட் போட்டுருப்பாரு. மெஸ்ஸி ஹேர் எனக்கு தூங்கி இருந்துச்சு. கரெக்டாக ரொம்ப மெஸ்ஸி ஹேரோட ரொம்ப பார்க்க அழகாக இருக்காரு. அப்படி வெளில வராங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம கீழே ஒரு 4 people இருக்காங்க. ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு 3 person வந்து காஃபி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு பர்சன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணியிருப்பாங்க. 2 person உட்காந்துருப்பாங்க. இவங்க இப்படினாக்கா ஒரு மிடில் ஏஜ் கப்பலும் ஒரு ஓல்டேஜ் கப்பலும் தான் ஓகேவா? இப்போலாம் பார்க்குறீங்க என்ன வாய்ஸ் சொல்லி டர்ன் பண்ணி எல்லாரும் கொஞ்சம் ஹெட்டை லிஃப்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் சவுண்ட் கேட்குது. இப்போ பார்க்குறாங்க இது ஜிமின் வாய்ஸ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் என்னாச்சு ஜிமின் குழந்தைய மாதிரி இந்த மாதிரி அழகாக சொல்கிறாங்க. அம்மா அப்பா ப்ளீஸ் உங்க வாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்க என்னாச்சு என் பையனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு தான் வேகமாக வராங்க மேலே. ஜிமின்னு சொல்கிறாங்க. டாடா ப்ளீஸ் என்ன சர்வ் பண்ணுங்க சொல்கிறாங்க. என்ன சர்வ் பண்ணுவேன் என்னாச்சு யார் ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜிம்கிட்ட வராங்க. டாடா அங்கே பாருங்க டாடா அண்ணா என்ன மார்னிங்கே புள்ளி பண்ணுற சொல்லிட்டாங்க. புள்ளி பண்ணானா சொல்கிறாங்க. இப்போ 4 பேர் மேலே வந்துட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மி என்ன சொல்கிறா? அம்மா அங்கே பாருங்கம்மா அண்ணா என்ன புள்ளி பண்ணுறாருமா சொல்லுங்க. புள்ளி பண்ணனா ஜவாப்பில் கூப்பிட்றாங்க. இப்போ ஜவாப்பில் அப்படியே ரொம்ப கேஷுவலாக வராங்க. என்னப்பா சொல்கிறாங்க. என்ன பண்ண தம்பியை சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜவாப் தான் அங்கே பாருங்கம்மா நான் கூட சொல்லியிருக்கேன். எனக்கு என் ரூம் வந்து நீட்டாக க்ளீனாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். இவன் ரூம் எப்படி வச்சுருக்கான் தெரியுமா வந்து பாருங்க சொல்லி காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா ரூம் அவ்வளோ
மெஸ்ஸியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி எப்படி ரூம் மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டேட் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி எனக்கு வந்துட்டு ஒரு செமினார் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் அப்புறம் ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்களா? ஆமாம் அப்புறம் அசைன்மெண்ட் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்களா? எல்லாமே தனித்தனி ஒவ்வொரு ப்ரொஃபஸரையும் எனக்கு ஒவ்வொரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு டைம் படுக்கு நான் தூங்குறதுக்கே வந்துட்டு டைம் 12 ஆகிடுச்சா. க்ளீன் பண்ண முடியல டேட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. சரி எப்படி மெயினாக க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னா கூட அம்மா பண்ணுவாங்க சொல்லிட்டு விட்டுட்டேன். எனக்கு வந்து ஒர்க்கு கரெக்டாக இருந்துச்சு. ஒர்க் தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு. இல்லை நான் ஃப்ரீ டைம் இல்லை. அது ரொம்ப டயர்டாக இருக்கும். இன்றைக்கி வரை எனக்கு கிளாஸில் இம்பார்ட்டன்ட் கிளாஸாக இருக்குது டேட். இல்லைனாக்க நான் பண்ணியிருப்பேன் தெரியுமா. நான் அண்ணா சொல்கிறேன் ரொம்ப டர்ட்டியாக இருக்கேனம்மா. நான் வந்து அதுக்கு அந்த ரூமில் எனக்கு ப்ளேஸே கிடையாதாம்மா. என் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து பேக் பண்ணுறாரு. வெளில தூக்கி போட்டு வராம்மா. அவர் நான் ரொம்ப டர்ட்டி இருக்குன்ட்டு என்னென்னமோ சொல்கிறாரு. புள்ளி பண்ணுறாரு. மார்னிங் அப்புறம் சொல்கிறேன் நம்ம ஜிம் நடறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெஹோப் சொல்கிறாங்க. ஜெஹோப் அப்பா சொல்கிறாங்க பாரு நான் விட்டு எத்தனை சொல்லியிருக்கேன். ஜிமினுக்கும் உனக்கு ஒரே ரூம் கொடுத்துருக்கோம். இது இருக்கிறதுல ரூம் கொஞ்சம் பெரிய ரூம் தான் ஓகேவா. எனக்கு ஜிம்முக்கு ரூம் இங்கே இல்லை ஓகேவா. அதனால தான் உங்கள் 2 பேரும் ஒன்றா நாங்கள் ஸ்டே பண்ண வச்சிருக்கோம். உனக்கு என்ன தான் பிரச்சனை? ஏன் எப்போ தான் ஜிம்மில் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கு அப்படி சொல்கிறாங்க. நீ க்ளீனாக இருக்கு ஓகே தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக ஏன் அவனு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டர் ஓகே. வீட்டில் வந்து டாக்டர் தான் கிடையாது. நீங்கள் ஆர்டினரி பர்சன் தான் புரிஞ்சுக்கோ ஓகேவா. எப்போ பார்த்தா க்ளீனாக இருக்கணும் சொல்லிட்டு அவன் புள்ளி பண்ணிகிட்டே இருக்கா. சின்ன விஷயத்தை கூட க்ளீனாக அந்த புள்ளி பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க. அப்பா அங்கே பாருங்கள் எனக்கு எப்படி நல்லா பிடிக்கும் ஓகே. அவன் என்னோட ரூமை அவன் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா அவன் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் சரியா. நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி ரூமை மெயின்டெனன்ஸ் பண்ணுறனோ சேம் ஆகணும். அதே மெத்தடில் ரூம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைனாக்கா என் ரூம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பியிருக்கோம். ஒரு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா நான் வேணாக்கா ஹாஸ்டல் போயிடுவா இல்லைனாக்கா லிவிங் ரூமில் ஸ்டே பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பி பார்க்குறேன் ஜிம் என்ன பேசிட்டு இருக்கா. நீ இருக்காக லிவிங் ரூமில் ஸ்டே பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து வீட்டில் வேறு ஸ்பேஸ் இல்லைல்லப்பா. நான் எங்கே ஸ்டே பண்ணிட்டோம். எனக்கு ரூம் வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டே இல்லைப்பா. எனக்கு புரியுது நான் அண்ணா மாதிரி பர்ஃபெக்டாக இல்லை. நான் கொஞ்சம் 30 தான் இருக்குது. எனக்கு எப்படி ரொம்ப லேசியாக இருக்கான்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்கணும். ஜெஹோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெஹோ பார்க்குறாங்க. இப்போ ஜெஹோப்ட்ட என்னப்பா சொல்கிறாங்க. பாரு சின்ன பையன்லாம் எவ்வளோ கைண்டாக எவ்வளோ ஸ்வீட்டாகவும் பேசுகிறான். அவன் எவ்வளோ மெச்சூரியாக நடந்திருக்கான். நீ இவ்வளோ பெரிய பையனாக இருக்கும் டாக்டராக இருக்க இவ்வளோ இம்மெச்சூரிட்டியாக இருக்கா சொல்கிறாங்க. அப்போ நான் இம்மெச்சூரிட்டியாக இருக்கேன். ஆமாம் இம்மெச்சூரிட்டியாக தான் இருக்குது. இல்லைக்கா ஒரு சின்ன பையனை அழகு அதுவும் ஓன் பிரதரை போயிட்டு நம்ம புள்ளி பண்ணி நீ சொல்கிறாங்க. இப்போ 2 பசங்க கிட்ட வருவாங்க. அச்சோ ஜிமின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. கிராண்ட்மா நான் ஹாஸ்டல் போய்ட்டு சொல்கிறேன். என்னப்பா சொல்கிறேன் ஹாஸ்டல் போறியா செல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அதுக்கு கிராண்ட்மாங்க பாருங்கள் அண்ணனை ஸ்டே பண்ண விட மாட்டாரு பாருங்கள் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன மட்டும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குங்க ஜின்னு சொல்கிறாங்க. சொல்ல நம்பிச்சு நான் சொல்கிறாங்க. இவ்வளோ நடக்குது பார்த்துட்டு இருக்க ஒரு அம்மாவை என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. உன் பையனுக்கு அட்வைஸ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன ஜவாப் சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க அவன் ட்ராமா பண்ணுறான் ஓகேவா. அவன் ட்ராமா கோயின்னு உங்களுக்கு தெரியாத சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் ட்ராமா கிங் ஓகேவா. அவன் ட்ராமா தான் பண்ணிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அண்ணன் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு பாருங்கப்பா. ஜிம் தான் போயிட்டு நம்ம நம்பிட்டு ஹாக் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்பிச்சு தான் வச்சுட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்பிச்சு ஜவாப் திரும்பி பார்க்குறாங்க. பாருங்க ஒரு டைம் ட்ராமா பண்ணான்னு சொன்னால் அவ்வளோதான் பார்த்துக்கோ. நீ வளர்ந்த பையன் கூட பார்க்க மாட்டோம் நான் அடிச்சிருவோம் சொல்லி நம்பிச்சு சொல்கிறாங்க. எங்கே அடிங்க பார்க்கலாம் அப்படி ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ சின்னதாக வந்துட்டு ஜவாப் என்ன பேச்சு அப்பா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. அம்மாங்க பாருங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு ரூம் மெஸ்ஸியாக அந்த அக்கா என்ன சொல்ல நான் க்ளீன் பண்ண மாட்டேனா இல்லை மேடம் கொஞ்சம் நேரத்தில் வந்திருப்பாங்க அவங்க க்ளீன் பண்ண போகிறாங்க. அம்மா நான் இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கேன். நான் வந்ததுமே ரூம் அப்படி பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாதா. எனக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தால் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜெஹோப் இல்லை நான் சொல்ல மாட்டேன் ஓகேவா. ஆனால் அவனுக்கு அசைன்மெண்ட் ஒர்க் இருந்துச்சு நேற்றே வந்துட்டு சொல்லியிருந்தான்ப்பா. அவன் நேற்று சரி டின்னர் கூட சாப்பிடல அந்த ஒர்க்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருக்கான். அவன் இயர்லியாக ரூமுக்கு வந்துட்டான் ஓகேவா. அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருப்பான் டயர்டில் தான் தூங்கியிருப்பான். நீ எதுக்கு மாறி அப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு ஜவாப் கேட்குறாங்க. இப்போ நம்ம சின்ன கேட்குறாங்க ஜவாப் கிட்ட. ஜவாப் பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு வேணுதா பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜவாப் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் தான் எனக்கு தெரியாதும்மா அவன் ரூமில் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா ப்ளீஸ் எங்கேயாவது ஹாஸ்டலில் சேர்த்து விடுங்க எனக்கு ஏதாவது பிஜியில் ஸ்டே பண்ணிக்கவா அப்படி கேட்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரூம் இல்லைப்பா நான் எங்கப்பா ஸ்டே பண்ணிக்கிட்டோம். வீட்டில் ஸ்டோர் ரூமில் கூட ஸ்டே பண்ணிப்பா அங்கே ஃபுல்லாக திங்ஸ் இருக்குது நம்ம வேணா அங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜவாப் சொல்கிறாங்க. என்னப்பான்னு கேட்குறாங்க. சரி சாரி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. உன் தம்பிக்கிட்ட சாரி கேளு சரியா. நான் அவனை புள்ளி பண்ணதுக்கும் இந்த மாதிரி ரூமை விட்டு ஒன்று அளவில் அனுப்பணும்னு சொன்னதுக்கும் சாரின்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரூமில் உனக்கு ரெஸ்ட்கோ சேம் ரெஸ்ட் ஜிம் இருக்குது ஓகே ஜிம்முக்கு இருக்குது. நீ இன்னொரு டைம் வந்து தம்பி புள்ளி பண்ணுறேன் பார்த்தா சும்மா இருக்க மாட்டேன் ஓகேவா. ஆனால் கொஞ்சம் டேஸில் வீடு வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடும் ஓகேவா. பில்டிங் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே ஷிஃப்ட் ஆக தான் போகிறோம். அங்கே எல்லாருக்கும் தனித்தனி ரூம் கொடுத்துருக்கோம் ஓகே. எல்லாருக்கும் தனித்தனி ரூம் அது எஸ்பெஷலாக ஜிம்முக்கு தனி ரூமே நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா. அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டேஸ் மட்டும் தானே அது ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. சின்ன பையன் தானே அவன் எவ்வளோ வந்துட்டு எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக அழகாக பேசுகிறான். அவன் வந்து அண்ணாவாக ரெஸ்பெக்ட் பண்ணுற எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கான். ஒரு சின்ன பையன் எப்படி இருக்கும் அப்படி தான் அவன் இருப்பான் சரியா. நீ ஒரு பெரிய பையன் நீ தான் பார்த்து ஹேண்டில் பண்ணு ஓகேவா. நீ மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ண போயிடும். ஆனால் நீ எனக்கு இவ்வளோ மெச்சூரிட்டியாக இருந்துக்கிட்டு நீ எனக்கு வந்து ஓன் பிரதரே முடிவு பண்ணுவியா. அதை நம்ம வீட்டோட கடைக்குட்டி பையன் சரியா என்னோட செல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டேன்.
நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அப்பா நான் உனக்கு சொல்லவா என்ன சொல்கிறாங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான் தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறேன், ஏன்னா உங்களை மாதிரி இருக்கான் சொல்கிறாங்க. என்ன நம்பிட்டு கேட்குறாங்க. அம்மா உங்களை மாதிரி தான் இருக்கான். எனக்கு அம்மா வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக ஒரு பாசனம் இருக்குது. நீங்கள் எப்படி தெரியுமா உங்கள் ரூமில் ஒரு திங்ஸ் எடுத்த இடத்துல நீங்கள் வைக்க மாட்டீங்க. அம்மா டெய்லி குழம்பிட்டே இருப்பாங்க, சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. அம்மா இருக்கிறதால உங்கள் ரூம் வந்து நீட்டாக இருக்குது, இல்லைக்கா உங்கள் ரூமில் காலை வைக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. ஏய் நம்மளோட அப்பா நீ என்ன இப்படி பேசுகிறீங்க. ஆமாம் அப்படி தான் பேசுவேன். நீங்களும் சரி உங்கள் பையனை உங்கள் செல்ல பையன் இருக்கான் இவனும் 2 பேரும் ஒரே மாதிரி தான் உங்களை மாதிரி தான் இருக்கான். இவங்களோட ஹாபிட் எல்லாமே உங்ககிட்ட வந்தது தான் அப்படி சொல்லிட்டு ஏன்னா உங்களோட ஜீன் தான் அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் பார்க்குறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஜவாப்ங்க பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் பார்க்குறாங்க. அப்படி தான் பேசுவேன். நீங்கள் 2 பேரும் அப்படின்னாக்கா ஒரு க்ளீனாகவே இருக்க மாட்டீங்க, அதுவும் மெஸ்ஸியாக தான் வச்சுக்கோங்க ரூம் எல்லாம் சொல்கிறாங்க. கிளம்சி பர்சன் அப்படிலாம் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஜவாப்ங்க பாரு சொல்கிறாங்க. அம்மா அப்படி தான் சொல்லுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமிந்தா டேடா பார்த்தீங்களா என்னெல்லாம் சொல்கிறாங்க. அண்ணா என்னென்னாலும் சொல்லுங்கள் சரியா. அப்பா எதுவும் சொல்லாது. எங்கள் அப்பா இஸ் பர்ஃபெக்ட் ஓகேவா, ஹீஸ் ஜீனியஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. என்னோட ரோல் மாடல் வந்து என் அப்பா தான் தெரியுமா, ஹீஸ் மை ஹீரோ அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தல என் பையனை பார்த்து எவ்வளோ ப்ரௌடாக என்ன ஃபீல் பண்ண வைக்கிறான் இப்படி சொல்கிறான் பார்த்தியா. நீ அப்படி என்னால் தப்பு தப்பாக பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறாங்க. அது வெளில உள்ளவங்க தான் சரியா, வெளில தான் நீங்கள் ஒரு ஜீனியஸு, நீங்கள் எல்லாம் ஒரு ரோல் மாடலாக மற்றவங்களுக்கு ஒரு ஹீரோவாக இருக்கலாம் ஓகேவா, ஒரு பிகாஸ் சிஇஓ அப்படி இல்லைனா வீட்டில் எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. ஒரு கரண்ட் எடுத்து கூட உடச்சிருவீங்க அப்படி சொல்லி ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு கரெக்டாக ஸ்மைல் வருது. எல்லாம் ஜின்னு பார்க்குறாங்க. அண்ணா அப்படி சொல்லாதீங்க சரியா, எல்லாருக்கும் ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கலாம் அப்படி தான். ஆனால் டேட் மூலமாக எதையும் ப்ரோக் பண்ணுறது இல்லை தெரியுமா. நீங்கள் அப்பா கூட இப்படி பேசாதீங்க. அப்பா வந்து சொல்லி பார்த்துட்டு இருக்க மாட்டேன். உங்கள் கேமராக்கு வந்து என்ன திட்டுங்க ஓகே ரூம் விட்டு கூட வெளில போகிறேன், ஆனால் என் அப்பா திட்டிங்க அவளை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜவாப் நம்பிட்டு பார்க்குறாங்க. தட்ஸ் மை சன் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு தான் ஜவாப் பார்த்துங்க. பாரு சாரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என் பையன்கிட்ட சாரி சொல்லு அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு சொல்கிறாங்க. ஜவாப் பார்க்குறாங்க. சொல்ல முடியும் என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க. சொல்லலைனாக்கா ஒன் திங்ஸ் எடுத்து வெளில போட்டுருவான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஒன் திங்ஸ் எடுத்து வெளில போட்டுருவோம். ஓகே நீ உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்டே பண்ணிக்கோ சரியா, அங்கே தான் நீட்டாக க்ளீனாக இருக்கும், நீ அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. பாரு இப்போ நீ ஜிம்மிட்ட சாரி கேட்கணும் ஓகே, அவனை புள்ளி பண்ணதுக்கும் அவனை அழ வச்சு சொல்கிறாங்க. எங்கே வாழ்ந்துருக்கான் அப்புறம் ஜெவ கேட்குறாங்க. ஜிமிந்தா அப்பாங்க பாருங்கப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறேன். இங்கே பாரு நிறுத்து சரியா ட்ராமா கேங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ட்ராமாலாம் பண்ணலன்னா நான் இப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்க தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறேன். யார் நீ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஹாபி சொல்கிறாங்க. என்ன கிராண்ட்பா சரி பண்ணது ரொம்ப தப்பு சரியா, நீ அவன் தம்பி அழ வச்சிருக்கா ரொம்ப தப்பு, செகண்ட் வந்து அவன் 30 இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு. உன்னோட அப்பா பற்றி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், நீ ஒரு டாக்டராக இருக்கா சரியா, நீ வீட்டில் ஒரு ஆர்மி பர்சன் தான், நீ க்ளீனாக இருக்கிறத இருந்துட்டு போ ஓகேக்கா, மற்றவங்களுக்கு நீ இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப்பட கிராண்ட்மா சொல்கிறேன். நீ சாரி சொல்லி அவங்களோட அப்பா கிட்ட சாரி சொல்லு, உன் தம்பிகிட்ட சாரி சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் தான் நான் சொல்ல என்ன பண்ணுவீங்க சொல்கிறாங்க. உன் திங்ஸ் எடுத்து வெளில போட்டுருவோம், இல்லைக்கா நீ போய்ட்டு மேலே ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஏன் இதுக்கு மேலே ஒரு ரூம் வந்து ஸ்டோரேஜ் ரூம் இருக்குல்ல அங்கே போய் ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேட்குறது நம்ம ஜவாபுக்கும் வருது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் பண்ணுவோம், நீ போய் மேலே ஸ்டே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ நீ சாரி சொல்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறீங்க. இங்கே பாரு நான் உன்னை ஜஸ்ட் க்ளீன் தானே பண்ண சொன்னேன், ஆனால் உனக்கு புள்ளியாக பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் புள்ளி பண்ணிங்களா ஜிம் சொல்கிறேன். இப்போ உனக்கு புள்ளி பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஏன் கண்ணுக்கு முன்னாடியே நீ மிரட்டுற, நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம், நீ அப்படியே மிரட்டிட்டு இருக்க, அப்போ நீ தனியாக இருக்க நல்லா பண்ணிட்டு பேசிட்டுங்க. அப்பா அவர் சொல்கிறாருப்பா நான் 30 இருக்கான், எனக்கு ரொம்ப க்ளீனாக வச்சுக்க தெரியலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டுடுறாரு. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறோம். பாவி நான் எப்படா சொல்லாத பர்சன் ஆட் பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு டேங்கை ட்ரெஸ் பண்ணி காமிக்கிறாரு. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க எல்லாரும் இப்போ ஜெவ பற்றி பார்க்குறாங்க. அதுக்கு ஜெவ பார்க்குறங்க பாருங்க என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தா அப்பா ஜிம்மில் இப்போ ஆமாம் பேச வச்சுருக்காங்க. டே உனக்கு டபுள் ஃபேஸா சொல்லிட்டு ஜெவ கேட்குறாங்கக்கா. என்ன ஹேங் சொல்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு ஃபேஸ் தான் இருக்கும், டபுள் ஃபேஸ் யாருக்கும் இருக்காது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. நீ இப்போ தான் நெட்டிஸ் பண்ணி காமிச்சா சொல்கிறாங்க. இல்லையே சொல்லிட்டு ஜிம் இந்த மறுபடியும் ஒரு டங்கு காமிச்சிட்டு ஒரு ஐஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணி காமிக்கிறாரு. இப்போ நம்ம ஜெய பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு தான் நம்ம ஜின்னுக்கு பாரு இந்த அந்த ஃபைட் ஒன்று டெய்லி எனக்கு புதுசாக நடக்குது, டெய்லி தான் நடக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் அப்பா பேசாமல் ஹாஸ்டல் போயிடுவா ஜிம்மி சொல்கிறாங்க. எதுக்கு ஹாஸ்டல் போனீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போனாக்கா நம்ம அழகாக ஒரு வீடை வந்து ஃபுல்லாக பில்ட் பண்ணி முடிச்சிடும் ஓகேவா. பில்டிங் ஒர்க் போயிட்டுருக்கு கொஞ்சம் டேஸ் தான் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கிராண்டான ஒரு ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வச்சுட்டு நம்ம அங்கே போகிறோம் ஓகே. இருக்கிறதே வந்து பிகாஸ் மாஸ்டர் பெட்ரூம் ஓகே. எனக்கு சின்ன வயசில் ரொம்ப சஃபர் ஆகிற உனக்கு தனி ரூம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஸோ உனக்கு நான் பிகாஸ் ரொம்ப அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறங்க. அப்போ நிச்சயமாக சொல்லுவாங்க ஸ்பெஷலாக பார்த்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜெவ பார்க்குறாங்க. ஜெவ கொண்டு சைட்டை போய் பார்த்துருப்பாங்க. அப்போ நம்ம சுகா ஒயன் இந்த வீட்டில் இவங்களும் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒயன் சுகராக இருக்காங்க. ஒயின் நம்ம சுகர் தான் ஃபஸ்ட்டு, ஒயின் வந்து 3rd. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஓ இவனுக்கு மட்டும் சொல்கிறாங்க. ஆமாம் சின்ன வயசு வந்து இவனுக்கு ஒரு ரூம் இல்லை, சின்ன வயசு முடிவு பண்ணிட்டே இருக்கு, அவன் ரொம்ப சஃபர் ஆகிறான், அவனுக்கு மற்ற எல்லாருக்கும் ரூம் இருக்குது, ஆனால் என் கடைக்குட்டி பையனுக்கு தான் நல்ல ரூமாக கட்டியிருக்காங்க, அதுக்கு பிகாஸ்ட் ரூம் அவனுக்கு தான் அவன் ஹாப்பியாக இருக்கும் அந்த ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்பிச்சு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன பார்க்குறாங்க. சரி சரி ஓகேவா, அண்ணன் தம்பி போயிட்டு போதும் ஓகே நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜவாப் பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இரு ஜவாப் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அண்ணா உங்கள்கிட்ட சாரி கேட்கவே சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குற ஜவாப் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. ஏன் என் பையன்ட்ட சாரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜவாப் பார்க்குறேன். நான் கேட்க முடியாதுன்னு சொல்கிறேன். நீ கேட்கலன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. இப்போ சின்ன ஜவாப்கிட்ட ஜவாப் சாரி கேள்வி சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜவாப்மே வந்துட்டு அப்படி ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் தான் சாரி கேளுங்க சரி ஜிம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. திரும்ப ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜேவாக்கு ஒரு வழி இல்லாமல் சாரி டேட் சாரி லிட்டில் பிரதர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சோகேயாங்க நீங்கள் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜேவாக்கு நடிப்பு அவ்வளோ நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவாக்கு நினைக்கிறாங்க. இப்போ சின்ன ஜேவாக்குள்ளே வா சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த ரூம் அழகாக க்ளீன் பண்ணுறாரு. கொஞ்ச நேரத்தில் ஜேவாக்கு ரூம் எப்படி தான் பிடிக்கும் அப்படி நீட்டாக பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சிருந்தா ஜலம் நீ போட்டு போய் சர்ச் பண்ணிக்கோ போக சொல்கிறாங்க. ஜிம் தான் தேங்க்யூ டேடி இவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ஓடி போயிடுறாங்க. இது வந்துட்டு இன்றைக்கி நியூவாக நடக்கிறது டாக்டர் டெய்லியுமே நடக்கும். இது எப்போ ரொட்டீனாக இன்றைக்கி மட்டும் இல்லை எப்போலாம் நம்ம ஜேவுக்கு வந்துட்டு நைட் டியூட்டி போகிறவங்களும் அப்போ நடக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு நார்மல் ரெகுலராக டே டியூட்டி போகிறப்போ நடக்கும். ஏன்னா ஜிம்முக்கு எப்படின்னாக்கா ஜிம்மு ஜேவு ஒரே ரூமில் இருக்காங்க. வேறு ரூம் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஒயின் கேர்ள் அதனால் கேர்ள் பேபி பொண்ணு இல்லையா அதனால தனி ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் எனக்கு அவருக்கும் கொஞ்சம் எனக்கு பேர் சொல்லலக்கா ஏன்னா அவர் தனியாக ஃப்ரீடமாக இருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் நம்ம ஜஷுவாக்கு ரூம் ஷேர் பண்ண பிடிக்காது. ஸோ அவருக்கும் தனி ரூமு ஏற்கனவே ரூம் கொஞ்சம் பெரிய ரூமாக இருந்தது. நம்ம ஜெவப் ரூம் தான். அங்கே தான் நான் ஜிம்முக்கு ரூம் கொடுத்துருப்பேன். ரெண்டு பேர் ஷேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் ஜெவப் அக்கா ரொம்ப நீட்டாக வச்சுக்க நினைப்பாரு. ஆனால் ஜிம்மோட கிடையாது. ஜிம்முக்கு தான் பிடிச்ச மாதிரி எப்படினாலும் இருப்பார். எந்த திங்ஸ் எங்கனாலும் வைப்பார். அதை நம்ம ஜெவப் பிடிக்காது. இப்போ நம்ம ஜெவப்புறதுக்காக ஜிம் வந்துட்டு அழகாக பிளேஸ் எந்த திங்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அழகாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. என்ன கோமம் உனக்கு தம்பி மேலே சொல்கிறாங்க. அம்மா இப்போ நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேறம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. என்ன ஒரு 4 month தான் ஹோபி ஓகே வீட்டு ஒரு ஒர்க் வந்து முடிச்சிருவோம். எனக்கு அவங்க கண்ட்ரோல் பிகஸ்ட் ஹோம் ஓகே ரொம்ப பிகஸ்ட் ஹோம் தான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 4 month பண்ணாக்க வீட்டோட ஒர்க் வந்து முடிஞ்சிடும். அது ஃபினிஷ் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாரும் அங்கே போயிடலாம் ஓகேவா. அப்புறம் எந்த ப்ராப்ளம் இருக்காது. உனக்கு தனி செப்பரேட் ரூம் அவனுக்கு தனியாக ஒரு செப்பரேட் ரூம் கொடுத்துருவோம். நான் அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஹோபி அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்கிறாங்க. எனக்கு அவனுக்கு வந்து 4 month காலேஜ் முடிஞ்சிட முடியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவுக்கு வந்துட்டு ஓகேம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன இந்த பக்கம் எல்லா திங்ஸும் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஓகே நீ இந்த ரெஸ்ட் எடுத்து கோர்ஸ் கீழே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா அவர் போய்ட்டு வேறு ஒரு ரூமில் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்காரு. அது இப்படி திரும்ப ஜஸ்ட் வந்து எப்படினாக்கா இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஜஸ்ட் அங்கே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படி கீழே வராங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் தான் காஃபி போட்டு வைக்கிறாங்க. எடுத்து கோர்ஸ் ஜிம் காஃபி எடுத்துக்கிறாங்க. அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு பொண்ணு வரா. குட் மார்னிங்மா சொல்கிறாங்க. குட் மார்னிங் செல்லம் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ தான் வந்தா சொல்கிறாங்க. ஒர்க் இருக்கா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் சிஓட ஓகேவா நம்ம நம்பிச்சு எம்டியாக இருக்காரு. நம்ம ஒயனும் நம்ம இவங்கையும் சிஓ இருக்காங்க. அவங்களோட கம்பெனி பிகஸ்ட் குரூப். இப்போ நம்ம ஒயன் வந்து ஹக் பண்ணிட்டு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜிம்முக்கு வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. பக்கத்து கிராண்ட் பேரண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கா. ஜிம் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஃபோன் கடை பார்த்ததும் ஒரு நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இருக்கு ஃபோன் பண்ணுறாரு இவர். ஜிம் தான் இப்போ ஃபோன் கட் பண்ணி விட்டு அப்படியே அகைன் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அகைன் கால் வருது. இப்போ ஜிமினும் சரி சொல்லி விளைஞ்சி வராங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க. என்ன பண்ண காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கேன். ஜிமின் சொல்கிறாங்க. இதான் நைட் எதுவும் செமினார் அசைன்மெண்ட் ஒர்க் இருக்காரு சொன்னியா சொல்கிறாங்க. ஆமாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் தேங்க்யூ சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எல்லா திங்ஸும் வாங்கி கொடுத்ததுக்கும் எனக்கு ஐடியா கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. ஓ தேங்க்யூ மட்டும் தானே வேறு சொல்கிறாங்க. வேறு என்னங்க உங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் ஜாகிங் தானே போயிருப்பீங்க சொல்கிறாங்க. ஆமாம் அதை ஃபினிஷ் பண்ணுங்க ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பக்கம் அந்த பர்சன் பார்க்குறாங்க. நான் இன்னும் எவ்வளோ எஃபர்ட் தான் போடட்டும் எனக்கு இல்லை அவன் மேலே மட்டும் தான் வந்திருக்கு. எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் சாருக்கு எனக்கு பிடிக்கல. அது ஏன் தெரியல அப்படி சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. மை காட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் பர்சன் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜேகே சொல்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது எல்லாம் என் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. யார் நம்ம ஜேவப்பட தம்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கேருந்து என்னோட ஜேகே வந்து டாக்டர் சார் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. நம்ம ஜேவப்பு ஜேகே 3 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஜேகே ஜிம் மேலே லவ்வோட சுற்றிட்டு இருக்காரு. எப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 year சுற்றி லவ் பண்ணுற சொல்கிறாரு. நம்ம ஜிம்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். எனக்கா நம்ம ஜேஹோப்பே டாக்டர் அப்படி இருக்காரு இல்லையா. ஆனால் ஜேக்கும் இப்படி தான் இருப்பாங்க. டாக்டர் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் ஒரு டாக்டர் சமாளிக்க முடியல. இப்படி இவரே ஒரு இந்த மாதிரி இருக்காரு. அவர் மேரேஜ் பண்ணிட்டாக்கா இன்னும் எனக்கு பிரதர்ஸாக எப்படின்னாக்கா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு வந்து ரொம்ப பிடிக்காது. அவருக்கு ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி கோல்டு லுக்கில் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஷெடியூல் போட்டு லைஃப் வாழறவங்களாம் அவங்களுக்கு பிடிக்காது. நம்ம ஜேக்கிறாங்க ஷெடியூல் போட்டு லைஃப் வாழறவங்க தான். அதனால தான் நம்ம ஜிம்முக்கு வந்துட்டு ஜேக்கே பிடிக்காம போயிருக்கோம். அது கேட்டுருப்பாரு லவ் பண்ணுறேன் அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டிருப்பாங்க. இல்லை எனக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ வந்து ஜஸ்ட் நார்மலாக பேசுவாங்க. எப்படின்னாக்கா ஜேகே என்ன சொன்னால் ஜிம் நார்மலாக பேசுவாங்க. நேற்று வந்து அவர் எப்படி இந்த ஒர்க் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி பண்ணுற சொல்லிட்டு யோசிச்சுருப்பாரு. அப்போ தான் ஜேகே வந்துட்டு ஜிம்மில் மீட் பண்ணுறப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாரு. அது பண்ணி பார்த்து அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ஜிம் நினைக்கிறாங்க பரவாயில்ல அவர் தேங்க் பண்ணணும். சரி ஓகே ஒன் டே காஃபி வாங்கி கொடுத்துலாம். ஜிம் இந்த கேஷ் வந்து
ஒயின் உட்காந்துடுறாங்க. இப்போ நம்ம ஒயின் சின்னகிட்ட பேசிட்டு இருக்கா, அம்மா எனக்கு இந்த ஃபுட்டு மேக் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. அம்மாக்கு எப்போ வந்து ஒயினை கமல் தான் பாசம், என் மேலே பாசமே இல்லை. அப்படி ஜிம் தான் திரும்பிக்கிறாங்க. எப்போயும் சப்போர்ட் கூட பண்ணுறது தெரியுமா? அப்புறம் ஜிம் கேஷுவலாக இருக்காங்க. இப்போ பசங்க பார்க்குறேன் என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லி என்னாச்சு அப்படி சொல்லி கேட்குறாங்க. சுகா சொல்கிறாங்க சொல்லி ஜிமின் என்ன வேணும் கேட்குறாங்க. அது சுகா சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது எதுக்கு சொல்கிறேன், எனக்கு செமினார் கிளாஸ் எடுக்க போகிறேன், நீ பசங்க என் காலேஜுக்கு வரையா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற, உன் காலேஜுக்கு நான் எப்படி வர முடியும் சொல்கிறாங்க. நீ வாங்க ஏன் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது, நீ உன்னால் முடியும் சரியா சொல்கிறாங்க. அப்படியே உங்களால் முடியும் ஓகே, நீ வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. அப்படியே சரியா ட்ரஸ்ட் ஒரு சொல்வா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சுகானா சுகா தான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் போயிட்டு நம்ம சுகர் சிக்ஸ் சொல்கிறாங்க. என்னோட கிட்டி எப்படி சொல்கிறாங்க. இது கிட்டியா? ஆமாம் என்னோட கிட்டி தான் அப்படி சொல்கிறாங்க. என்னாலும் சொல்லி கூப்பிடு அப்படி சொல்லிட்டோம். சுகா ஜிம்மில் செம கேரிங் லவ்விங்காக இருப்பார். ஜிம்முக்கு சுகான்னு ரொம்ப பிடிக்கும். ஒயின்மே ரொம்ப பாசமான பொண்ணு, 2 பேரும் பாசமாக இருக்காங்க. ஜேஹோப்பு ஜிம் கூட ஆகவே ஆகாது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கக்கா, அன்னைக்கு இந்த ஹோபி என்ன பண்ண தெரியுமா என்ன பண்ணா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் நடந்ததா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறது புதுசு இல்லையே, எப்போ ரெகுலராக நடக்கிறதுனா சொல்கிறாங்க. இருந்தாலும் சுகா அவன் சுகா அப்படி இருக்கா, நீ எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம கிராம பார்க்குறீங்கப்பா, நம்ம சுகாவை அப்போ ஸ்வீட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ஸ்வீட்டு தான், மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு ஸ்வீட்டு தெரியுமா, எனக்கு சுகா வந்து சேவஜ் கிங்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ப்ரீஷியஸ், எனக்கு என் டேடுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு பாசனாக்க சுகா தான், நீங்கள் 2 பேரும் எனக்கு பெஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் டேட் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோனாக்க செகண்ட் ஹீரோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா சிரிக்கிறாரு. சுகாமே ஜிம்மிட்ட இருந்தாலும் கம்ஃபர்டபுளாக இருக்காரு, ரொம்ப ஹாப்பியாக பேச தம்பி மாதிரி இருக்க மாட்டார், ஒரு அண்ணன் தம்பி மாதிரி இருக்க மாட்டாங்க. 2 பேரும் கேஜி டிஃபரன்ஸோட இருக்கா, ஆனாலும் கூட இதுவும் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க 2 பேருமே. நம்ம சுகா ஜிம்கிட்ட ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் பேசிட்டு இருக்காங்க, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக நம்ம நம்பிட்டு வராங்க. ஜிம்மிங்க பாருங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறோம். ஓகே 2 பேர் ரெடியாக சொல்கிறாங்க. ஓகே டாக்டர் ஜிம் மேலே போகிறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜேவுக்கு நம்ம வெளியில் படுத்துட்டு புக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நைட்டு தான் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டு புக்ஸ் படிக்கிறத பாரு, தூங்கி தொலைய வேண்டியது. ஜிம் சொல்கிறாங்க. அதுக்கும் ஜேவ் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும்டா சொல்கிறேன். ஜேஹோப் தான் பக்கத்தில் பிள்ளை ஒருத்தர் ஜிம் மேலே அடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்ன அடிக்கிறியா, ஜிம் ரிட்டன் அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறேன். இப்போ அம்மா கூப்பிடவா சொல்கிறாங்க. எனக்கு அச்சின்னு சொல்லுவார். அண்ணாலாம் எவ்வளோ தான் திட்டினாலும் நீ திருப்பி ரிட்டன் அடிக்கக்கூடாது, ரொம்ப தப்பு, ஏன்னா அவங்க எல்டர்ஸ் இல்லையா, நீ வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க, அம்மாவை கூப்பிடவா, நீ அப்பாவை கூப்பிடல, அது மாதிரி நான் அம்மாவை கூப்பிடவா சின்ன ஜேவ கேட்குறாங்க. வேண்டாம், அம்மாவுக்கு உங்கள் மேலே பாசம் அதிகம், உங்கள் மேலே வயன் மேலே அப்படி ஜிம் தான் வந்துட்டு தேவையில்லை சரி நான் போகிறேன். ஜிம் தான் அப்படி போயிடாரு, போயிட்டு குளிக்க போயிடாரு. இப்போ நம்ம ஜேவத்தின் பக்கம் அப்படி லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படி அகைன் புக்ஸ் ரீட் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் புக்ஸ் ரீட் பண்ணாக்கா திருப்பம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி சொல்லிட்டு புக்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் கிட்ட குளிச்சுட்டு வந்து வெளில வந்துட்டு டான்ஸ் பண்ணிட்டு இப்போ ஹேர் ஆகி பண்ணிட்டு இருக்காங்க. ஜேவ பார்க்கணும். ஏய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அந்த சவுண்ட் தான் கம்பெனி வையன் சொல்கிறாங்க. எங்கள் யங்ஸ்டர்ஸ் தான் தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நான் ஏஜ் பீப்புளா சொல்கிறாங்க. மேபி ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேவ பார்க்குறாங்க. ரொம்ப ஓர பேசிட்டு இருக்கடா, நீ ஒன் டே மாட்டாமல் போகிறோம் போயிட்டு மூச்சு ஒன்று வச்சுக்கிறேன் அப்படி சொல்லி ஜேகப் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பேசக்கூடாது, ரொம்ப தப்பு சரியா, நான் உங்கள் பிரதர் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் பார்க்க நான் என்னடா சொன்னேன் சொல்கிறாங்க. உடனே மாட்டு இல்லை, அன்றைக்கி ஒன்று வச்சு செஞ்சிடறேன் சரியா சொல்கிறாங்க. ஐ மீன் புள்ளி பண்ணுறதா சொல்கிறாங்க. என்ன புள்ளி பண்ணுங்களாக என்ன ஏசுறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எங்கே புள்ளி பண்ணுங்க பார்க்கலாம். ஜிம் கிட்ட வராங்க. என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அவர் குளிச்சுட்டு வந்து ஒரு ஷார்ட்ஸ் தான் போட்டு போகிறார். அப்படி நம்ம ஜேவப்பட்ட டாப் நம்ம ஜேவ் பண்ணது உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜேவ் பார்க்க இறங்கடா சொல்லிட்டு இறங்க முடியாது, இன்னும் இப்படி பண்ணீங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜேவப்பட்ட அம்மான்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஜிம் நினைச்சிட்டாங்க. இல்லை சொல்லாதீங்க, ஜிம் போய்ட்டு அழகாக வந்து அழகாக ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஜேவ் பார்க்குறாங்க. உங்களுக்கு பயமே அம்மா தானே, அம்மாவோட ஏற்கனவே பயப்பட மாட்டேன் எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. ஒன்று வீக்னஸ் சொன்னேன், நாங்கள் பயமுறுறது ஒன்று அது ஒன்று தான் சொல்லிட்டு நம்ம ஜேவ் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஜின்னு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். நம்ம ஜிம் கிட்ட நீ வந்துட்டு அண்ணா என்ன பண்ணணும் சரி, நீ அமைதியாக இருக்கணும், நீ திட்டக்கூடாது, ஆனால் எதிர்த்து பேசக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம் இந்த அம்மா ரொம்ப மோசம் ஜிம் நினச்சிக்கிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக டேட்டு ஜிம் பேக் நடத்துக்கிட்டு அப்படியே வெளில வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் வெளில ஒரு ஸ்டெப் போயிட்டு ரிட்டன் வரேங்க, போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜேவ் சேஃபாக போக சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் டோர் லாக் பண்ணிட்டு கீழே இறங்குறாங்க. அப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் டேட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. சுகா ஒயின் ஜிமின் நம்ஜுன் இவங்க இப்போ இவங்க 4 பேருமே டேறாங்க. ஜிம் பேக் நண்பர்களுக்கு போயிட்டு வரேன் சரி. ஜிம் போயிட்டு அவங்க 2 பேரோட சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அதெல்லாம் போயிட்டு அவங்க செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா கிராண்ட்பா பார்க்குறாங்க. பாப்பா செமினார் சொல்லி சரி போல்டாக கான்ஃபிடென்ட்டாக பேச சரியா சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்பா சொல்கிறாங்க. பாய் சொல்கிறாங்க. பாய் லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ அப்போ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் தான் பார்த்துட்டே இருக்காங்க. போகிறேன் அப்புறம் எப்படி சொல்லாமல் கூட சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஒயின் சொல்கிறான். நல்லா பேசு ஜிம் சரியா சொல்கிறாங்க. ஓகேக்கா நீ ப்ரிப்பேர் ஆகிருக்கல, நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கேன் சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சேன்டா, பட் ஒர்க் இருக்கா, நான் என்ன பண்ணுறது, நைட்டு லேட்டாக வந்தேன்னா சொல்கிறாங்க. சார் ஓகேக்கா நான் பண்ணிட்டேன் சரியா சொல்கிறாங்க. அப்படி அவனை பெஸ்ட்டாக பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. என் தம்பி அப்போ பெஸ்ட் தான் அப்படி சொல்லிட்டு ஒயின் அழகாக ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறான். அந்த பக்கம் சுகாமல் தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜிம் அழகாக கேஷுவலாக கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களாம் பேசுகிறது பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ இவங்களும் போனதுக்கப்புறம் ஒரு பசங்க பார்க்குறாங்க.
ஜின் அப்படி சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க, நீ ஏன்ப்பா அப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் என்ன ஆண்டி இருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை நீ ஏன் ஜிமினுக்கு இந்த அளவுக்கு செல்லம் கொடுக்க மாட்டேன், நம்பி கம்ஃபர்ட் பண்ணுற அளவுக்கு நீ ஏன் கம்ஃபர்ட் பண்ண மாட்டேன், நீ ஏன் எப்போவுமே வந்துட்டு ஜேவோ பாயிண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. ஆண்டி என்ன சொல்கிறீங்க, எனக்கு 4 பேருமே ஈக்குவல் தான், எனக்கு பார்ஷியாலிட்டி இல்லை சொல்கிறாங்க. இல்லைப்பா அங்கப்பா நீ சொல்கிறாங்க. ஆண்டி இந்த வார்த்தை மட்டும் சொல்கிறாதீங்க, எப்போவுமே வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு குழந்தைங்களுக்கும் ஸ்டெப் மாமா இருந்தது இல்லை சரியா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம யூங்கி அண்ட் ஜேஹோ போய் 3 பேருக்கு ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க நம்ம நம்பியோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க ஓகேவா. அவங்க வந்து ஒரு பியூர் வில்லேஜை சேர்ந்தவங்க. அவங்க இங்கே நம்பிக்கு மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு ரொம்ப அவங்க 2 பேருமே ரொம்ப ஏஜ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. நம்பிக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு. சேம் ஏஜ் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பெருசாக வெளி உலகம்லாம் தெரியாது. நம்ம சின்ன உலகம் அவங்க இன்லாஸ் தான் ஃபேமிலி இன்லாஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலி தான். ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒய்ஃப். அவங்க அழகாக பார்த்துப்பாங்க ஃபேமிலியை. நம்பிச்சிருக்கும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், அழகாக இருந்திருப்பாங்க. இப்படினாக்கா அப்படி மேரேஜ் ஆகிட்டு கொஞ்சம் ஏஜ் டக்குன்னு பேபிஸ்லாம் பிறந்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு டிசீஸ் இருக்கும் தெரிய வந்திருக்கும். நம்பிச்சுட்டு அவங்கள ட்ரீட் பண்ணி இப்படினாக்கா அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இப்படினாக்கா ஒரு காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னு கூட அவங்க சர்வ் பண்ண முடியாமல் போய் இறந்துருப்பாங்க. அவங்க இறந்து கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம அவங்க இப்படினாக்கா ஒயனுக்கு 2 இயர்ஸ் இருக்கும், நம்ம யூனிக்கு ஒரு 6 இயர், நம்ம ஜேவுக்கு 4 இயர்ஸ் இருக்கும். அந்த டைம் எல்லாருக்கும் 2 ஏஜ்க்கு 2 இயர்ஸ் ஏஜ் கேப் இருந்திருக்கும்ல. அப்போ நம்ம 1.8 நம்ம அவங்க ஒய்ஃப் இறந்து 6 மந்த் ஆஃப்டர் தான் நம்ம ஒயனுக்கு ரொம்ப ஃபீவராக இருந்திருக்கும். அப்போ ஒயனுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒயன் ரொம்ப அழுதுருப்பாங்க. அவங்க சமாதானம் பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஒரு பாசம் வந்துட்டு ஆச்சு என்னாச்சு கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த பேபி தூக்கி கொஞ்சிருப்பாங்க. என்னம்மா சொல்லிட்டு அந்த பேபி அப்போ சமாதானம் ஆயிருக்கும். ரொம்ப அழகாக அப்படின்னாக்கா அவங்க ஷோல்டர் படுத்துருக்கும். அப்போ அவங்க பக்கத்து பேருங்க யாருப்பா சொல்லிட்டாங்க. இல்லை நானும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன் சொல்லிட்டு என்ன ட்ரீட்மெண்ட் கேட்டிருப்பாங்க. அப்போ பார்த்தா அவங்களுக்கு ஒரு வெயினில் வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்க்க என்னடா இவ்வளோ அழகாக இருக்க அந்த பையன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைப்பா அது சரியாயிடுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் வரவங்க எல்லாரும் இது பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அது இதெல்லாம் ஒரு பிரச்சனை, மனுஷனாக பிறந்தா எல்லாருக்கும் சின்ன சின்ன குறைகள் இருக்குது தானே செய்யும், இன்சைடு அவுட் சைடு இருக்குது தானே செய்யும். அப்படி இருக்குது போய் போய் பெரிய குறையை பார்க்குறதா என்ன சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழகாக கம்ஃபர்ட் பண்ணிப்பாங்க. நம்ம யாரும் நம்ம நம்பிக்கையுடைய அம்மா இருக்காங்களா அவங்க ஒயனோட கிராண்ட்மா தான் பேசியிருப்பாங்க. அப்போ ஒரு பசங்க வராங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஆனால் நான் ஒவ்வொருத்தவங்க அலைன்ஸ் பார்க்க வரப்போ இது குறைய பார்த்து சில பேர் நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க, டவுரி கொடுங்கன்னு கேட்குறாங்க. சில பேர் வந்துட்டு ஃபேஸ் அழகாக மட்டும் போதுமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு குழந்தைங்களாம் பிறந்து அவங்க இதே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறாங்கன்னு சொல்லுவோம். அது கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னங்க அப்படிலாம் இருக்காங்களே சொல்லிட்டு எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்தாங்க, எனக்கு வந்து ஒரு 2வது ஒரு பையனோ பொண்ணு வந்தாக்க இந்த பையனை மேரேஜ் பண்ணிச்சிருப்போம் நினச்சிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அப்போ பையனுக்கு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த குழந்தையோட அம்மா எங்கே அப்படி கேட்குறாங்க. ஏன்னா இந்த குழந்தை உங்களால் அழுது நீங்கள் உங்களால் சமாதானம் பண்ண முடியல, எங்கள் குழந்தையோட அம்மான்னு கேட்டிருப்பாங்க. அப்போ தான் இந்த மாதிரி இந்த குழந்தையோட அம்மா இறந்து 6 மந்த் ஆக சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க அந்த மாதிரி என் பையனுக்கு ரொம்ப எங்கேஜில் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன், அவங்க என்னாக்கா அவங்க ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொண்ணு, ஏதோ ட்ரெஸ் வந்துருக்கு தெரியாமல் போயிருக்கும், ரொம்ப கேஷாக எப்படின்னா அவங்க தலைவலி அடிக்கடி வந்திருக்கும், சொல்லாமே இருப்பாங்க, ஒரு எப்படின்னா அடிக்கடி தைலம் போட்டுக்கிறது அப்படியே இருந்திருப்பாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கும் பிரைன் டியூமர் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க, சர்வ் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிருக்கும். நிறைய செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஒய்ஃப்காக, ஆனால் முடியாமல் போயிருக்கும். இப்போ பிஸ்னஸ்மே லாஸ்ட் அப்படின்னாக்கா சரி பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஒய்ஃப் இறந்தது, 3 குழந்தைங்களுக்கு அம்மா இல்லாமல் போனது, அதெல்லாம் ரொம்ப தாங்கிக்க முடியாமல் அவங்க இப்போ கொஞ்சம் லாஸ்ட்டில் இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு மேட் கூட வச்சுக்க முடியல, குழந்தைங்களை பார்த்துட்டு ஒரு நானே கூட ஃபிக்ஸ் பண்ண முடியல, எனக்கு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. அது பசங்க ஜின்னை வைக்க நம்ம ஜின்னோட அம்மா தான் அங்கே இருந்திருப்பாங்க. அப்போ ஜின்னுக்கு ரொம்ப பாவமாக இருந்த குழந்தைய பார்க்குறப்ப அவங்க அம்மா இறந்துட்டாங்கப்பா 6 மந்த் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அச்சோ சொல்கிறாங்க. ஆமாம் என்ன பண்ணுறது தெரியல, இந்த குழந்தைக்கு அம்மான்னு இப்படிங்க அம்மா சரியாக விவரமே தெரியல, அம்மா எங்கன்னு கேட்டால் ஒரு 10 நாள் கேட்டால் அதுக்கப்புறம் அம்மா இல்லைன்றது அப்படி அவளே அம்மா மறந்து அப்படி இருக்கா. அப்புறம் மற்ற 2 குழந்தைங்க அப்பப்போ கேட்பாங்க. ஒருத்தன் பெரிய பையன் ரொம்ப அமைதியாக இருப்பான், பெரியவங்கி வந்துட்டு இப்படினாக்கா அம்மா இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டான், ரொம்ப அழகாக கஷ்டப்படுறான். செகண்ட் வந்துட்டு ஜெவப்பு அவன் அதில் பாவம் எந்த பக்கம் பார்த்தாலும் அம்மா இங்கே சொல்லிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்குற ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ அந்த குழந்தைய அந்த அவர் ஹோல்டு பண்ணுறப்போ அவரோட குழந்தை ஏதோ சொந்த ஒரு குழந்தை ஃபீல் மாதிரி வந்திருக்கும். பார்க்குறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்க போகிறப்போ அவங்க ஃபோன் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் கொடுங்க, நம்ம வந்துட்டு எனக்கு அந்த குழந்தைய எப்படிலாம் பார்க்கணும் பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்க, கம்ஃபர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் 1.8 இது பாப்பாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, அது அந்த ஒயினுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இப்போ எவ்வளோ சமாதானம் பார்க்குறேன் சமாதானம் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஞாபகம் வருது, சரி அந்த பையனை வர சொல்லுமா சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் ஜின்னுமே வர வந்து பார்க்குறாங்க. அந்த வீட்டில் 2 குழந்தைங்க தான் இருக்காங்க. ஒரு பையன் ஸ்கூல் போயிட்டான், இன்னொரு பையன் எப்படினாக்கா ஸ்கூல் போக மாட்டேன் சொல்லி வீட்டில் அழுதுட்டு இருக்கான். அந்த பாப்பாவுக்கு ஒரு ஃபீவர். அப்போ தூக்குறாங்க, என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பர்சனை பார்த்து குழந்தை அழுது நிறுத்துறது, என்னாச்சுமா கேட்குறாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஹக் பண்ணிக்கிட்டா என் கூடவே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற வந்து குழந்தை பார்க்குறப்போ அந்த வீட்டெல்லாம் பார்க்குறப்போ எல்லாம் வீடே ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்குது. ஒரு இப்படினாக்கா அந்த வீட்டுக்கு ஒரு சனியில் ஒரு லாட்டிலாம் வந்து இப்படி இருக்காது இல்லை. அந்த வீட்டில் வினாக்கா அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த டைம் அவங்களுக்கு ரிச்சான ஃபேமிலி, ரொம்ப ரிச்சால ஒரு மீடியமான ரிச்சான ஃபேமிலி தான். ஆனால் அப்போ அந்த
அளவுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, அதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த வீட்டை பார்க்குறப்ப அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது, அதெல்லாம் பார்க்குறப்ப ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜின்னு வந்து குழந்தை கொஞ்சம் நேரம் சமாளம் பண்ணி தூங்க வச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ இந்த நம்பிச்சு நம்ம பார்க்குறாங்க, இல்லை பண்ண வேணாம் சொல்கிறாங்க, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அந்த வீட்டை அவ்வளோ அழகாக அவங்க நடுவில் இருந்தப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி மாற்றிருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்குறாங்க, இதே மாதிரி அப்போ அவளும் பண்ணுவா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பாரு, நீ போகிற வீட்டில் கண்டிப்பாக அவங்க நீ போகிற வீட்டில் அந்த என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கொடுத்து வச்சவங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா நீ இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறியே, கொஞ்சம் நேரத்தில் ஒரு குழந்தை சமாதானம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை எப்படி அழகாக மாற்றிட்ட பற்றி அந்த வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா, கண்டிப்பாக அவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உங்கள் பையனுக்கு செகண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அம்மா வேணும்ல அப்படி சொல்கிறாங்க. இப்போ எங்கள் பையன் என் பையன் அதுக்காக ரெடி இல்லை, செகண்ட் ஃபினான்ஷியலாகவும் வீட்டில் மணிலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு பொண்ணு பையனை மேட்ச் பண்ணி வைக்கிற அளவுக்கு எங்கிட்ட ஃபினான்ஷியல் சப்போர்ட் எதுவுமே இல்லை, இந்த குழந்தைங்களும் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பையன் வர அவங்க ஒய்ஃப் இருந்தது அந்த இதிலே இருக்கான், சேட்னஸ்லேயே இருக்கான், ஒரு பக்கம் குழந்தைங்களாக பிஸ்னஸ் பார்த்து ஆகும்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆக்சுவலி அவங்களோட கேட்பேன் தப்பாக எடுத்து முடியல சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க, என்னுடைய இந்த வெயின் பிரச்சனை உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தாக்கா என்ன மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்டவங்க ஷாக்காக என்னப்பா பேசிட்டு இருக்கா, இங்கே பாரு உனக்கு இருக்கிற சின்ன பிரச்சனை தெரியுமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, நீ வந்துட்டு ஒரு ரொம்ப எங்கான பையன் சரி, நீ எதுக்கு இப்படி ஒரு பையனை மேரேஜ் பண்ணிருக்கேன், என் பையன் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் வந்துட்டு ஒரு லைஃப் வாழ்ந்து 3 குழந்தைங்க அப்பா ஆகிட்டான், சரி நீ ரொம்ப எங்கான பையன், உனக்கு அழகாக லைஃப் இருக்குதாப்பா, நீ எப்படி பேசிட்டு இருக்க, உன மாதிரி பையன் கிடைக்க உண்மையாகவே வந்துட்டு கொடுத்து வச்சிருக்கணும், ஆனால் எனக்கு இந்த நான் வந்து அப்படிலாம் செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டேன், உனக்கு அழகாக லைஃப் இருக்கு சரியா, உனக்கு இருக்கிற அழகுக்கும் உன்னுடைய இந்த பணத்துக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த ஜின்னு பார்க்குறாங்க, இல்லை எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபேமிலி பிடிச்சிருக்கு, இந்த குழந்தைங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உங்கள் பையனை பார்த்துட்டு கூட இல்லை, ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வாழணும்னு ஆசை இருக்குது, ஃபர்ஸ்ட் மாதிரி செகண்ட் மாதிரி எனக்கு அதெல்லாம் ஒரு கவலையே இல்லை, இந்த குழந்தைங்க நான் பெற்றிருக்காத குழந்தைங்க தான் இருந்தாலும் கூட எனக்கு அந்த குழந்தைங்க வந்துட்டு பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு இந்த ஃபேமிலிக்கு வரணும்னு நினைக்கிறேன், என்ன வெல்கம் பண்ணுவீங்களா கேட்குறாங்க. எனக்கு மணிலாம் ப்ராப்ளம் கிடையாது சொல்கிறேன், எனக்கு ஜின்னு ரிச்சான ஃபேமிலி தான், ஆனால் வரவங்க எல்லாரும் ஜின்னுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து ஒரு அந்த டிசஸ் மாதிரி தான் அது, அந்த டிசஸை பார்த்தா இப்போ எனக்கு டிமாண்ட் பண்ணுறாங்க அதிகமாக. இப்போ அதெல்லாம் சொல்லி எனக்கு அவங்ககிட்ட வரவங்ககிட்ட பெருசாக இல்லை, இவங்க அளவுக்கு இல்லைனாலும் இவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருக்கிறது வந்து பெரிய விஷயமா பேசி அதுக்கு மணியை வச்சு தான் பேசுகிறாங்க தவிர அவர்கிட்ட இருக்க மற்ற டேலண்ட் அழகெல்லாம் பார்க்குறது ஒரு சின்ன குறையை பெருசாக பார்க்குறாங்க. அதை நம்ம ஜின்னு நினச்சி பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒரு பர்சன்ட் மேரேஜ் பண்ணி போகிறத விட இந்த ஃபேமிலிக்கு வரலாமே, இந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்கலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் நம்பி ரொம்ப ஒரு மாதிரி என்னப்பா பேசுகிறோம், அப்பா அம்மா கொஞ்சம் எதுக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. இல்லை அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா உங்கள் பையனை அக்செப்ட் பண்ணி உங்கள் பையன்கிட்ட பேசி மேரேஜ் பண்ணி வைப்பீங்களா, இந்த வீட்டுக்கு சரியாக கூட்டிகிட்டு வருவீங்களா அப்படி கேட்குறாங்க. அப்பா நம்பி நமக்கு உண்மையாக ஆசையாக தான் இருக்குது, எனக்கு உண்மையாக சொல்லாக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கணும் பார்க்குறப்போ, ஆனால் என்ன எனக்கு வந்துட்டு இது அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற மாதிரி இருக்குப்பா, நீ ரொம்ப சின்ன பையன் இப்படி எவ்வளோ அழகாக இருக்கா, நீ இருக்கிற அழகுக்கே சொல்கிறாங்க ஆன்ட்டிங்க பாருங்க, ஏன்னா அழகு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு அழகுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, செகண்ட் மணி கூட ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா உண்மையாக நம்ம அன்பு பாசம் கேரிங் அதுதான் சரி நம்ம பார்க்குற விதம் தான், நீங்கள் வந்துட்டு என்னை ரொம்ப அன்பு பார்க்குறீங்க பாசமாக நடத்துறீங்க, இவனுக்கு எனக்கு ஒரு குறை பெரிய விஷயமா தெரியல, எனக்கு இங்கே இருக்குன்னு சொல்லி உங்கள் பையனுக்கு அப்டேட் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா, அந்த குழந்தைங்களுக்காக நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் உங்கள் பையன் அவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மறந்ததுக்கப்புறம் என் கூட லைஃப் வாழட்டும், எனக்கு அவருக்கு மனசார பிடிச்சி நாங்கள் ஒருத்தர் லவ் பண்ணி அதுக்கப்புறமா எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துப்போம், அதுக்கு இந்த குழந்தைங்களுக்கு அம்மாவை நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் அப்படி சொல்லி நிறைய பேர் அலைன்ஸ் பார்த்து என்கிட்ட இருக்கிற பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா பேசி எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் படிக்கணுன்ற முடிவுக்கு நான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, அப்படி பண்ணுறது அவருக்கு சைட் எஃபெக்ட்லாம் வரும், செகண்ட் அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுறதுலாம். அப்போ ஒரு சின்ன சொல்லும்போது அப்போ நம்ம பார்க்குறாங்க, உங்கள் பதிவு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு ஓகேனா நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேணாம் ஓகே இப்படியே இருக்கட்டும், அந்த ஹேண்ட் இருக்கணும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு அந்த ஹேண்டை பார்க்குறாங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பெரிய குறையில சொல்கிறாங்க. அப்போ ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஜின்னுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க விருப்பம் இல்லை. இப்போது நம்ம ஜின்னு என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் போய் பேசுகிறாங்க, அவங்க அப்பா அம்மா ஸ்டார்டிங்கில் வேணாம்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எதுவுமே இல்லை பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு பேரண்ட்ஸ் ஜின்னு இந்த அளவுக்கு சொல்கிறப்போ நம்ம ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இத்தனை பேர் இப்படிலாம் பேசினாங்க இல்லையா, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அவங்க அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க, நம்பிச்சு அம்மா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய குறைன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஜின்னு நமக்குமே ஹாப்பியாக இருந்திருக்கும், இவங்க பார்க்குற மாதிரி மற்றவங்க பார்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்பிச்சிட்ட பேரண்ட்ஸ் நம்பிச்சிட்ட பேசுகிறாங்க, நம்பிச்சு நோவேன்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ்ப்பா உனக்காக வேணாம்ப்பா 3 குழந்தைங்களுக்காக வயன்றிருக்காரு, அவர் ரொம்ப கஷ்டப்படுறா, அவர் ரொம்ப குட்டி குழந்தைப்பா 2 இயர்ஸ் தான் ஆகுது, அம்மா யாரும் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறா, ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் இயர்ஸ் அந்த 6 மந்த் அவங்க அம்மாவோட பேச கொண்டு பொண்ணு வயன் மறந்துட்டா, நான் ஜின்னுக்கிட்ட ரொம்ப அடைச்சிட்டாங்க, ஜின்னு கூட தான் ஹாப்பியாக இருக்கா, அவள் ஜின்னுக்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டா, எனக்கு அவளுக்கு ஜின்னு அம்மாவாக இருப்பாங்கன்னு தோணுதுப்பா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜின்னோட பேச நம்பிச்சு நான் பார்க்கல, அது மாசம் ப்ளீஸ்ப்பா அந்த பையன் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வராம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜின்னுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிறாங்க. அது நம்பிச்சிருக்காது ஒரு பெரிய குறையாவே தெரியல, எல்லாருக்கும் ஒரு குறை இருக்கும், அது பெரிய விஷயம் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அப்புறம்
நம்பிச்சிடும் பார்க்கலாம். அப்போ மேரேஜ் பண்ணி உனக்காக வேணும் குழந்தைக்காக மேரேஜ் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்படின்னா அவங்க லைஃப் நான் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகாதான் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ பேசி கன்வின்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஃபைனலி மேரேஜ் நடந்திருக்கும். மேரேஜுக்கு அப்புறம் தான் நம்ம நம்பி வந்து ஜாப் பார்க்குறாங்க. ஜின்னு ரொம்ப அழகாக இருக்காரு, ரொம்ப அழகாக, ரொம்ப கேரிங் ஸ்வீட் பர்சனாக இருக்காரு. சின்ன பார்க்குறாங்க. நம்பி வந்து எப்படின்னாக்கா நார்மலாக இருக்காரு, பெருசாக அப்ரோச் பண்ண மாட்டார், ரொம்ப ரெஸ்பெக்டாக நடந்துப்பாரு. இந்த பக்கம் யூனிட்டி எப்படின்னாக்கா நம்ம சின்ன பார்க்குறாங்க. சின்ன நம்ம ஜேகோப்பிட்டையும் ஒயின் கிட்டையும் அவங்க அவங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க. இவங்க கொஞ்சம் பெரிய பையன், ஒரு 6 இயர் பையன்றால கொஞ்சம் அவருக்கு விவரம் தெரியுது. இந்த 2 பசங்கள்கிட்ட அவர் கேரிங்காக இருக்காங்க. ஜோஹப் ரொம்ப நீட்டாக கல்யாணம் பிடிக்கும். அவருக்கு 30 கிளாஸும் போடவே மாட்டார். அப்போ ஜோஹப் சொல்லிட்டாங்க, அவர் தான் அம்மானு கூப்பிட்டுறாரு. எனக்கு நம்பிச்சுட்டு அம்மா சொல்லிப்பாங்க, நீங்கள் அன்மையாக உங்க அம்மானு கூப்பிடுங்க சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. என்னப்பா அப்படி கேட்குறாங்க. எனக்கு இந்த கிளாஸ் பிடிக்க ரொம்ப 30 இருக்குது சொல்லிட்டாங்க. லைட்டாக ஒரு சாஸ் தான் போட்டிருக்கோம், அது 30 இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியா ஆமாம்மா எனக்கு இதாட்டி என்ன பிடிக்காது, எனக்கு சேஞ்ச் பண்ணி விடுங்க சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ணி விட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெஹோப் கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. இதுதான் ஹாபி பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம்மா அம்மா தேங்க்யூ சொல்கிறேன். நம்ம ஜெஹோப் போயிட்டு சின்ன சிக்ஸை கிஸ் பண்ணுறாங்க. அது நம்ம ஜெஹோப் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். வயனும் ஜெஹோப் சரி ஜின்னுக்கிட்ட பயங்கர அட்டாச் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக தான் இருப்பார். ஒன் ஃபைன் டே நம்ம வயன் தான் ஜின்னு டெக் அவுட் இறங்கவே மாட்டா. செல்லவங்க பாரு அம்மா குக் பண்ண பாரு கொஞ்சம் நேரம் கிராண்ட் மாட்டேங்கிறேன் சொல்கிறாங்க. இன்னும் அப்படி சொல்லிட்டா விடவே மாட்டா சின்ன. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க. சின்ன வந்து வெஜிடபிள் கட் பண்ணுவோம், அது ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மேபி வந்து இறங்க மாட்டாரான்னு சொல்லுவோம். அப்புறம் இவங்க வராங்க, நான் கட் பண்ணவான்னு கேட்குறாங்க. அப்போ அம்மா நான் கூப்பிடவே இல்லை, நான் கட் பண்ணவான்னு கேட்குறாங்க. அப்போ சின்ன பார்க்குறாங்க, ஏன்ப்பா உனக்கு வந்துட்டு அம்மாவும் இருக்கும் கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க அம்மா இருக்காங்க சொல்லிட்டாங்க, உனக்கு அம்மா வர கஷ்டமாக இருக்கா, ஏன்னா அம்மா அக்செப்ட் பண்ணி கஷ்டமாக இருக்கா உனக்கு அப்படி கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம இவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஜின்னோட லெக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன பையன் தானே, லெக் வந்து ஹக் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு உங்கள் அம்மா மறக்க ஒரு கஷ்டம் தானே, அதான் அதுக்காக நான் வந்துட்டு உங்களை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்காமலாம் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் என்னோட தங்கச்சியும் சரி அதுக்கப்புறம் வீட்டில் சரி அப்பாவும் எல்லாரும் நல்லா பார்த்துக்கிறீங்க, உண்மையாக உங்களை மாதிரி கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சு உங்களை மாதிரி அம்மா கிடைக்கிறாங்க தான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்போ இதே பாஸ்வேர்டு இருப்பீங்களா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க கேட்டிருப்பாங்க. இது என்ன கொஸ்டின், இதான் எனக்கு ஃபஸ்ட்டு பையன், செகண்ட்லாம் ஜெயஹோப், தேர்ட் தான் பையன் சரியா சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம சுகா பார்த்துருப்பாங்க. எனக்கு இந்த வீட்டுக்கு சின்ன வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு வீடாகவே இருக்குது. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ அம்மா சொல்லிட்டாங்க. என்ன சொன்னா சொல்லிட்டாங்க, தேங்க்யூ அம்மா சொல்லிட்டாங்க. அம்மாக்கார தேங்க்யூ பண்ணுவாங்களா சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா படிக்கணும், ஹாப்பியாக இருக்கணும் சார், நீங்கள் 3 பேர் ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லியிருப்பாங்க. இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் வெஜிடபிள் கட் பண்ணி தரவா சொல்லிட்டாங்க. சில ரொம்ப சின்ன பையன்டாம்மா, நீ கிச்சனுக்குலாம் வரக்கூடாது சரியா சொல்லி, இல்லை நான் கட் பண்ணுவேன், நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஓகேவா, நீங்களும் நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவோம் சொல்லிட்டு நம்ம சுகர் போயிட்டு வெஜிடபிள்லாம் கட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சின்ன சொல்லிப்பாங்க, அவங்க ஹேண்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பாரு. சுகாக்கும் ஜின்னுக்கும் இப்படி தான் பாண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கிச்சனுக்குள்ள தான் ஒரு ஹெல்ப் பண்ணுறது வந்து அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜின்னு பார்க்குறாங்க. சுகர் ப்ராக்ரஸ் போட்டு அப்போ தான் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மா சொல்லித்தரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லி தர ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைங்களை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. மார்ச் 6 months ஆஃப்டர் தான் நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜின்னுடைய கேரிங்கில் தான் ஃபேமிலி டோட்டலாக அழகாக மாறுது. ஆனால் பிஸ்னஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்குது. அப்போ ஜின்னு வந்துட்டு கேட்குறாங்க என்னங்க சொல்கிறாங்க. அப்போ நம்பி கேட்குறேன் என்னம்மா சொல்லிட்டு, ஏன் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்து ஒரு டிசைனர் தேவைப்படுறாங்க கம்பெனிக்கு, ஆனால் இப்போ ஹையஸ்ட் சார்ஜ் கொடுத்து என்னால் இப்போ ஒதுக்கி ஹையர் பண்ண முடியாது, ஆனால் என்ன பண்ண தெரியல சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஜின்னு என்ன படிச்சிருக்காரு கூட நம்ம கேட்கல. அப்போ தான் ஜின்னு சொல்லிட்டாங்க, நான் தான் பண்ணி தரவா சொல்லிட்டாங்க. என்ன படிச்சிருக்கீங்க அப்போ தான் கேட்குறாங்க. அவர் சொல்கிற அந்த மாதிரி சொல்லிட்டு அப்போ நம்ம நம்பிச்சிருக்கு வந்து படிச்சிருக்காங்க ஓகே, அந்த டேலண்ட் இருக்குமா சொல்லிட்டு சின்ன டவுட்டு. அப்போ சின்னமே நான் ஒரு பேசிக் ட்ராயிங் பண்ணி காட்டுறேன் ஓகேனா பாருங்கள் சொல்லிட்டு ஒரு அழகாக மாடல் வரைஞ்சி காமிக்கிறாங்க. நம்ம ஸ்டன் ஆகிடாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரியல் பிக்சர் ரியலாக ட்ரை பண்ண கூட இந்த அளவுக்கு இருக்குமா தெரியாது, சும்மா சாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் காமிக்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய நம்ம ஜின்னு வந்து ட்ராயிங் பண்ண காமிக்கிறாங்க. இன்னும் என்ன மாதிரி கேட்டாரோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்டன் ஆகிடாங்க. இப்போ காமிக்கிறாங்க கிளைம் கிட்ட அவ்வளோதான். அது நம்ம ப்ராஜெக்டில் ஓகே ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம பார்க்குறாங்க, ஜின் நம்ம கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை வர முடியாது நம்ம எனக்கு இது பேபிஸ் வீட்டில் இருக்காங்க, ஸோ நம்ம பேபிஸை பார்த்து வீட்டில் தான் இருக்க முடியும், நான் வேணா ஒர்க் பண்ணி தரேன் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் அங்கே தான் அப்போ கம்பெனியில் ஜாப் கொடுத்துறாரு டிசைனராக, ஆனால் வீட்டில் தான் ஒர்க் பண்ணி தராரு, வீட்டில் தான் ஒர்க் பண்ணி கொடுத்து அனுப்புவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நம்பிட்டு பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகுது. ஒரு பக்கம் ஜின்னோட சப்போர்ட்டு, செகண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க், 2 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ரெண்டு ஆகுது அழகாக. இந்த பக்கம் நம்பிட்டு நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டேஸ் போகுது தெரியல, நம்ம டேஸ் போகுதா ஜின்னு அந்த ஃபேமிலி அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. வயன் ஜாப்லாம் அவங்க அம்மா விட்டே தர மாட்டாங்க, யார்கிட்ட இவங்ககிட்டே சண்டை போடுவாங்க. இவங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இவங்கேயும் வந்துட்டு இல்லை எங்கள் அம்மா சொல்லிட்டு அவங்க 3 பேருக்கும் சண்டைலாம் வரும். அது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்பிச்சு மேரேஜோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அப்போ தான் அவங்க ஃபேமிலியோட எல்லா டெப்டும் வந்து செட்டில் ஆகிருக்கும். எனக்கு அந்த கடன் எல்லாம் செட்டில் ஆகிட்டு அவங்க அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக மூச்சு விட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி வருது. இப்போ நம்ம நம்பிச்சு இப்போ பியூராக அவர் வந்து இப்படினாக்கா நம்ம ஜின்னு வந்து ட்ரூவாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு, ஃபாலோ இருப்பார் லவ்வில். அதுக்கப்புறம் தான் அந்த அனிவர்சரியாக கன்ஃபர்ஸ் பண்ணிப்பாரு. ரொம்ப ஒரு அழகான அரேஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜின் வந்துட்டு என் மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீ என் மனசார அக்செப்ட் பண்ணிப்பேன்னு கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஜின்னு கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, அது அவங்க மெமரிஸ் இருக்கா
இருக்காருங்க, கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ணிக்க வேணாம், நான் வந்துட்டு நம்ம எப்படி இருக்கலாம் என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் வந்து ப்ராக்டிக்கலாக வாழணும்னு நினைக்கிற பாசன், ஓகேவா? என் குழந்தைகளுக்கு எப்படி அவங்க அம்மா எல்லாமே ஒரு அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களோ சேம் அதே மாதிரி தான். அதனால வந்துட்டு நம்ம சுகம் அதுக்கப்புறம் ஜெகோ பண்ண அவங்க அம்மா கூட மெமரிஸ் அழகாக இருக்குது, ஆனால் அவங்க இல்லைன்றவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் என் ஒய்ஃப் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, சரி மெமரிஸாக இருக்குது. ஆனால் எனக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, ஓகேவா? அதனால் நான் ஏன்னா அவர் ரொம்ப எங்கேஜ் மேரேஜ் பண்ணிப்பார், இப்போ தான் மேரேஜ் பண்ண வயசு இப்போ தான் இருக்குது. அதனால் இப்போ நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், மனசார அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னையே அறியாமல் மனசுக்குள்ள வந்தவன் நீ எவ்வளோ சொல்லிட்டு நம்பி சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜென்னு பார்க்குறாங்க சொல்கிறாங்க, ஒரு அன்பாலையும் உன்னுடைய இந்த பாஸ்தாலையும் மட்டுமே அவங்க வந்து என்னை காதல் விழ வச்சிருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி தான் வந்துட்டு உங்களுக்கு லைஃப் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சின்னக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிஜமாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு கேட்பா வெளியே மேரி ஜின்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜின்னு வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இப்போ தான் ஒரு ரியலாக மேரேஜ் பண்ணி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னுக்கு ரொம்ப காஸ்ட்லியும் டைமண்ட் ரிங் போட்டிருப்பாங்க. இப்போ எதுக்கு இது சொல்கிறாங்க, இல்லை அந்த டைமில் அம்மா ரொம்ப சிம்பிளாக ரிங் வாங்கிட்டு வந்துட்டாங்க, எனக்கு ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. ஆனால் இப்போ நான் கொடுக்கணும் டிசைன் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யூனிக்காக லிமிடெட் எடிஷன் இது வரைக்கும் இந்த வாழ்ற வேறு யாரும் இந்த டிசைன் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவர் வந்து நம்ம ஜின்னோட டாப் மாடல் இருப்பாங்க. அதாவது டிசைன் இருந்து ஒரு சீனியர் ஜின்னுக்கு சீனியர்னு சொல்லலாம். அவங்கள்ட்ட போயிட்டு டிசைன் பண்ணி வாங்கிட்டு தரீங்க தான் அது போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் ஜின்னுக்கு ஹாப்பியாக நீங்கள் அக்செப்ட் பண்ணி தரேன். ஆமாம் ஐ லவ் யூ, 1 year லவ் பண்ண மாதிரி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க லவ் அப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். நம்ம ஜின்னு அப்போ கொஞ்சம் யாரும் குழந்தைங்க இல்லைனாக்கா நம்ம ஜின்னு ஹக் பண்ண பேக் பண்ண வரதா கிச்சனில் ஏன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்பாங்க. ஏன் ஹக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜின்னு ஹக் பண்ணிட்டு சிக்ஸாக டச் பண்ணுவாங்க. குழந்தைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க ஜின்னு, என்னையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்லுவாங்க. ஜின்னுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேரும் அப்போ தான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு 2 years போயிருக்கும். இந்த பக்கம் எனக்கு 4 years ஆகிடுது, ஜெகோக்கு 8 years ஆகிடுது. நம்ம சுகா இருக்கா இல்லையா, அவருக்கு 10 years ஆகிடுது. இப்போ நம்ம ஜின்னோட அம்மா பார்க்குறாங்க. ஜின்னு உனக்கு இப்போ பேபி பத்துப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க உனக்கு எப்படா பேபி பத்துப்ப அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஒரு நம்ஜோட அம்மா ஓகே ஜின்னுக்கும் நம்ஜோருக்கும் குழந்தை பிறக்கிறது எப்படி இருக்குன்னு ஆசை அவங்களுக்கு இருக்கு. ஜின்னு ரொம்ப லவ்லி பர்சன், அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும் அவங்களுக்கு ஆசை இருக்கு. ஜின்னுக்கும் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதனால இப்போ இவங்க எல்லாமே கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ஜோ தான் சின்ன கூட்டிட்டு ஃபாரின் போகலாம் ட்ரை பண்ணுறாங்க. அந்த குழந்தை விடவே மாட்டேன்றாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க வேணாம் நம்ம ஜின்னா போக வேணாம், எதுக்கு ஃபாரின் போக நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜின்னு நம்ம சொல்கிறாங்க ஹனிமூன் போகணும் சொல்கிறாங்க. ஹனிமூன் எதுக்கு சொல்கிறாங்க, பின்ன உன்னோட லவ்ல எனக்கு ஒரு பேபி வேணும் அப்படின்னு நம்பி கேட்குறாங்க. ஜின்னு அது வரைக்கும் மற்றவங்களும் கேட்குறப்போ பெருசாக எடுத்துக்க மாட்டார், ரியாக்ட் பண்ண மாட்டார். என்ன சொல்கிறீங்க நம்பின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆரிஜின் நீ ப்ராக்டிக்கலாக யோசி, ஓகேவா? என்ன நம்ம குழந்தைங்களாம் உன்னோட குழந்தைங்களாம் நீ பார்க்குற, நீ ரியல் அம்மாவாக தான் இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஒரு அம்மா கடைசிக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். இருந்தாலும் கூட உனக்கும் எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஓகேவா? உன்னோட லவ்ல எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பேச லவ் பண்ணுறாரு. ஜின்னு நினச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு லவ் பண்ணுறன்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ லவ் மூழ்கி போயிருக்காரு அவர் லவ்ல. ஏன்னா அவர் கொடுத்த லவ் கரைங்க அப்படி. இப்போ நம்ம ஜின்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு ஒரு குழந்தை வேணும், நீ பெற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கேட்டுருப்பாங்க ஜின்னுக்கிட்ட. அவர் ஜின்னுக்கும் ஒரு ஷையாக அதே சொல்கிறாங்க. அப்போது நம்ஜன் நம்ஜன் ஜின்னு வீட்டில் இருந்திருப்பாங்க, குழந்தைங்களா ஸ்கூல் போயிருப்பாங்க. அதுவும் அப்போ அவர் ஆஃபீஸ் ரெடியாக இருந்திருப்பாரு. இப்போ நம்ம ஜின்னை வெளில பின் பண்ணுறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நம்ஜுனா சொல்கிறாங்க இங்கே பாரு இது வரைக்கும் இந்த ஜஸ்ட் நார்மல் ரொமான்ஸாக இருந்திருக்கும், ஓகேவா? இன்னைக்கு வைல்டாக சொல்கிறாங்க. வைல்டாக ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லுங்க நம்ஜன் ஒரு வைல்டாக இருப்பாரு. அந்த ஃபுல்லாக லவ் கேர் தான், ஃபுல் லவ்ல தான். ஜின்னுமே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. என்ன உங்களுக்கு பேபி வேணும் அப்படிதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவர் கூட தான் இருப்பாங்க. கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கப்புறம் ஜின்னு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க தெரிய வருது. ஆல்மோஸ்ட் ஜின்னோட 3rd year anniversary முன்னாடி ஒரு 1 month பிஃபோர் தான் பேபி பிறக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த பக்கம் எனக்கு 5 years ஆகிடுச்சு. அப்போ அந்த பேபி பிறக்கிறப்போ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. எல்லாருமே பேபி அவ்வளோ அழகாக இப்போ ஒரு பிளஸிங்ஸோட வெல்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஒயினுக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டாடா சொல்லிட்டு என்னம்மா சொல்லிட்டு அமீர் கேட்குறாங்க. அது அம்மா எந்த சொல்கிறாங்க அம்மா வந்து தான் மாப்பிள்ள சொல்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பாய் போய் பிறந்திருக்காங்க நம்ம ஜின்னுக்கு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஜின்னோட அப்பா வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு ஓகே தான், அவங்க ஜின்னு இந்த மாதிரி லைஃப் அக்செப்ட் பண்ணது ஓகே. ஆனால் அவருக்கும் குழந்தை வேலை ஆசைப்பட்டுருப்பாங்க. இப்போ பார்க்குறாங்க லட்டு மாதிரி குழந்தை. நம்ம ஜின்னு பார்த்து குழந்தை அவ்வளோ பிடிச்சி போயிட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் நம்ம ஜின்னு வந்து ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய ஹேண்ட் தான் பார்க்குறாங்க. ஹேண்டையும் அந்த லெக் ஃபீட்டையும் பார்க்குறாங்க. எனக்கு அந்த ஃபுட் ஃபிட் பார்க்குறாங்க. ஏன்னாக்கா அந்த ஃபிங்கர் சொன்னாங்க அவர் பார்க்கணும்னு சொல்லி பயத்தில் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தையோட ஹேண்டை குட்டி குட்டியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு அந்த குழந்தையோட ஹேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பேபியோட ஃபேஸை பார்க்காம ஹேண்டை தான் பார்த்துருப்பாரு. அந்த 2 ஹேண்ட் எடுத்து கிஸ் பண்ணுறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நல்ல வேலை என்ன மாதிரி இல்லைன்ற மாதிரி நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு உன மாதிரி இருந்தால் தான் என்ன தப்பு அப்படி கேட்குறாங்க. இல்லை நம்ம லாஸ்ட் உன மாதிரி தான் என்ன தப்பு சொல்லிட்டு அவர் கேட்குறாங்க. அவனுக்கு வந்து ஒரு பெரிய குறை இல்லை அப்படி சொல்லிட்டு அழகாக கம்ஃபர்ட் பண்ணியிருப்பாரு. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ நான் சின்ன சொல்கிறேன் இப்போ ஒரு குழந்தை போதும், ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. சரி நம்பிச்சுனா இந்த ஒரு குழந்தை போதும் இதுக்கு மேலே சொல்கிறாங்க. அப்போ நம்பிச்சுன்னு ஓகே நம்ம ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு விட்டுறாரு. நம்மளோட லவ்ல ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், பிறந்துட்டு இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன் நம்பிச்சுன்னு விட்டுறாங்க. எனக்கு உனக்கு ஓகே இல்லைன்றப்போ எனக்கு வேணாம்னு சொல்லியிருப்பாரு. இவங்க எல்லாருமே ஓகே ஆமாம் அப்படி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு 3 பேர் இருக்காங்க இல்லையா, அப்போ நான் 4th இவர் அது போதும்னு சொல்லிடுறாங்க.
இந்த பக்கம் குழந்தைய அழகாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒயன் ஜெகப்பா அம்மா நீங்கள் எங்களுக்கு தானே பண்ணணும் சொல்கிறாங்க. குட்டி பாப்பா குட்டி வீட்டை போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம நம்பிச்சு அப்படி இல்லை, நம்பிச்சு கையில் வச்சிருப்பாரு, கீழே விட மாட்டார். சுகமும் அப்படி தான், சுகமும் வாங்கிக்கிறாங்க. சுகாக்கு அப்போ 10 years ஆயிருக்கும். இப்போ நம்ம சுகா வந்துட்டு அப்போ நான் வச்சுக்கிறப்பா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் வச்சுக்கிறப்பா கொடுங்க சொல்கிறாங்க. சரி தங்க வச்சுக்கோ சொல்கிறாங்க. சுகாக்கு ரொம்ப ஹாப்பி. செல்லம் சிலர் கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் சுகா, ஒரு பக்கம் நம்பிச்சோட பேரண்ட்ஸ் நம்பின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேமிலிஸ் குழந்தை அதிகமாக வளர ஆரம்பிக்குது. எனக்கு சின்னக்கு இந்த ஃபேமிலி பார்த்துக்கும் டைம் சரியாக இருக்கும். அவங்க ஸ்கூல் பண்ணதுக்கு தான் சின்ன கொஞ்சுவாங்க. சின்ன பார்க்கறது அந்த குழந்தை அழகாக இருக்கு. அவர் அந்த ஹேண்டையும் பார்த்துட்டு அந்த ஹேண்டையும் அந்த ஃபிங்கர்ஸ் அந்த ஃபுட் ஃபிங்கர் பார்த்துட்டு தான் அவர் கிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நான் கூட பயந்து நான் இந்த மாதிரி பிறந்துருமோ சொல்லிட்டு மற்றவங்க டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குமோ நான் இன்னும் நினச்சி பயந்துட்டு எப்படி சொல்கிறாங்க. பார்க்க லட்டு மாதிரி கடை லட்டு சின்ன லட்டு கொஞ்சிட்டு இருப்பாரு. அது வீட்டுக்கு ஒயின் பண்ணிட்டாக்க அவர் கொஞ்சம் நிறுத்துவார். எனக்கு அவங்க இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லிட்டு நம்ம சின்னடைய நான் அதை நம்ம நம்பிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஏன் அப்படி இருக்க, நீ எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்குறேன், எல்லாருக்கும் ஈக்குவலாக ஆண்டி கொடுக்குறேன். ஆனால் அவன் இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாங்க. ஏஜ் போக போக தான் எப்படின்னாக்கா நம்ம ஒயின் அப்புறம் கொஞ்சம் சின்ன பொண்ணு தானே. ஆனால் அவங்க தம்பிக்கு புரியுது, பாசமாக தான் இருக்கிறாங்க, யாரும் முடியலாம் பண்ணல. இருந்தாலும் கூட அவங்க சின்ன விட்டு தர மாட்டாங்க. சின்ன அவங்க தான் இருக்கும், அவங்க தான் இருக்கும்னு சொல்லி நினைப்பாங்க. அதே மாதிரி நம்ம நம்பிட்டு இருக்காரு. அவர் மொத்த லவ்வையும் நம்ம ஜிம் மேலே வச்சிருப்பாரு. அவங்க மொத்தம் எல்லாருக்கும் பாசமாக தான் இருப்பாரு. ஆனால் ஜிம் மேலே அவருக்கு எக்ஸ்ட்ரா லவ் அதிகமாக கேரிங்காக இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் கேட்டு ஆசைப்பட்டு பிறந்த குழந்தை இல்லையா, அதனால ரொம்ப பாசமாக இருப்பார். அது ஜிம்மே அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பார். ஜிம்முக்கு அப்போ வந்துட்டு ஒரு 2 years இருக்கும். அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் வராங்க, வந்துட்டு கிஃப்ட் நிறைய வாங்கி தராங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ ஒயின் பார்க்குற அம்மா சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க. அவங்க கிராண்ட்மா வந்துட்டு எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு திட்டாங்க அவங்க அம்மா, ஏமா வாங்கிட்டு எதுவும் வாங்கிட்டு வரல சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜிம் தானே சின்ன பையன், அது என்னோட கிராண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்காதீமா ப்ளீஸ்மா, யாரும் ஒரே மாதிரி பாருங்க அப்படி சொல்லிட்டு திங்ஸாக கொடுத்து விட்டுறாங்க. ரிட்டன் ஜிம்முக்கு பார்க்க ஆடுறாங்க. எனக்கு என்னோட திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு அந்த ஜின்னு கொடுத்து விட்டுறாங்க. நீ வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வாங்க, இல்லை வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டாரு. எனக்கு ஒயின் கேட்கறதுக்கு சின்ன ஸ்டெப் மாம் தெரியாது, அதனால தான் அவங்க அம்மா இருந்தால் நினச்சிட்டு இருக்கா. அதில் கொடுத்து விட்டுறாங்க. அந்த பக்கம் ஜிம் பயங்கரமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின்னு பார்க்குறாங்க, பாரு உனக்கு அம்மா வாங்கி தரேன், சரி உனக்கு அக்கா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு யாருக்கு ஈக்குவலாக வாங்கி தராங்க. ஜின்னு எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் பார்க்குறாரு. அப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கிற 3 years ஆகிற ஜிம்முக்கு அப்போ நம்ம ஒயினோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஜிம் போயிட்டு எடுத்துகிட்டே இருக்காரு, நோட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒயின் பார்க்குறாரு, எட்ட போயிட்டப்போ தள்ளி விடுறா. நம்ம எப்படி கேட்கறதா இல்லை, அது குழந்தை தானே போயிட்டு புக்ஸ் நோட்ஸ் பிடிச்சி கழிச்சிட்டு இருக்கு, பேப்பர் பிடிச்சி இருக்காது கிழியுது. இப்போ இப்போ ஜிம் ஒயின் என்ன பண்ணுறாங்க, லைட்டை புஷ் பண்ணி விட்டுறா. அப்போ ஜிம் போட்டு தொப்பரை கீழே விட்டுறாங்க. லைட்டாக ஹைட் அடிப்பட்டு பிளட் தான் ஆகலை, லைட்டை வீங்கிற மாதிரி. அந்த பக்கம் ஜிம் நடந்துக்கிறாங்க. அம்மா ஜின்னு பக்கம் ஜிம் நடக்கும். ஜின்னு ஓடி வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. பார்த்தா நம்ம எப்போதும் கிராண்ட் பர்ஸோட போயிருப்பாங்களோ வராங்க. என்னாச்சுமான்னு கேட்குறாங்க. இப்போ ஜம்ஜாவை போட்டு விடுறாங்க. என்னாச்சு சொல்லிட்டு விடுறாங்க. இப்போ நம்ம ஜின்னு கேட்குறாங்க என்ன நடந்துன்னு கேட்கணும். ஒயினிட்ட பயப்பட அவங்கள அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அது எது சொல்கிறாங்க. என்னாச்சு ஒயின் அப்படி கேட்குறாங்க. அம்மா தம்பி நோட்டு பிடிச்சி எடுத்துகிட்டே அம்மா அதான் நான் வந்து தள்ளி விட்டு லைட்டாக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜின்னு சொல்லிப்பாங்க, பாரு செல்லம் தம்பி நோட்டை பிடிச்சி எடுத்தாச்சு என்ன பண்ணிருக்கணும், ரஃப் நோட் இருக்கலாம் எடுத்து கொடுத்து இந்த அதை ப்ளே பண்ண கொடு, சரியா தள்ளி விடக்கூடாது, அடிப்பட்டு என்ன பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ லைட்டாக அடிபட்டுருக்கு, ஒரு பிளட் வந்து என்ன இருக்கும் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு ஜின்னு வந்து டைம்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம நம்பிச்சுடாமல் திட்டிருப்பாங்க, பாரு ஒயின் ஏன் தள்ளி விட்ட, ஒரு அஃபோன் எடுத்து கொடுத்துக்கலாம், இல்லை நோட்டை கழிச்சு போட்டு போய் புதுசாக வாங்கிக்கூடாது அப்படி சொல்லி திட்டாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க, சும்மா ஜின்னு அப்படி சொல்லிட்டாங்க, பாரு தம்பி எப்படி ஹார்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி திட்டாங்க. ஒயின் அழகா இப்போ ஜின்னு போய் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அழக்கூட செல்லாம் சொல்கிறாங்க. அம்மா பாருங்க கிராண்ட்மா திட்டாங்க சொல்கிறாங்க. சரிம்மா அவர் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஜேவப் தெரியும் நம்ம ஜின்னு வந்துட்டு நமக்கு செகண்ட் அம்மா அப்படின்னு தெரியும் இல்லையா. அவர் அப்படி கூட ஒயினை கம்ஃபர்ட் பண்ண ஜிம்முக்கு பார்த்தா போட்டு வீங்கி போயிருக்கு. நம்ம கிராண்ட் மதர் இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் வச்சு சரி பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜேவப்போ வந்துட்டு பார்க்குறாங்க. ஒயின் அவங்க அம்மா கம்ஃபர்ட் பண்ண பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா மட்டும் யார் இருப்பாங்க, ஆனால் நம்ம தம்பி பாவம் இல்லையா சொல்லிட்டு அவருக்கு பேர் தூக்கிக்கிறாங்க. தூக்கி சமாதானம் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஜேவப் அவ்வளோ அட்டாச்சாக இருக்க மாட்டாரு. அவருக்கு சுகாவை தான் பிடிக்கும். அவர் சுகா வராங்க. என்னாச்சு செல்லவும் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம்மு சுகா தூக்க சொல்கிறாங்க. அப்போ தான் சுகா தூக்குறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. பார்த்து போட்டு வீங்கி இருக்கு. அப்போ சுகா போய் திட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க, என்ன சுகா சொல்கிறாங்க, ஏன் அவுட் பண்ணீங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணா சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ சின்ன பிள்ளை அவள் பாவம் இல்லை சொல்கிறாங்க. ஒரு நோட்டு கழிச்சுட்டாக்கா அவங்க டீச்சர் திட்ட மாட்டாங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ சின்ன போய் சொல்கிறாங்க ஜிம்மு கிட்ட, இங்கே பாரு அக்கா நோட்டை கழிச்சுட்டாக்கா அக்கா மிஸ் அடிக்க மாட்டாங்களா திட்ட மாட்டாங்களா அக்கா நீ கிழிச்சா சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சின்ன குழந்தைக்கு திரும்ப தெரியல. அம்மா அப்படி கூப்பிடுறத சொல்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜின்னு அந்த வயசுல வார்னிங் பண்ணாங்க நம்ம ஜிம்மினை. இப்போ நம்ம அம்மா பார்க்குறது என்னப்பா பேசிட்டு இருக்கா, நம்ம குழந்தை நமக்கு என்னப்பா தெரியும் சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ சொல்லி தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சொல்லிட்டாங்க. நம்ம சுகர் பார்க்குறங்க அம்மா குழந்தை தெரிவிப்பாங்க. மாசம் குழந்தை மாசத்துக்கு தூக்கி போய் கொஞ்சிட்டு இருக்காரு. எப்படி அழகாக டேஸ் போக ஆரம்பிக்குது. நம்ம ஜின்னு வந்து ஜின்னுக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஜின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. மற்றவங்களும் ரொம்ப கேரிங்காக பாசமாக இருப்பாங்க. நம்ம ஜின் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் நம்ம சுகா இவங்களாம் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இவன் ஒயின் கூட வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தம்பியை சொல்லிட்டு அவளும் பாசமாக இருக்க ஆரம்பிக்கிறான்.
ட்ரெஸ் போக போதான் நம்ம ஜிம்மினுக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக ஆகுது. 1.8 நம்ம ஜிம்மினுக்கு தான் ஒரு 5th பர்த்டே வருது. அப்போ நம்ம ஜிம்மின் கிராண்ட்மா ஜிம்மினுக்காக நிறைய திங்ஸ் வந்து எல்லாமே வாங்கியிருப்பாங்க கிஃப்ட்டுக்காக. அப்போ நம்ம ஒயின் பார்க்குற அம்மா எனக்கே கிராண்ட்மா இப்போ தானே வாங்கி தர மாட்டாங்க அப்போ சொல்லிட்டு கேட்குறா. அது சொல்கிறாங்க ஏன் வாங்கி தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சின்ன போய் சண்டை போடுறாங்க அம்மா கிட்ட. அப்போ தான் நம்ம ஜிம் பண்ணினாக்கா கொஞ்சம் தள்ளி போகிறாங்க. போயிட்டு பார்க்குறாங்க ஏன் அம்மாவுக்கு சண்டை போடுறாங்க நம்ம கிராண்ட்மா எது நம்ம இருந்தாலும் அம்மாவும் சண்டை போடுறாங்க கிராண்ட்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடும்பம் இருக்கிறேன் எனக்கு ஒரு பர்த்டே எல்லாம் கிஃப்ட் பண்ணுறதுக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துருப்பாங்க. ஒரு குட்டி மினி கார்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ கேட்கும் அப்போ சின்ன சொல்கிறாங்க அம்மாங்க பாருங்க ஏமா என் பசங்க வந்து இது பண்ணுறீங்க அவங்களே ஒரே மாதிரி சரியா அவங்களுக்கு ஸ்டெப் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாக்கா அவங்களுக்கு ஹார்ட் ஆகுதா எனக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆனால் அவங்களே இருக்காங்க ரொம்ப எப்படின்னா அவங்க ஒரு சேரம் பசங்க கிடையாது அவங்க ரொம்ப அவர் பூர் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்களால வந்து பார்த்து கூட முடியாது. எப்பயாவது வருவாங்க ரேரா அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அவங்க அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க வந்து தான் வந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி வாழ்ந்து கொடுத்தாக்கா அவங்களுக்கு டவுட்லாம் வராதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை வந்துட்டு தெரியுதுன்னா போச்சுன்னு சொல்லிட்டாங்க. தெரியுது கூட பிரச்சனை பெரிய விஷயம் இல்லைம்மா ஆனால் நீங்கள் எப்படி பாஷை வாழ்த்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் பேசுகிறேன் ஜிம் என்னோட ஓன் பிராண்ட்ஸ் அனுப்பா நான் ஜிம்முக்கு வாங்கி கொடுத்து தப்பா கேட்குறேன் வாங்கி கொடுத்து தப்பு இல்லை அது மற்றவங்களுக்கு இப்போ வாங்கிட்டாங்களா சொல்லிட்டாங்க. அப்புறமா ஜின்னு பார்க்குறாங்க அவங்க மட்டும் சின்ன பையன் மற்றவங்களும் பெரிய பசங்க ஆகிட்டாங்களா சொல்லுங்க. அப்படிலாம் இல்லை என் பசங்க ஒரே மாதிரி தான் நீங்கள் வாங்கி கொடுங்க ஒரே மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஜிம்முக்கு புரியவே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க அப்பா சொல்லிட்டாங்க என்னப்பா சொல்கிறாங்க அந்த ஸ்டெப்ரஸ்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க ஜின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஸ்டெப்ரஸ்லாம் எனக்கு மேலே ஃபீல் பண்ணக்கூடாது நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜின்னு ஹைட் பண்ண வேணாம் சொல்லி சொல்லிடுறாங்க. அங்கே பாரு உன்னோட அம்மா வந்து ஜின்னு தான் உன்னோட அம்மா சொல்கிறாங்க. புரியலப்பா சொல்கிறாங்க. அதாவது இவங்க நம்ம ஜேஹோ போயிட்டு இருக்காங்களா ஆமா சொல்கிறாங்க. அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமா சொல்லிட்டு அப்போ ரம்ஜன் கூட்டி போகிறாங்க ஒரு ரூமுக்கு அங்கே ஒரு பிக் இருக்கு. இவங்க தான் அவங்க சரியா அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் நீ பிறந்த சொல்கிறாங்க. ஆனால் அம்மாவுக்கு எல்லாரும் மேலே லவ் கேர் கொடுக்கணும் எப்படின்னா ஆசைப்படுறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கணும் ஆசைப்படுறாங்க. அம்மா சம்டைம்ஸ் அதெல்லாம் வந்து கண்டுக்காம இருக்காங்க. இதை பார்த்து தான் அம்மாவுக்கு எல்லாருமே பாசம் இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. அவங்க ஏன் இறந்தாங்கன்னு தான் கேட்குறாரு. அப்புறம் நம்ம பார்க்குறோம் ஹெல்த் முடியாமல் இறந்து போயிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுது அப்படியா சொல்லிட்டு ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஜிம்மு டேஸ் ஒய்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாரும் கழுகு வந்துருக்கும் ஒன்றும் செல்லும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் ஒய்ப் பண்ணிட்டு கேள் கூட்டி வந்துட்டாங்க. பாடி பார்த்து ஸ்டார்ட் ஆகுது. பாடியில் முடிஞ்சிச்சு. பாடி முடிஞ்சிட்டு அன்றைக்கி நைட்டு தான் நம்ம ஜின்னு கிச்சனில் வந்து வாஷ் பண்ணிருக்காங்க வெசஸை வாஷ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு பாசம் ஜின்னோட இப்போ ஹக் பண்ணிக்கிறாங்க. யார்ட்டா சொல்ல நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம்மு இந்த ஆஃபர் நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. செல்லம் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மாவை. என்னம்மா அங்கே பாரு என்ன சொல்லிட்டு ஜின்னு தூக்குறாங்க. அங்கே பாரு கிராண்ட்மாட்ட வந்து திங்ஸ் வேண்டாம் ரிட்டர்ன் விட்டுறேன்னு கோமா அம்மா வாங்கி தரேன் அப்படி சொல்கிறாங்க. எப்போவுமே ஜின்னு அவங்க அம்மா திங்ஸ் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு புதுசாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஈக்குவல் வாங்கி கொடுத்துருவாங்க. அம்மா வாங்கி தரேன்டா செல்லம் அப்படி சொல்லி ஜின்னு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. ஏன் வேணாம் ஜின்னு கேட்குறாங்க. ஜிம்மு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னம்மா சொல்லு பயமாக இருக்குது கலர் அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மு சொல்கிறாங்க நீங்கள் என்னடாம்மா வா கேட்குறாங்க. அப்போ ஜின்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னோட அம்மாவும் சொல்கிறாங்க. நான் 4 பேருக்கு தான் அம்மா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளோட அம்மா தான். நான் வந்து ஹோல்டு பண்ணேன். நீ மட்டும் தான் எனக்கு பிறந்த ஆனால் மற்றவங்களும் நான் ஹோல்டு பண்ணுறேன் இல்லை என்னோட ஹார்ட்டில் சரியா அவங்களும் உன்னோட அண்ணா உன்னோட அக்கா சரியா சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அவங்க சீக்கிரம் ஃபீல் பண்ண எதுவும் நடந்துக்கூடாது தங்கும் எனக்கு அவங்க அவங்களே அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல நான் தான் உங்கள் அம்மா லவ் கேர் கொடுத்தேன். இப்போ பாரு வந்துட்டு கிராண்ட் மாதிரி பண்ணாக்க அவங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்னம்மா ஜின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்போ இதே மாதிரி இருங்க சொல்கிறாங்க. என்ன சரி எப்போ இதே மாதிரி இருங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்போ எங்கிட்ட ஸ்ட்ரிக்டாகவே திட்டிகிட்டே இருங்க அண்ணாவுக்கு யாரும் சீக்கிரம் ஃபீல் பண்ணி நடந்துக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ சின்ன பையன் தான் ஒரு 5 years கிட்ட தான். இப்படி சொல்கிறப்போ ஜின்னுக்கு புரியல என்னம்மா சொல்கிறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு அம்மாவோட யாருக்கும் அவங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. நீங்கள் எப்போ ஒரே மாதிரி இருங்கம்மா என்ன கூட திட்டிக்கோங்க நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு திட்டாதீங்க சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லிப்பாங்க அவங்களுக்கு அம்மாவில் சொல்லும்போது கரெக்டாக சொல்லியிருக்கும். அப்போ வந்து அப்பா அழுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் எப்போவும் ஒரே மாதிரி லவ் கேர் கொடுங்கம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு சின்ன ஜிம்மு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லுன்னு சொல்கிறேன் எனக்கு 4 பேர் ஈக்குவல் தான் அம்மா சொல்கிறாங்க. அப்படி இருந்து ஜின்னுக்கு எக்ஸ்ட்ரா லவ் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும். நார்மல் ஹியூமனுக்கு அவங்க பற்றி குழந்தைங்க லவ் கேர் அதிகமாக தானே இருக்கும். அது யாரும் மாற்ற முடியாது இல்லை அது நேச்சுரல் ஹியூமன் திங் தானே அது. அப்போ நம்ம ஜிம் சொல்கிறாங்க பார்த்தாங்க உனக்கு உண்மையாக இருக்குது ரொம்ப உண்மையாக லவ் அதிகமாக இருக்குது அதை ஷோ பண்ணாக்கா எங்கே யாரோ ஒருத்தவங்க சீக்கிரம் ஃபீல் பண்ணுவாங்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நீங்கள் அப்படி காட்ட அந்த லவ்வாக சொல்கிறாங்க. என் அம்மாவுக்கு எப்படி லவ் இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணிட்டா ஜிம்மு சொல்கிறாங்க. எனக்கு ஜின்னு ஒவ்வொரு டைமும் ஜிம்மு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இப்போ ரூம் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போது ஜிம்முக்கு தனி ரூம் கிடையாது. இங்கே நம்ம சுகாக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளையா அவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்னொரு ரூம் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ரூம் வந்து ராம்ஜன் இருக்காங்க. ஒரு ரூம் ஸ்டோர் ரூமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஒரே ரூம் தான் ஜேஹோப்பும் நம்ம ஜிம்முக்கு யார் கொடுத்துருப்போ ஜேஹோப் ரூமில் தான் ஜிம் தங்கி கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் ரூம் கொஞ்சம் பெருசு 2 பேரும் ஷேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம்மு சொல்கிறாங்கம்மா நீங்கள் வந்துட்டு நீங்கள் எப்போ எப்படி இருங்கம்மா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லுங்கள் எப்போ ஏன்னா டெய்லியுமே ஜிம் வந்து சின்ன ஒரு ரூமுக்கு வந்துட்டு ஜேஹோப்புக்கு ஜிம்முக்கு பிளாங்கெல்லாம் கால் பண்ணி
பண்ணிட்டு அவரு ஜிம் கிட்ட போயிட்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு லவ்வோட ஃபோட்டோவில் கிஸ் பண்ணுவார், சென்ட்ரல் லிப்ல போட்டு பேக் பண்ணுவார். அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்க பையன். அது ஹேண்ட் இருக்குது, அந்த ஹேண்ட் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அந்த 2 ஹேண்டையும் பார்த்து கிஸ் பண்ணிட்டே இருப்பார் அடிக்கடி ஜிம் தூங்குறப்போ. ஜிம் அடி நோட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அவர் தெரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பாங்க, ஏன் அம்மா இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அம்மாவுக்கு மேலே அவர் கேர் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, அது காமிக்கிறது கொஞ்சம் பயம். ஒருவேளை இந்த லவ் அதிகமாக அவங்களுக்கு காமிச்சாக்கா யாரோ ஒருத்தவங்க செக்யூர் ஃபீல் பண்ணுவாங்க, பயம் இருக்குது அவங்களுக்கு. எனக்கு சுகா அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஜெயோ போவாங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன அவ்வளோ பிடிக்கும். அவங்க அம்மாவாக அவங்க பார்க்குறாங்க. என்றைக்குமே அவங்க ஸ்டெப் மாமா ஜோயனுக்கும் வளர்ந்ததுக்கப்புறம் தெரிய வருது அம்மா இறந்துட்டாங்க, இவங்க வந்து செக்கி தான் வந்தவங்க சொல்லிட்டு அப்படி கூட அவ்வளோ ஏற்றுக்க முடியாது. அது வந்து அவ்வளோ அக்செப்ட் பண்ணி முடியாது. நீங்கள் தான் அம்மான்னு அவ்வளோ சொல்லியிருப்பா. அது அவருக்கும் சின்ன ரொம்ப ஹாப்பி அக்செப்ட் பண்ணிப்பாரு. இதெல்லாம் சொல்லுவோம். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது செல்லாம் சொல்லிட்டு எப்போ இப்படி இருங்க சரியா சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறீங்க எப்போ இப்படி இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கு, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக அம்மா பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. செல்லம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவருக்கு. எப்போ உங்களுக்கு நான் எப்போ இந்த மாதிரி இருப்பேன் சரி, எனக்கு தெரியும் அம்மா லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருங்க சரியா. அண்ணாவும் அக்காவும் எனக்கு இன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடாது ஜிம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணியிருப்பாங்க. தன்னோட குழந்தைன்றது எப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு. எனக்கு அவரும் அப்படி ஒரு பாசம் தான். ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன் குழந்தையாச்சு சொல்லி ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லலாம் சொல்கிறாங்க. அதுக்கு அம்மாவுக்கு மேலே மட்டும் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் என் அம்மாவுக்கு என் மேலே சீக்கிரத்தில் அவருக்கு சொல்கிறாங்க. சீக்கிரத்தில் அவங்க ஆமாம் அதுக்கு போது கிஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் வந்து எனக்கு ஃபுட் வந்து பார்த்து ஃபீட் பண்ண ஆசைப்படுறது. ஆனால் என்ன பக்கத்தில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது. ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. ஆனால் ஹாப்பியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. லவ்ன்றது எப்போ ஷோ படாது லவ் இல்லை, அது மனசில் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சுக்கிட்டம்மா ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூட செல்லும் ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. நேற்று இப்படியே சரியாக போயிட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு க்யூட்டாக இதே மாதிரி இது சரியா எனக்கு இது பிடிச்சிருக்கு ஜின்னு சொல்கிறாங்க. அப்படியேம்மா ஆமாம் நம்ம ஃபைட்டிங் பார்ட்னர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. ஜிம் கிட்ட ஜின்னு ஹாப்பியாக இருப்பாங்க. லவ் யூ மம்மா சரி ஜிம்மி போயிட்டு ஜிம் ஃபேஸ்புக்கில் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் செல்லம் அவர் தூக்கி சுற்றி இருப்பாரு. ஒரு மாதிரி அந்த கிச்சனுக்குள்ளேயே தூக்கி சுற்றி இருப்பாரு. ரம்ஜின் பார்த்துருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க, எனக்கு நம்ம ஜின்னு அந்த லவ் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு அது வேற விஷயம். நான் ஜிம்மின் கூட லவ் விட்டு தராங்க. அவங்க அண்ணங்களுக்கு அவங்க அக்காவுக்கு விட்டு தரும்போது அவருக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அவருக்கு இன்னும் ரம்ஜினுக்கு ஜிம்மின் மேலே ஜின்னு மேலே லவ் அதிகமாக தான் ஆகுது. அவங்களோட கேரக்டர் பாண்டிங் பார்க்கும்போது இப்போ நம்ம சின்ன ப்ரெசென்ட்டில் நினச்சி பார்க்குறாங்க. என் பையனுக்கே தெரியும் எவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டு. நாங்கள் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் ஜிம்முக்கு என்ன பாண்டிங் எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்படி இப்போ தான் ஜின்னு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஜெயப்புக்கும் எனக்கும் அப்படின்னு ஜெயப் போயின்னு அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் ஜின்னுக்கும் இப்போ ஸ்பெஷல் பாண்டிங் இருக்குது. சீக்கிரட்டாகவே இருக்குது எப்போவுமே. அது ஜின்னுக்கு மட்டும்தான் தெரியும். அது எனக்கு பையனுக்கு தெரியுமே சொல்லிட்டு அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்மளோட பேரண்ட்ஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் விட்டுறாங்க. எதுவுமே நான் கிளாஸில் இருக்காங்க. அவர் ரொம்ப நர்வஸாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து செமினார் அந்த ஆடிட்டோரியம் போகிறாங்க. ஒரு செமினார் கிளாஸ் எடுக்கணும். ஒவ்வொருத்தவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. பார்த்தா கால் மாமுச்சுக்கு ஜிம் தான். அதாம்மா ஜிம்னு சொல்கிறாங்க. அந்த பற்றி எது பார்க்குறாங்க. ஜிம் எனக்கு பாரு அம்மாங்க இருக்கான்னு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறது ஜிம் முடிச்சுக்காரு. அம்மா ஜிம்மோட போய் ஹக் பண்ணிக்கிறேன். எங்கே பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நீ தானே சொல்ல நர்வஸாக இருக்க சொல்லிட்டு தான் வந்தேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜின்னு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா நான் வந்து சொல்கிறாங்க வீட்டில் ஒர்க்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்க ஓகே பார்த்துக்கிறேன் பொறுமையாக. அங்கே பாருங்க இதுக்கு நர்வஸ் ஆக சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அது பக்கம் ஜிம் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காரு. ஒன்றில் ஓகே அம்மா அங்கே தான் இருக்க அம்மா வேணா பார்த்துக்கோ சரியா சொல்கிறாங்க. அம்மா தானே இருக்கேன் நீ உள்ள பேச சொல்கிறேன் சரியா சொல்கிறாங்க. அப்போ எப்படி பாஸ் பண்ணாங்க. ஜிம்மின் ஜிம் பார்த்து ரம்ஜின் கேட்குறாங்க டேட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜின் பார்க்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. என் பையன் நான் சார் பண்ணுறா அதான் நான் கம்ஃபர்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்ஜின் சொல்கிறாங்க. இது கேட்குற ஜின்னுக்கு நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். உங்கள் அப்பா 2 பேரும் வந்துருக்கு பார்க்கறதுக்கு. என் பையன் தான் நான் சார் பார்த்துட்டு பண்ணானே அதான் நான் வந்துட்டு ஒயனிட்டியும் சுகாக்கிட்டையும் ஒர்க்கில் போட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பா அம்மா ஹாப்பியாக இருக்குது. எனக்கு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே செல்லம் சொல்லி எங்களுக்கு ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே பாரு போல்டாக போய் பேசணும் சரியா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஒரு அப்படி பண்ணிட்டு ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. ஜிம் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் பேசுகிறாங்க. அவர் சின்னையும் நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக அவரோட செமினார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாரு. எனக்கு கிளாப் பண்ணுறாங்க. ஆடிட்டோரியமே ஃபுல்லாக கிளாப் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜிம்மி ப்ரௌடாக கிளாப் பண்ணியிருப்பாரு. அந்த ப்ரொஃபஸர்லாம் வந்து ஜிம்மிட்ட ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ரொம்ப போல்டாக அழகாக பேசுனீங்க சொல்லிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப நல்லா இருக்குது சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஜிம்மு வந்து அவங்க அம்மாவையும் அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நர்வஸாக சுற்றி அழகாக பேசுகிறேன் சொல்லிட்டு நான் ஜின்னு கேட்டுருவாங்க. அதுமா நீங்களும் அப்பா இருக்கீங்களா நல்லா சொல்கிறாங்க. அப்படி இல்லை உனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கப்போர்ட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நம்ம ஜிம்மி 3 பேர் மட்டும் வெளில ரெஸ்டாரண்ட் போயிட்டு கூட சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி கிராண்ட் மாதிரி பிக்சர்லாம் கொடுத்தாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் ஸோ அது என்ன பிக்சர் கேட்குறாங்க. அதுவா நம்ம இவங்களுக்கு பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. சரி அதுக்குள்ளே அண்ணாவுக்கு மேரேஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆமாம் தங்கம் அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சரியா 30 years ஆக போகுதா சொல்கிறாங்க.
அப்படியே ஆமா நீ அவனை சின்ன வயசு நீ சின்ன பையனா விடாதா, நீ வந்து அவனுக்கு ரொம்ப சின்ன பையன், அவன் 29 ஆகுது, உனக்கு 19 ஆகுது, அவனுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி சரி சொல்றாங்க, இந்த வீக் நம்ம அலைன்ஸ் பார்க்க போறோம்னு சொல்றாங்க. அப்படியே ஆமா அப்ப ஜாலியாக சொல்றாங்க. எதுக்கு சின்ன கேட்குறாங்க. வீக்கெண்ட் வீட்டில் தான் போர் அடிக்கும், நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போய் கூப்பிட்டு நீ வரமாட்டீங்க, அப்பா மட்டும் கூட்டிட்டு போவாரு, இப்போ வந்து அலைன்ஸ் பார்க்க போறக்கு அது ஒரு ட்ரிப்பு மாதிரி தான் சொல்றாங்க. ட்ரிப்பா சொல்றாங்க. ஆமா ஜிம்னு சொல்றாங்க. சின்ன பாக்குறாங்க. சரி 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 பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்பி பாக்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க, பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கா நம்பி நான் சொல்றாங்க. அப்படி ஆமா அழகா இருக்கா, அவங்களுக்கு கண்டிப்பா இவங்க பிடிச்சிருக்கும், நான் போட்டோ அனுப்பியிருக்கான்னு சொல்றாங்க. அப்படி ஆமா இந்த வீக் போய் பார்க்கலாம் சொல்றாங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப சின்ன நம்ம பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம ஒயனை நம்ம ஜெகோப்பு சுகா 3 பேரும் என்ன ஒயனுக்கும் ஜெகோப்புக்கும் ஜிம் ரொம்ப பாசம். ஆனால் ஜெகோப் வந்து சண்டை போட்டே இருப்பா ஜிம் கிட்ட. எனக்கு ஜிம் க்ளீனாக இருக்க மாட்டாரு, எந்த ஒரு திங்ஸுமே வந்து ப்ராப்பராக வைக்க மாட்டாரு, அவரும் நீட்டாக வச்சுக்க மாட்டா சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஜிம் வந்து என்ன பேசுகிறான் கண்டுக்க மாட்டேன் சொல்லிட்டு போயிடுவாரு. ரொம்ப ஹாப்பி அந்த ஒரு க்யூட்டாக ஃபைட்டாக தான் போயிட்டு இருக்கு, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஜிம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜெகோப் என்ன பண்ணா ஜிம்முக்காக கிஃப்ட் வாங்கிருப்பாங்க. எனக்கு ஒரு செமினார் கிளாஸ் எடுத்துருக்கல ஃபர்ஸ்ட் டைம் நல்லாவே பண்ணியிருப்பாரு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க, என்கரேஜ் பண்ணுற மாதிரி தம்பியை. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ கூட எனக்கு கிஃப்ட் வாங்க சொல்றாங்க. இல்லை நான் வாங்கலை, பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெகோப் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜிம் தான் கிஃப்ட் வாங்கிக்கிறாங்க. அக்கா தேங்க்யூ ஜிம் படிச்சு ஒயின் அடிச்சு சர்வீஸ் பண்ணிட்டாங்க, தேங்க்யூ வாங்கிச்சிடலாம். இப்போ ஹாப்பியாக சரியா ஒயின்னு சொல்லிட்டா. ஜிம்முக்கு அவங்க 3 பேரும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவங்க 3 பேரும் ஸ்டெப் சொன்னாக்க ஜிம்மில் ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு 3 பேரும் அவங்க ரியல் பிரதர் சிஸ்டர் வந்து அவர் நினச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஒயனுக்கு ஜிம் ரொம்ப பிடிக்கும், இந்த நம்மளோட குழந்தையாச்சு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாசமாக இருப்பா. தம்பி நினச்சிட்டு தம்பி என்ன சொல்லுவா, அவர் ஓன் பிரதர் பார்த்துட்டு இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ வீக்கெண்ட் தானே பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. இன்னொரு பர்சன் இப்போ தான் அவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பர்சன் இருக்காங்க. எப்படா வந்து கேட்குறாங்க. இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. எங்கே போயிருந்தா சொல்கிறாங்க. எல்லாம் எங்கள் என் அப்பா கூட ஒர்க் பண்ண தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அவங்க வந்து ஹாம்ஜில் இருக்காங்க. ஓகே ஹாம்ஜில் ஒரு பர்சன் இருக்காங்க. அது எனக்கு நம்ம ஜிம்மில் அக்கா பையன் பேர் காய்டா. ஓகேவா நம்ம ஹோப் பேபி மேலே உயிராக இருக்கிற ஒரு பர்சன் வச்சுக்கலாம். ஹோப் பேபி தான் உலகம் சொல்கிற ஒரு பர்சன். அவங்க அப்பா அங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். வீக்கெண்ட் இப்படி வருவார். இப்போ அந்த வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம நம்பி பொண்ணு பார்க்க போகிறதா சொல்கிறாங்க சுகாக்கு. இப்போ நம்ம காய்க்கு அவ்வளோ ஹாப்பி நிஜமா அங்கிள் சொல்றாங்க. ஆமா சொல்றாங்க. அப்போ கிராமி பாக்குறாங்க. உனக்கு என் காய் இவ்வளோ ஹாப்பியா இருக்கு சொல்றாங்க. அதுக்கு ராணி சொல்றாங்க. சொல்லுப்பா உனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு சொல்றாங்க. நம்ம சுகா இல்ல, நம்ம வீட்டில் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ், அப்போ நான் ஹாப்பி தானே இருக்கும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பர்சன் பாக்குறாங்க. இல்லையே அந்த மாதிரி ஹாப்பி ஆகிற பர்சன் இல்லையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காய் பாக்குறாங்க. ஏய் ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, என்ன ஏதோ யோசிக்கிற சொல்றாங்க. ஒன்னும் சார் ஜிம் சொல்றாங்க. எப்போ வந்தா கேட்குறாங்க. இப்போ தான் சொல்றாங்க. என்ன வாங்கிட்டு வந்தா கேட்குறாங்க. அப்போதான் ஒரு நிறைய திங்ஸ் இருக்காது, எல்லாமே ஜிம் பிடிச்சதாவே இருக்கு. இப்போ நம்ம ஜிம் பாக்குறாங்க. இப்போ ஜிம் வாங்கி பாக்குறீங்க. எங்களை பார்த்து ஒரு மனுஷனா தெரியலையா சொல்லிட்டு ஒயின் கேட்குறா. அதானே எங்களை பார்த்து மனுஷன் தெரியல, எங்களுக்கு பிடிச்சத வாங்கிட்டு வரல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெகோ காய் பார்க்குறீங்க எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதா சொல்லி எங்களுக்கு பிடிச்சதா இல்லை ஹோபி அங்கே தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்றாங்க. அப்போ காய் பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச நாளைக்கு வாங்கிட்டு வரணும், பிடிச்சா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினைக்கிறாங்க. அங்கே பாரு நாங்களும் சின்ன பசங்களே பிடிச்சாதான் சொல்லி சின்ன வயசுல நம்ம காய் லீவ் வருவார். அப்புறம் நம்ம ஒயனை ஜிம்மில் பார்த்து பிடிச்சாதான் சொல்லுவார். இவங்க 2 பேரும் புள்ளி பண்ணுவாங்க. நம்ம காய் அவங்க வீட்டுக்கு விடவே மாட்டாங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க. அப்போ சொன்ன மாதிரி பீஸ் சொல்லிட்டு 2 பேரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வலிக்குதுரா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின் ஒயன்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவன் பெரிய பையன் சரியா அவன் அடிக்கூட தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 பேரும் அமைதியாயிட்டாங்க. ஃபைனலாக இப்போ எல்லாரும் ரெடி ஆகிறாங்க. இப்போ ஜோப் பார்க்குறோமா எல்லாரும் போயாகணுமா சொல்லுங்க. ஆமாம் போய் ஃபேமிலி தான் போயாகணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு எல்லாருமே ஒரு 2 காரில் ரெடி ஆகிறாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம காயோட பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. ஓகே காயோட பேரண்ட்ஸும் கூட வந்திருப்பாங்க. எல்லாருமே போகிறாங்க. போயிட்டு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு ஜிம்னு ஒயின் பார்த்தா அக்கா காஃபி நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. ஆமாண்டா பஜ்ஜி கூட சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் காய் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஆனால் பொண்ணு பார்க்க சரியா காஃபி பஜ்ஜி டேஸ்ட் பண்ணுறதுல சரியா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. உனக்கு கேட்ட நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. காய் பார்க்குற 2 ஒன்றா சேர்ந்துக்குது பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் தான் வந்துட்டு ஹைஃபை போட்டுருக்காங்க அவங்க அக்கா கூட. இப்போ இந்த பக்கம் கொண்டு போய் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு மாதிரி நிற்கிறாங்க. இப்போ நம்ம சுகா கிட்ட பேச சொல்கிறாங்க. சுகா போய் பேசுகிறாங்க. பேசிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்துட்டு பிடிக்கவே சொல்லிட்டாங்க. இப்போ ரொம்ப அப்செட் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் என் பொண்ணு எதிர்பார்க்குறது வேற ஒன்று, நீங்கள் மாப்பிள்ளை அழகாக இருக்காரு அதெல்லாம் ஓகே, ஆனால் அவங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் இல்லை சொல்கிறேன். என்னென்னு கேட்குறாங்க. என் பொண்ணுக்கு வந்து ஃபாரினில் செட்டில் ஆகணும் ஆசை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஃபாரினில் செட்டில் ஆகணும் ஆசை. அவங்க பையன் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபாரின் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே 2 பேர் ஜாப் பார்க்குற மாதிரி 2 பேர் தனியாக இருக்கிற மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சுகா வந்து இருக்கணும் சொல்லியிருக்காரு. நம்ம அந்த பொண்ணு இப்படினாக்கா இல்லை எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஓகே இல்லாக்க வேணாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இங்கே பாருமா நீ உனக்கு வந்து ஃபாரினில் தான் செட்டில் ஆகுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை பையனோட ஃபோட்டோ அழகாக இருந்துச்சு, அது வந்து நீங்கள் ரிச்சான ஃபேமிலி கூட எங்களுக்கு அது இவங்க ஃபேமிலியோட இவங்க ஃபேமிலி கம்பேர் பண்ணி கொஞ்சம் கம்மி தான், ஆனால் பொண்ணு அழகாக இருக்கிறது நம்ம ஜின்னு ஓகே சொல்லியிருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி சொல்ல ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜின்னு ஓகேங்க சொல்லுவாங்க சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து காரில் உட்காடுறாங்க. ஜின்னுக்கு தான் சரியான கோவம் வந்து முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதாக சொல்லிட்டு இப்படி இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வர வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறாங்க. அம்மா சோக்கே இதுக்கு போய் டென்ஷன் ஆகுறீங்க சொல்கிறாங்க. இல்லை சுகா எனக்கு மனசு ஆர மாட்டேன் சொல்கிறாங்க.
அப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தா கத்திரிக்காய் கை கால் முடிச்ச மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறீ தப்பு அப்புறம் சொல்லாது சரி பாலிஷிங் பண்ண கூட ரொம்ப தப்பு சொல்கிறாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணு இப்படி இருக்கா கூட அந்த அளவுக்கு ஒர்க் அதான் சொல்கிறாங்க. இல்லை அவங்க எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க போல சார் முன்னாடி சொல்லி தரக்கூடியது என்ன சொல்கிறாங்க. சுகாக்கு என்ன குறைச்சி சுகா மாதிரி பாசம் பார்த்தா சொல்கிறாங்க. அவங்க சுகா எனக்கு வந்து குறைச்சேன்னு சொல்ல சரியா அவங்களுக்கு ஃபாரின் செட்டாங்க ஆசையாக சொல்கிறாங்க. எங்கே தானே பிறந்தா எங்கே வாழ முடியுமா ஃபாரின்லாம் போய் வாழ்வாங்களா சொல்கிறாங்க. எல்லாரையும் மக்கள் தான் வேணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் திட்டுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமா நீ அவளுக்கு வந்துருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு பார்த்தா உடனே செட் ஆயிடுச்சு சரியா சொல்கிறாங்க. ஒரு 4 பொண்ணு பார்த்து அதில் ஏதாவது ஒரு எனக்கு பிடிச்சி அப்படி தானே பிடிச்சி பண்ண முடியும் உடனே அமைஞ்சிடாது அப்படின்னு சொல்கிறாங்க. போயின்னு பார்க்குறா தானே நம்ம என்ன நிறைய ட்ரிப் ஓடுறது இருக்க சொல்கிறாங்க. ட்ரிப்பா அதை காய் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஏய் இது ட்ரிப் இல்லை ஓகே உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனும் ஜிம்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சின்ன பார்த்தா அவன் டென்ஷன் ஆகவே உட்காந்துருக்காரு. இப்போ அவன் ஜெகப் தான் பார்க்குறாங்க. சுகா சொல்லி என்னடா சொல்கிறாங்க. நீ ஒன்றும் சொல்லிட்டு யாரோ விஷயம் இல்லடா சொல்லிட்டு கேஷ் சொல்கிறாங்க. அவரு இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல சொல்கிறாங்க. ஆமாம் இப்படி நல்லாவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறேன் ஒன்றும் கேட்கல சரியா சொல்கிறாங்க. இல்லை பேபி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் கேட்கல சொல்லிட்டு கேஷுவலாக இருக்காரு. இப்போ நம்ம வயனும் ஜிம் பார்க்குறாங்க. இவன் ஏன் திரும்ப அப்படி குறிக்கிறாங்க சொல்கிறாங்க. எனக்கு நம்ம சுகாக்கு மேரேஜ் ஆனால் இவங்களுக்கு மேரேஜ் ஆகும் அதுக்கு தான் அந்த மேரேஜ் கேன்சல் வந்து எனக்கு வருத்தமாக சொல்கிறாங்க. அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இப்போ நம்ம காய் பார்த்தா கச்சா நம்ம எவ்வளோ டேஸோ வெயிட் பண்ணுறது இந்த சுகாக்கு எப்போ மேரேஜ் ஆகி எப்போ இந்த ஜெகப்புக்கு நமக்கு மேரேஜ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாதிரி எனக்கு சின்ன வயசுல பேச வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வயனுக்கும் ஜெகப்புக்கும் காய்க்கு தான் சொல்லிட்டு எனக்கு அவங்க ஜெகப் காயோட அம்மா கேட்டுருப்பாங்க. நம்பிக்கை அரியருக்கு உன்னோட பையனை பொண்ணு யாரோ ஒருத்தவங்க கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கரெக்டாக அவரோட ஏஜுக்கு நம்ம காயில் கரெக்டாக இருப்பாரு. காய்க்கும் ஜெவப்பு முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்பி சொல்லியிருப்பாங்க. ஜெவப்பு விருப்பம் தான் மட்டும் மேட்ச் பண்ணி வைப்பேன். நம்ம சின்ன மேட்ச் சொல்லியிருப்பாங்க. என் பையனுக்கு விருப்பம் தான் ஓகே இல்லைனாக்கா நம்ம மேட்ச் பண்ணி மட்டும் சொல்லியிருப்பாரு. ஜவுக்கு காய் ஓகே நான் பிடிக்கும் தான். ஆனால் இவர் அளவுக்கு அவர் இருக்க மாட்டேன். அவர் டாக்டர் இல்லையா ரொம்ப நீட்டாக ஹைஜீனிக்காக செகண்ட் வந்துட்டு அவர் ரொம்ப ஷெட்யூல் போட்டு லைஃப் வாழ்ற ஒரு பர்சன். இந்த பக்கம் நம்ம ஜிம்மும் வாங்கினோம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. இல்லை ஏதாவது சொல்கிறாங்க. விடுங்கம்மா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. விடுங்க பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் எப்போ காலேஜ் போக ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஜிம் காலேஜ் வீட்டில் வராங்க. எப்போ ஜிம் எப்பவுமே ஒரு காரில் வர மாட்டாங்க பஸ்ஸில் வருவாங்க. அவரோட ஆசை பஸ்ஸில் வர பிடிக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில வராங்க. அப்போ ஒரு பாசம் ஜிம்மில் ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. வந்துட்டு ஆச்சுன்னு பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ அவங்க டாக்டர் பார்க்குறாங்க. ஒரு ஜெகி தண்டை வைக்கணும் என்ன நினச்சிட்டு மனசு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. என்கிட்ட பேச மாட்டேன் நான் வந்துட்டு எவ்வளோ தான் சொல்கிறாங்க. பாருங்க டாக்டர் எனக்கு உங்களுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. அதான் ஏன் சொல்கிறாங்க. எனக்கா நீங்கள் சொல்கிறாங்க பாரு நம்ம அண்ணா மாதிரி இல்லை ஜிம்மில் அப்படி சொல்கிறாங்க. இல்லவே இல்லை நீங்கள் அப்படி தான் இருப்பது சரியா. அன்றைக்கி கூட நான் பார்த்தேன். அன்றைக்கி உங்க கூட ரெஸ்டாரண்ட் தானே அன்றைக்கி உங்க கூட ரெஸ்டாரண்ட் வந்தேன். அன்றைக்கி கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா சொல்கிறாங்க. ஒரு நார்மல் ஹியூமன் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம் ஓகேவா. நீங்களே வந்துட்டு அப்படி அதிசயமாக பிறந்து வளர்ந்த மாதிரி இருப்பாங்க. அப்படின்னு இப்படி பார்க்குறீங்க அப்படி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன அப்படி தான் வீட்டில் டார்ச்சர் பண்ண தெரியுமா. இதை க்ளீன் பண்ணுங்க அதை அப்படி வை இதை அப்படி வை சொல்லிட்டு அவரே நான் சமாளிக்கல. உங்களை மேட்ச் பண்ணி லைஃபஸ் போயிடும் ஓகேவா. நீங்கள் எனக்கு வேணா யுவர் நாட் மை டைப் அப்போ யுவர் நாட் மை டைப் அப்போ ஜிம் சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ டைப் யார் கேட்குறாங்க. அப்போ ஜிம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன மாதிரி ஜாமிங்காக துருத்துருன்னு இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் சார் லைஃப் என்ஜாய் பண்ண ஒரு பசங்க சொல்கிறாங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரலாம் செட் அவங்க வேறு லைஃப் வரணும் செட் ஆக மாட்டாங்க ஓகேவா. நீ இப்படி இருந்தாக்கா அவங்க ஆப்போசிட்டில் வேறு மாதிரி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அதனால் அந்த காலையில் ஜிம் போயிடுறாங்க. ஜெகி அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு ஜிம்மு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பார்த்துருப்பாரு. அவர் கூட போன எப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்த்துருப்பாங்க ஒரு டேட் மாதிரி. அப்போ பார்த்தா நம்ம ஜெகி வேறு மாதிரி நம்ம ஜெகப்போட மோசமாக ஜெகி வந்துருப்பாங்க. இவர் என்ன அப்படி இருக்காரு சொல்லிட்டு ஜிம்மில் ஏற்றுக்க முடியாது. எனக்கு ஜிம்முக்கு நார்மலாக இருக்கணும் தான் பிடிக்கும். இப்படி எனக்கு அப்படி சாப்பிட்றதுக்கு முடியும் மௌத்து வைப்பு நினைக்கிறது இப்படி இருக்கிற ரொம்ப ஹைஜீனிக்காக சானிடைசர் யூஸ் பண்ணுறதுனா அவருக்கு பிடிக்கல. ஓவர் ஹைஜீனிக்காக இருக்காங்க. டாக்டர்னா கூட இருப்பாங்க மாதிரி அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவருக்கு டைம் இருக்கு பிடிச்சி வச்சிருப்பாரு. இந்த டைம் வீட்டுக்கு போகணும் நான் ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லியிருப்பாரு. ஜிம்மு பிடிச்சிருக்காரு. எனக்கு வெளில போகிறப்ப நமக்கு பிடிச்ச டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியா. இப்போ ஷெட்யூல் போட நான் ஓடணும் முடியாதுன்னு சொன்னாக்கா அது என்ன அர்த்தம் சொல்லி நம்ம ஜிம்முக்கு வந்து பிடிக்கல அந்த லைஃப் ஸ்டைலு அதை வேணாம் சொல்லியிருப்பாரு. ஆனால் அவருக்கு ஜெகி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா ஜெகி பிடிக்குது. ஆனால் அவர் ஜெக்கியோட இந்த இதெல்லாம் அவருக்கு பிடிக்கல இந்த ஹேபிட்லாம். இப்போ நம்ம ஜூன் வீட்டுக்கு வந்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம் காயோட பேரண்ட்ஸ் உள்ள காய் மட்டும் வந்துருக்காரு. இப்போ இவங்களாம் போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அவங்களுக்கு என்னக்கா அந்த பொண்ணுக்கு வந்து சுகர் கூட தனியாக இருக்கணும் ஆசை. அதாவது இவங்க ஜாயின்ட் ஃபேமிலி மீன் அவங்க பிகஸ்ட் ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி இதெல்லாம் ஒன்றா தானே இருக்காங்க. அது வந்து சொல்லுவாங்க அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல. அப்போ மேட்சுக்கு அப்படி எப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ சுகம் அந்த பொண்ணு தனியாக பேசுகிறப்போ சுகாட்டு பொண்ணு கேட்குறா. நீங்கள் ஆஃப்டர் மேட்சுக்கு அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றா தான் இருப்போம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப தனியாக இருக்கணும் ப்ரைவஸாக இருக்கணும். இப்படி ஃபேமிலியாக மெயின்டென்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃபேமிலி மெயின்டென்ஸ் பண்ண போகிறீங்க அதான் பண்ண தேவை. நீங்களும் ஒரு மெம்பராக இருக்க போகிறீங்க வீட்டில் அப்படி சுகா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்து செட் ஆகாது சுகா நீங்கள் தனியாக வரதான் மேட்ச் மேக்கர்னு சொல்கிறா. சுகாவை கேன்சல் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ஜின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா போகிற இடத்துல அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணு டேரெக்டாக பார்த்து கேட்குறாங்க.
அப்படி வந்து பிடிச்சி கூட்டிட்டு போயிடும் அப்படிதான் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து அவளை பிடிச்சி கூட்டிட்டு போயிடணும். ஒன்னாவது மாமனார் மாமன் கூட இருக்கிறது, ஒரு சிஸ்டர் கூட இருக்கிறவங்க பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கூட சொல்றாங்க பாருங்க சொல்லிட்டாங்க, நீங்க பொண்ணு பார்க்கணும் போறீங்க டைம் வேஸ்ட் சொல்லிட்டு வாங்க கூட்டிட்டு போயிடாங்க. காயினோட கொந்தளிக்கிறாங்க. ஒண்ணு கூட சொல்லி இந்த உலகத்துல ஒரு பொண்ணு பையன் கூட சரியில்லை சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. நல்ல பொண்ணு பசங்க எங்கேயும் கொஞ்சம் ரேரா தான் இருப்பாங்க போல. அப்படி ஒரு பொண்ணு பையனும் எப்போ கிடைப்பாங்க சுகாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுகாக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு எனக்கு வயசாயிடும் போல சொல்லிட்டு காய் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெமியும் எனக்கு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டே அப்படி சொல்றாங்க. என்னன்னு கேட்கறாங்க. உங்க அண்ணாவுக்கு பொண்ணு பார்த்து பொண்ணு கேன்சல் ஆயிருக்கு, உங்க வருத்தமே இல்லை சொல்றாங்க. எதுக்கு வருத்த பண்ணும் ஜிம்மி கேட்கறாங்க. என்ன சொல்லி எதுக்கு வருத்த பண்ணும், எனக்கு கண்டிப்பா ஒருத்தவங்க பிறந்திருப்பாங்க ஓகேவா, ஒரு ஏஞ்சல் ஒரு பையனோ பொண்ணோ எனக்கு கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்க தெரியல, கொஞ்சம் டேஸ் பண்ணாங்க கடைசியில் போறாங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன இருக்காங்க அப்படி சொல்றாங்க. ஏன் இங்க பாரு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் என்ன உனக்கு எங்கள் ஹோபியாக மேட்ச் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு சுகாக்கான தடையாக இருக்காங்க அப்படிதான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. அதான் உங்களுக்கு தெரியும் ஓகேவா, உங்களுக்கு அவ்வளோ அவசரம் மேட்ச் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜோ பார்க்குறாங்க ஒய்யான்னு சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் என்ன பேசிருக்கா சொல்கிறாங்க. அண்ணா அவராக சொல்கிறாங்க. இன்னொரு டைம் எதனா பேசுங்க வாயை உடச்சிடும், நெக்ஸ்ட் டைம் நம்ம பொண்ணு பார்க்க வரா சரி நாங்கள் ஃபேமிலியோட போய்க்கிறோம் சொல்கிறாங்க. எப்படி இப்போ நான் ஃபேமிலி லாஸ்ட்டு நீ ஃபேமிலி இல்லைடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோப் திட்டுறாங்க. இப்போ நம்ம காயோட பேச வாடி போயிடுது ஜிம் பார்க்குறாங்க. ஹோபி இப்படி பேசாத ஹோபி எப்படி சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் சொல்லிட்டேன். எனக்கு சின்ன கேட்டுருவாங்க ஜோப் கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது ஜோக பிடிச்சிருன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் சனிலாவாக சொல்கிறாங்க. அப்படி கூப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு நம்ம ஜின்னு. இப்போ ஜோக பார்க்க அம்மா சொல்கிறாங்க அப்போ சொல்லக்கூட விட்டுவா ரெஸ்பெக்டாக பேச சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்ட் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்போ தான் உங்கள்கிட்ட தம்பி தங்கச்சி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. உங்களுக்குள்ள எப்படின்னு பேசினா பழகிக்கலாம். ஆனால் மற்றவங்க மட்டும் சொல்கிறாங்க அம்மா இவன் யாரு என்னோட அத்தை பையன் தானே, அப்புறம் ஒயனுக்கும் நம்ம ஜிம்முக்கு அத்தை பையன் தானே, அவங்க டீச் பண்ணா என்ன தப்பு சொல்லிட்டு என் தம்பி தங்கச்சி தானே சொல்லிட்டு அவர் கேஷ் விட்டுறாரு. பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஜிம்மி பார்க்கணும் அதில் ஹோபி சொல்கிறாங்க. அம்மா அப்படிதான் இருக்கான்னு ஜவாப் சொல்கிறாங்க. சரி சார் அவர் விட்டுறாரு. கரெக்ட் ஆகிட்டு ஜிம்மி இந்த டெரஸ் ரெண்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அம்மா ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே தூங்கிருப்பாங்கக்கா. என்ன சொல்கிறாங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அம்மா நான் சொன்ன ஒரு பர்சன் சொல்கிறாங்க. யார் டாக்டர் ஜேகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜேகேன்னு சொல்லிட்டு. எப்படின்னாக்கா நம்ம எனக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு டென்டிஸ்ட் ப்ராப்ளம் வந்துருக்கும், டென்டல் ப்ராப்ளம் இருக்கும். அப்போ டென்டிஸ்ட் வந்துட்டு காமிக்கணும் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது நம்ம ஜேவ் ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டல் தான் நம்ம ரெண்டு தான் டென்டிஸ்ட் ஓகேவா. அப்போ வந்துட்டு எப்படின்னாக்கா அவருக்கு ரூட் கேனல் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ல. டெய்லி ஹாஸ்பிட்டல் போவாங்க. யாருனாக்கா ஜிம்மின்னு நம்ம வயன் 3 பேர் போவாங்க. அப்படி போகும்போது தான் அந்த ஜேகே ஜிம்மில் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஜிம் மேலே அவருக்கு பிடிச்சிருக்கோம்ல. ஜிம் வந்துட்டு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருப்பாரு. ஜிம்மு தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு பக்கம் எனக்கு நம்ம என்ன மேலே க்ரஷ், ஆனால் பெருசாக வெளில காமிச்சிக்க மாட்டாங்க. ஜிம்முக்கு தெரியும் க்ரஷ்ஷாக இருக்காது அக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நல்ல ரொம்ப சொல்லிட்டு கேரியாக பேசுவாங்க. ஜிம்முக்கே என்னவோ பிடிக்கும். எனக்கா ஜேகோக்கும் ஜேகே மாதிரி நம்ம என்ன இருக்க மாட்டாங்க. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். டாக்டர் தான் வந்து ஆர்வல் பாசமாக இருப்பாரு. ஆனால் அவருக்கு பிடிக்கும். இப்படிலாம் போயிருப்பாங்க. அப்போ ஜிம் வந்து சொல்லியிருப்பாங்க அம்மா அந்த மாதிரி அந்த டாக்டர் வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜிம்முமே சரி ஓகேப்பா அவனை பிடிச்சினா ஓகே சொல்லுவேன் இல்லைனாக்கா விட்டுற சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் தான் பக்கத்துல டாக்டர் இருக்காரு சொல்கிறாங்க. கொஞ்சம் நடந்தாலும் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க. இல்லைடா நீ வந்து லவ் பண்ணுறாக்கா உனக்கு பிடிச்சி மாறிடு வர சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு நம்பிக்கை இல்லை மாஸ்டர் சொல்லக்கூடாது தங்கம் அவனுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்ல சத்தினு கேட்குறாங்க. பிடிச்சிருக்குதாம்மா பிடிக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அவருடைய டைப் இல்லை மாற்றிட்டாங்க. நீ எப்படி கேட்குறாங்க. அப்புறம் ஜிம்மி சொல்கிறாங்கம்மா எனக்கு வந்து என்ன மாதிரி இருக்கணுமா சொல்லுங்க. சரி அவங்க பாரு இந்த மாதிரி இருந்தாக்கா செட் ஆகாது சொல்கிறாங்க. எப்படிமா சொல்கிறேன் இந்த குணமாக இருந்தாக்கா செட் ஆகாதுப்பா. எனக்கு ரெண்டு ஒரே மாதிரி டைப்பில் இருப்பீங்க சரியா. அந்த மெச்சூரிட்டி வந்து ஒருத்தவங்க இருக்காது. ஒருத்தவங்க மெச்சூரிட்டாகவும் ஒருத்தவங்க மெச்சூரிட்டாக இருந்தாக்கா நல்லாயிருக்கும். இப்போ நீ சொல்கிறாங்க அப்புறம் மெச்சூரிட்டின்னு சொல்கிறீங்களா. ஐயோ நான் அப்படி சொல்ல அன்னைக்கு துணி ஜாமியாக ஜாலியாக இருக்கியா சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. அவர் அப்படி இருக்காரா அப்புறம் அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படியே அம்மா கொஞ்சம் பொறுப்பாக இருப்பார். அவருக்கெல்லாம் தெரியும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ணுவார் சரியா. நீ இப்படி ரொம்ப அழகாக இருக்கும் உடனே அவர் ரசிப்பார் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் நீ உடம்பு வரைக்கும் பசங்க மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக செட் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஓகே நான் லைஃப் பண்ணாக்க செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஓகே சொல்லவா ஜிம் கேட்குறாங்க. சொல்லு செல்லாம் சொல்லிட்டு சரியா சொல்கிறாங்க. பிடிச்சுன்னா சொல்லு ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம்மா நம்ம சுகா ஏன் வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ் பார்ப்போம் ஓகேவா ஒரு நல்ல பொண்ணு பையனா கிடைக்கட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா சுகா மேலே தப்பு இல்லைல்ல அந்த பொண்ணு மேலே பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. கரெக்டுமா நம்ம சுகா மாதிரி பர்சன் எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்க எதிர்பார்ப்பு வந்து நம்மகிட்ட இல்லை போல சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அந்த பொண்ணு நல்ல கேஸ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஜிம்மில் கப்பர் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பர்சன் வராங்க என்ன பேசுறீங்க அம்மா பையன் அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தாக்கா நம்பி நிற்கிறாங்க. நம்பி தான் சொல்கிறேன் என்ன பேசிட்டீங்க அம்மா பையனும் சீக்கிரட்டாக சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சீக்கிரட்டாக பேசலையே ஜிம்மி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல இருக்க சொல்கிறாங்க. அந்த டைம்லையா இப்போ ஜிம்மி சொல்கிறாங்க வேணாம் ஜிம்மி சரி பிடிச்சிருந்தா சொல்கிறாங்க. இல்லைம்மா சாப்பிடும் போல இருக்குமா ஜிம்மி சொல்கிறாங்க. பதினஞ்சு நான் நம்ம நம்பி பார்க்குறேன் லாங் ட்ரிப் போவோம் அம்மா பேரும் சொல்கிறாங்க. நிஜமா சார் எனக்கு எப்படி கூப்பிட்டுருப்பாங்க நான் நம்பி வந்து சின்ன ஒரு டைம் கூப்பிட்டுருப்பாங்க நம்ம ஜெயோ போயிடலாம். அவங்க யாரும் நம்ம ட்ரைவ் பண்ண பிடிக்கும் அவங்க லாங் ட்ரிப் போகிறதுக்கு யாருக்கும் பிடிக்காது. நம்ம சுகம் அதை விட மோசம் ஈஸியாக இருப்பார். இப்போ நம்ம ஜிம்மிக்கு பிடிக்கும் லாங் ட்ரைவ் போவோம். இவங்களோட ஹேபிட் தான் லாங் ட்ரைவ். இப்போ நம்ம நம்பிட்டு
வந்து அவங்க கூட இருக்கனால அவருக்கு அதே ஹாபிட் ஆயிடுச்சு. அவங்க கூட சேர்ந்து போயிட்டு அவருக்கும் அது பிடிச்சிருச்சு. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா லாங் ட்ரைவ் போவோமா சொல்கிறாங்க, போகலாம் சொல்லிட்டு சின்ன ஜிம்னு நம்ம ஜிம்முக்கு போய் போகிறாங்க. அவங்க அடிக்கடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம் அதிகமாக யாருக்கும் தெரியாதுலாம் டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைம் போயிட்டுருக்காங்க. அவங்க போயிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போயிட்டு அப்போ ஓப்பனில் இருக்க போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்புறம் நம்பின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கு என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இப்போ சின்ன நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜெக்கு பிடிச்சிருக்காமா, ஆனால் அவர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கலையான்னு சொல்கிறாங்க. பாரு பையன் வந்து லவ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி வர சொல்கிறாங்க. அப்படியே அப்போ அவங்க ஒன்று அவனுக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. இல்லை நீ மாறி சொல்லிட்டு நான் மாற மாட்டேன் சொல்கிறாங்க. பார்க்கலாம் சுற்றி நம்பி சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் நம்ம ஜிம்மு நெக்ஸ்ட் டைம் ஜெயிக்க வர சொல்கிறாங்க. அப்போ ஜெயிக்க வர வந்து உட்காந்துருக்காங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கு டைம் ஆகுதா, ஷெட்யூல் வந்துட்டு ஷெட்யூல் டைம் ஆகிடுச்சா கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க வந்துட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க தான். எனக்கு ஷெட்யூல் இல்லை ஓகேவா நீ சொல்கிறாங்க. ஷெட்யூல் ஆஃப் பண்ணிட்டேன் ஓகேவா நீ சொல்லி என்கிட்ட என்ன சொல்லணும் கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறாங்க, நீ எனக்கு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஓகேவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு ஓகேவா அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க சொல்லிட்டு, ஆனால் எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்க மாட்டேன் ஓகே, நான் ரொம்ப கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்க மாட்டேன், க்ளீன் பண்ணுவேன் சரியா, என் டைம் கிடைக்கிறப்ப க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், எனக்கு ப்ராப்பராக குக் பண்ண வராது, கிச்சனுக்குள்ளே போனதில்லை, அதிகமாக குக் பண்ண மாட்டேன், இப்படி நிறைய சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. எதுவும் பண்ண வேண்டாம், எதுவும் பண்ண தேவையில்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டு எதுவும் பண்ண வேணாம் ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்படியுமே சரி ஓகே அப்போ நான் உங்களுக்கு சான்ஸ் தரேன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் சான்ஸ் சொன்னேன் என்ன அர்த்தம் லவ்னு சரியாக சொல்கிறாங்க. சரி இப்போ அது சொல்கிறாங்க. நான் வந்து லவ் சொன்னேன் விஜய் சொன்னேன் சொல்கிறாங்க. நம்ம ஜெயிக்க வந்து லவ் கன்ஃபர்ஸ் பண்ணி விஜய் லவ் ஒரு விஜயில் ரிலேட் பண்ணி அது வேலண்டைன்ஸ் அன்னைக்கு கன்ஃபர்ஸ் இருப்பாங்க. ஐ லவ் யூ பார்ச்சிமின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க சொல்கிறாங்க ஐ லவ் யூ பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜான் ஜம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெயிக்க ஹாப்பியாக இருக்கும். ஜெயிக்க க்ளோஸ் ஆகிறாங்க. என்ன ஜிம் பேக் போகிறாங்க. ஒரு கிஸ் சொல்கிறாங்க. டே இப்போ 2 இயர்ஸ் லவ் பண்ணுறா ஒரு கிஸ் கூட பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு கிஸ் தான் சொல்லணும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெயக்கு பக்கம்லாம் சொல்கிறாங்க. பாருங்க லவ் கிஸ் தான் தரமாட்டேன் சொல்லி ஏன் சொல்லிட்டேன். எனக்கு ஜிம்மில் வந்துட்டு ஜிம்முக்கிட்ட ஒரு ஷேர் பண்ணுவார் அவங்க அம்மா கிட்ட, அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார். இப்போ நம்ம ஜிம் சொல்லியிருப்பாங்க இந்த லவ் பண்ணு ஓகே ஆனால் தாண்டி கிராஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் அந்த கிஸ்ஸில் சேர்த்துக்கிறாங்க. கிஸ்ஸா அப்புறம் பேர் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் போவா சொல்கிறாங்க. அவ்வளோதான் வேறு சொல்கிறாங்க. வெளில எங்கன்னா போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் ஜிம்முக்கு டெக்ஸ்ட் பண்ணாங்க. வெளில போகிற மாதிரி ஜெக்கி கூட சொல்கிறாங்க. சரி பத்திரம் போயிட்டு வா ஜிம் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் ஜிம் வெளில போகிறாங்க. அவளுக்கு வயன் சரி பார்த்தாக்கா வயன் கேட்டு அகைன் பல் வலிக்குது அம்மா சொல்கிறாங்க. என்ன வயன் சொல்லுங்க அகைன் பல் வலிக்குதுமா சொல்கிறாங்க. என்ன அகைன் சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. எதுக்குமே அந்த பல்லு இல்லைம்மா அதுக்கு நேராக ஆப்போசிட் இருக்க இந்த பல்லு எப்படி சொல்கிறாங்க. ஐயோ சொல்லி ஜின்னு பார்க்குறாங்க. சரிவா சொல்லிட்டு இப்போ 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் போகிறாங்க. அங்கே பார்த்தாக்க டாக்டர் என்ன பிஸியாக இருக்காது, நாங்கள் நிறைய பேஷண்ட் இருக்கோம் பல் வலின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. இவ்வளோ பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஹாஸ்டல் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வயன் பார்க்குறா. அம்மா அண்ணன் இப்படி சொல்கிறாங்க. தேடி டியூட்டியில் இருப்பான் சொல்லிட்டு இப்போ அவங்க நம்ம ஜெயகோப் 3rd ஃப்ளோரில் இருக்காரு ஓகேவா. இவங்க பிறகு 2nd ஃப்ளோரில் இருக்காங்க. இப்போ நம்ம வயன் பார்க்குறாமா அண்ணா ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜின்னு ஃபோன் பண்ணுறாரு ஜெயகோப்க்கு. ஜெயகோப் பார்க்கணும் சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. ஜெயகோப் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு இறங்கி வருதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல்வெளியே சொல்கிறாங்க. வயன் நீ சாக்லேட் சாப்பிட்டியா சொல்கிறாங்க. இல்லை நான் போய் இல்லவே இல்லை சொல்லிட்டு போய் சொல்ல வயன்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிறேன் சரி கண்டிப்பாக சாப்பிட்ருப்பா அப்படி சொல்லிட்டு ஜெயகோப் திட்டுறாங்க. சாரி நான் சொல்கிறேன் ஜின்னு பார்க்கணும் எப்போ வந்து சாப்பிட்டு சாக்லேட் ஏதாவது சொல்கிறாங்க. அம்மா அன்றைக்கி ஆஃபீஸில் யாரும் சொல்கிறாங்க ஏன் வயன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ஜின்னு திட்டுறாங்க. அம்மா சாரிம்மா சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட சாரி சொல்ல ஒன்றும் ஆக போதில்லை, உனக்கு வந்து கல்லூரி வருது அந்த பையன் தாங்க முடியுதா அப்படி கேட்குறாங்க. தாங்க முடியாது கஷ்டப்பட்டு எதுக்கு சாப்பிட்ற சொல்கிறாங்க. அம்மா எடுத்துட்டு மாஸ்டர் ஜெயகோப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வயன் தான் சாரி சொல்லிட்டுருக்கா. சரி ஜின்னு கப்பர் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் என்ன போகிறாங்க. போய் பார்த்தா என்ன வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க சொல்லுங்கள் மேடம் பேர் பண்ணி கேட்குறாங்க. இப்போ ஜெயகோப் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நம்ம ஜின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்ருக்கா சொல்கிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அவன் டேப்ல நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு சொல்கிறாங்க. பாருங்க இதெல்லாம் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இனிமேல் இப்போ சாப்பிட டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ வயன் சரிங்க டாக்டர் தேங்க்யூ சொல்கிறாங்க. அப்போ வயன் என்ன கொடுக்குன்னு பார்க்குறாங்க. அப்புறம் ஜின்னு பார்க்குறாங்க. என் பொண்ணு எப்படி சைக்கிக்கிறா பாரு சொல்லிட்டு இந்த பக்கம் எங்கே சிரிக்கிறாங்க. வயனை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி 2 பேர் இருக்கும். ஆனால் 2 பேரும் பிடிச்சிருக்கு. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஒரு ஜெயகோப்லாம் மேட்ச் பண்ணதுக்கப்புறமா வயனு அசுகா அதுக்கப்புறம் ஜெயகோப் மேட்ச் பண்ணதுக்கப்புறம் வயனுக்கு நம்ம இந்த பையனை மேட்ச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கப்போ நம்ம அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறவங்க அப்போ தான் பார்க்குறான். நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். நம்ம பசங்களுக்கு இருக்கும் அவங்க பிடிச்ச மாதிரி லைஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அமைச்சு வைக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறாரு. ஒரு அம்மாவா நம்ம எல்லா பசங்களுடைய ட்ரீம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும் அவர் நினைக்கிறாங்க. பெஸ்ட் மாமா விஷயம். இப்போ நம்ம சின்ன வந்துட்டு போகலாமாம்மா சொல்கிறாங்க. இப்போ வயனுமே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நோட் பண்ணுறேன் உள்ளார எங்கே சைட் அடிச்சுட்டேன். ஜெயகோப் பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு ஜெயகோப்பும் தெரியும். இப்போ அவர் தான் நான் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க.
அவங்க பேர் வீட்டுக்கு வராங்க. இப்போ நம்ம ஜிம் அன்றைக்கி டே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. எப்படி போச்சு டேட்டே சொல்கிறாங்க. அம்மா வெளில கூட்டிகிட்டு போனாலும் இன்றைக்கி தான் கேட்டதை வாங்கி கொடுத்தார சொல்கிறாங்க. அப்படியே அம்மா கேட்டதை வாங்கி கொடுத்தாரு, நல்லா தான் பார்த்துட்டாரு சொல்கிறாங்க. சரி சரி ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம்மா உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம அக்கா இருக்கால என்ன அவன் சொல்கிறாங்கம்மா அவளுக்கு சொல்கிறேன் என்ன மேலே ஒரு ப்ரெஷ்ஷாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படியாம்மா இன்றைக்கி பார்த்து அந்த பையனுக்கு ப்ரெஷர் இருக்கும் போல பார்த்துட்டே இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா ஆமாம் பிடிச்சிருந்தாக்க மேட்ச் முடிச்சிடுவோம் சொல்கிறாங்க. கரெக்டாக மாற்றின்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஜின்னு பார்க்குறாங்க சரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் இவங்களுக்கு ஃபோன் ஜிம் பார்க்குறாங்க. அம்மா கிராண்ட்மா சொல்கிறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எதுவும் சொல்கிறாங்க. ஜிம் ஃபோனை புக் பண்ணுறாங்க. சொல்லுவாங்க கிராண்டியும் சொல்கிறாங்க. ஏப்பா நீ அம்மா வீட்டுக்கு வரப்படாதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது கிராண்ட்மா கொஞ்சம் பிஸியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. நாளைக்கு வரோம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஜிம்னு ஜின்னா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மைன் ஆஃபீஸ் போயிட்டா ஜெவக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. நம்ம சுகா ஆஃபீஸ் போயிருக்காரு. இப்போ நம்ம ஜிம்னு ஜின்னு மட்டும் அதுக்கு எனக்கு ஜிம் காலேஜ் லீவ் போட்டு தான் வராங்க கிராண்ட்மா பார்க்குறதுக்கு. இப்போ கிராண்ட்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிறீங்க அவனுக்கு என்னம்மா ஏஜ் ஆகுது மேரேஜ் பற்றி பேசுகிறீங்களா சொல்கிறாங்க. அவங்க முன்னாடி 3 பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. அது இல்லை சின்ன எனக்கு ஒரு ஏஜ் ஆகுதா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறேன் எனக்கு ஜிம்முக்கு மேட்ச் பண்ணி அவங்க பார்க்கணும் ஆசையாக இருக்குது சின்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கு ஜின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம்மா அவங்க வளர்ந்துடமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கு ஜிம்மி கால் வருது. ஜிம்முக்கு அப்புறம் பிக் பண்ணி ஹலோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கு தான் அவங்களை பார்க்கணும் சொல்லிட்டாங்க. பாருங்க அவங்க டியூட்டி இல்லையா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு டியூட்டி இல்லை லீவு தான் சொல்கிறாங்க. அது சொல்லிட்டாங்க பார்க்கணும் எல்லா அப்பார்ட்மெண்ட் கொரியா சொல்கிறாங்க. இன்னும் சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி ஜேக்கு கெஞ்சுறாங்க. ஜிம்மி சரி வரேன் ஜிம்மி தான் வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க வீட்டுக்கு போகுமா சொல்கிறாங்க. ஏன்ப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி நீ போன அப்புறம் வரேன் சொல்கிறாங்க. அப்படியே ஓகே பாய் கிராண்ட்மா கிராண்ட்பா சொல்லிட்டு ஜிம்மி கிளம்பி வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜேக்கு ஜிம்மி பிக் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட் அவங்க ஜிம்மி வீட்டுக்கு கிராண்டாங்க. அந்த வீடு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறேன் இதோட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அதுக்கு தான் ஜிம்மி வீட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மி உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கு பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு என்ன பிடிக்கணும் குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. என் அம்மாவுக்கு குக் பண்ண தெரியுமா கேட்குறாங்க. உங்கள் அம்மாவுக்கு வராது நீங்கள் கீழே குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி சொல்கிறாங்க லிஸ்ட்டே நம்ம ஜெல்லாம் குக் பண்ணி தராங்க. பார்த்துக்கிற ஃபுட் எல்லாமே நம்ம ஜெல்லி குக் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறது நிஜமாவே உங்கள் அம்மா உங்கள் ஃபுட்டெல்லாம் அவங்க ஹேண்ட் கூட எங்கள் அம்மா கொடுப்பா இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எங்கள் அம்மா மேக் பண்ணுற மாதிரி இருக்குது ஜிம்மி சொல்கிறாங்க. சாப்பிட்டு என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மி ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் எங்கே அவங்க கேட்குறாங்க. அவங்க நடல் இருக்காங்க சொல்கிறாங்க. நடல் அவங்க நடல் இருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே ஜிம்மி தான் ஜெக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஜெக்கி நிறைய பேசுவாங்க ஜிம்மி கிட்ட. அப்படின்னாக்கா இப்போ 2 பேரும் உட்காந்துருக்காங்க சோஃபாவில். இப்போ ஜெக்கி ஜிம்மி க்ளோஸ் ஆகிட்டு ஜஸ்ட்டோட நினச்சிக்கிறாங்க. ஜிம்மி பார்க்கல என்ன சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. தெரியுமே எனக்கு தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. பேசாமல் மேரேஜ் பண்ணிக்காம இன்னும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க எனக்கு மேரேஜ் பண்ணிக்க ஏஜ் இல்லை எனக்கு ஆனால் 3 பேர் இருக்காங்க எனக்கு முன்னாடி என்னோட எனக்கு மேரேஜ் ஆகும். செகண்ட் என்னுடைய இது ஜெவக்கு அப்புறம் ஒயனுக்கு சரியா அவங்க 3 பேருக்கு மேரேஜ் ஆகும் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் அப்போ சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜேக்கி மேக்ஸ் யோசிக்கிறாங்க. வித்தின் 6 மந்த்ஸில் நீங்கள் ஜெவக்கா மேரேஜ் பண்ணி அவங்க சொல்ல வைக்கல. இப்போ ஜேக்கி இல்லை ஜேக்கி முடிவு பண்ணுறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜேக்கி ஜிம்மி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க என்னன்னு கேட்குறாங்க. ஜேக்கி ஜிம்மிக்கெலாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜேக்கி வேணாம் ஜேக்கி ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேக்கி தான் ஜஸ்ட்டு ஒரு நார்மல் கேக் தானே இது கூட கொடுக்கலாம் சொல்கிறாங்க. அவங்க பால் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கே கிஸ் பண்ணுறாங்க. லைட்டாக ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸில் ஜிம்மி பெட்டர் ஆகிட்டுருக்காங்க. ஜிம்மி பார்க்க விட்டு ஜேக்கே ஜிம்மி சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு கிஸ் தரலாமா இது கூட தரக்கூடாது எனக்கு உரிமை இல்லையா கேட்குறாங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணுறதுக்கு வெயிட்டேன் எனக்கு அவருக்கு அதாவது என்ன சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப டேஸ் வெயிட் பண்ண முடியாது மேரேஜ் பண்ணி. இப்போ சீக்கிரம் மேரேஜ் பண்ண ஆசைப்பட்றாங்க. எனக்கு ஜிம்மி கூட 3 பேர் இருக்காங்களே. இப்போ ஷுவாக்கு மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஜோக்கு அதுக்கப்புறம் நம்ம ஏன்னு சொல்லிட்டு அவரை வெயிட் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவர் ஜிம்மி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. எனக்கு அது ஆல்ரெடி 2 செலவு பண்ணியிருக்கோம் சைடை மட்டுமே. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மிட்ட நிறைய ஃப்ளாட் பண்ணுறாங்க. விட்டுங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஜெக்கி கிட்ட வராங்க. ஜெக்கி விட்டுங்க ஜிம்மி சொல்கிறப்ப ஜிம்மி அந்த ஜெக்கை தள்ளி விட்டு அந்த வீட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஜெக்கி ஓடி வராங்க. ஒரு ஜிம்மி போட்டு ஒரு வாழை கிட்ட நிற்கிறாங்க. அப்போ ஜெக்கி ஜிம்மி பின் பண்ணிட்டு ரொம்ப ஆகிட்டு போய் பார்க்குறாங்க. ஜிம்மினா ஐ கான்டாக்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. எங்கே அப்படி இருக்கீங்க ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி ஏதாவது சொல்கிறீங்க அப்படி இருக்கீங்க அது ஜிம்மி ஜெக்கி லைட்டாக அப்படி பிஞ்ச் பண்ணுறாங்க. ஜெக்கி அது ஹாப்பியாக இருக்குது. பிடிக்கலையா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா நான் சொல்கிறேன் டைம் இருக்கே இன்னும் நிறைய டைம் இருக்கே சொல்கிறாங்க. நான் இப்போ எதுவும் பண்ணலையே ஜஸ்ட் ஒன்று ப்ளே பண்ண அவ்வளோ தானே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க எனக்கு பிடிக்கும் ஓகேவா எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் அப்போ ஒரு கோல்டு பர்சன் நான் வெளில மற்றவங்களுக்கு ஓகே உங்ககிட்ட அப்படி இல்லை ஓகேவா ஜெக்கி சொல்கிறாங்க. நிஜமா மற்றவங்களுக்கு கோல்டு உங்ககிட்ட கோல்டு இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட எப்படி இருக்குங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உங்ககிட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட ஜிம்மி சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. அடிக்ஷனாக இருப்பேன் சொல்கிறாங்க. என்ன ஜிம்மி கேட்குறாங்க. அடிக்ஷனாக இருப்பேன் ஜெக்கி சொல்கிறாங்க. அவங்க பாருங்க சொல்கிறாங்க. எனக்கு பொண்ணு உன்னோட ஜஸ்ட் 3 ஆசை இருக்குது. ஜெக்கி சொல்கிறாங்க. எனக்கு என்ன பேசுங்க ஜிம்மி ஜெக்கி அடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. மாப்பிள்ளை ஜெக்கி இப்போ நிறைய பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறதா சொல்லிட்டு ஜிம்மி தான் பாய் ஜெக்கின்னு ஓடி போயிடுறாங்க. ஜெக்கி சிரிக்கிறாரு. ஜிம்மி ஓடி போகிற பார்த்துட்டு அது குழந்தை என்ன 6 மந்த்து நான் மேரேஜ் பண்ணிக்கலாமே கேட்குறப்ப ஓகே சொல்லுவோம் சரியா ஏன்னா காலேஜ் முடிக்கிறது கொஞ்சம் டைம் தான் இருக்குது.
காலேஜ் முடிக்கிறப்போ என்று சொல்லுவா சரியா ஜம்கா மேட்ச் பண்ணிக்கலாம் நீ சொல்ல தான் போகிறப்பாரு சொல்ல வைக்கிறேன் ஜெயிக்க முடிவு பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறேங்க அச்சோ ஹாஸ்பிட்டலில் ரெஸ்பெக்ட் என்ன இப்படி பண்ணுறாரு அப்புறம் அவர் இந்த மாதிரி பாஸ்னா நான் தான் தப்பாக புரிஞ்சுட்டேன் என்ன ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி இருந்தார் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நம்மள்ட்ட ஆக்டிங் பண்ணுறாரோ ஜிம் பார்க்குறாங்க தெரியல சரி இந்த சரி வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்டே வந்து பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் கிளம்புவோம் எனக்கு மறுபடியும் நம்ம சுகருக்கு மேலே கொண்டு பார்க்குறாங்க இவங்களாம் போயிட்டு இருக்காங்க. அப்பவும் கேன்சல் ஆகுது இப்படி ஒரு 4 டைம் கேன்சல் ஆகுது. ஜிம்முக்கு ரொம்ப வருஷம் தான் இருக்குது எல்லாம் ஒரு பொண்ணு ப்ராப்பராக பார்க்க முடியும் இவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னு சம்திங் டவுட்டாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க என்ன ஜிம்னு சொல்கிறாங்க என்ன சொல்ல நான் ஏதாவது அம்மா குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் சொல்கிறாங்க திரும்பி இப்போ தான் ஜிம்மி காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டுமா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏன்னா எல்லா பொண்ணுங்களும் ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்களே நம்ம எனக்கு சுகா செக் பண்ணுறதுக்கு உண்மையாகவே நீங்கள் அதை ஃபோன் பண்ணி பேசும்போது நீங்கள் இப்படி தான் சொல்லலையா அப்படி கேட்குறாங்க. அதில் முதலுக்கு கொஞ்சம் பிக்கஸ்ட் ஃபேமிலி தான் நம்ம ஃபேமிலியில் ஒரு எதிர் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியாம்மான்னு கேட்குறாங்க. சொல்லிட்டு நம்ம ஃபேமிலி 8 மெம்பர் இருக்கும் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசு தான் சுகாக்கு வந்துட்டு இப்படிலாம் கண்டிஷன் வந்து ஃபாரினில் வர மாட்டாருன்னு சொல்லவே கேட்குறாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்லிட்டாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன்டா சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லி பார்க்குறீங்க ஒரு நம்ம ஃபோன் கேட்குறீங்களா சொல்லிட்டு என்ன கேட்கணும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் செக் பண்ணி ஒரு ரீசன் கேட்குமா சொல்லிட்டாங்க. சொல்கிறாங்களேப்பா சொல்லிட்டாங்க இல்லைம்மா எனக்கு சம்திங் இது இருக்குன்னு தோணுது சொல்லிட்டாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு சம்திங் ஒரு ரீசன் இருக்குன்னு தோணுதுமா நீங்கள் கேளுங்க சொல்லிட்டாங்க. அப்போ சின்ன பார்க்குறாங்க சின்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபோன் பண்ணுறாங்க. அந்த லாஸ்ட்டாக போன வீட்டுக்கு அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்லிட்டு அவங்க பொண்ணுமே என் பையன் ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கோவமா அப்போ அவங்க பார்க்குறாங்க சொல்கிறாங்க உங்கள் பையன் நாங்கள் ரீசன் சொல்கிறேன் என் பையனை இப்போ நான் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க பையனையும் பொண்ணையும் பேச விட்டப்போ அவர் தான் சொல்லியிருக்காரு எனக்கு மேட்ச் புக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு சரியா அதுவும் என் பொண்ணுக்கு அவர் ஹெல்ப் கேட்டுருக்காரு நீங்கள் பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு அவரை சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு உண்மை போகிறோமா சுகாக்கு ஒரு சின்ன ஒரு மார்க் என்னங்க சொல்கிறீங்க உண்மையாக வர போயிலாம் சொல்ல அவங்க ஃபேமிலி பற்றிலாம் தெரிஞ்சா நாங்களே ஆசை வெயிட் பண்ணியிருந்தோம் நீங்கள் வந்தீங்க எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு நல்ல ஃபேமிலி நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ஜான ஃபேமிலி உங்கள் பையனும் கூட நல்ல பையன் தான் சாவஜான கிங்கு செகண்ட் உங்கள் ஃபேமிலியோட டீசெண்டாக ரொம்ப நல்ல ஃபேமிலின்னு எனக்கு தெரியும் உங்கள் ஃபேமிலிக்கு பொண்ணு வந்து நம்ம ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க உங்கள் பையனை மேனேஜ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க பொண்ணு அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது என்ன ரீசன் சொன்னாங்க சொல்ல முடியுமா சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சொல்ல மேரேஜ் வெயிட் பண்ண மட்டும் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு அம்மா சொல்லிட்டு போன வச்சிடறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க நீ சொன்ன மாதிரி தாண்டா இருக்குது சொல்லி என்னம்மா சொல்கிறாங்க. இல்லை வந்துட்டு இந்த அவங்க இதே கல்வியில நம்ம சுகாதார செக் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கோவம் இல்லை என்ன வேலை இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் நான் ஸ்கூல் படிக்க மாட்டேன்னு சொல்லின்னு சொல்கிறாங்க. ஒன் டைம் சுகா என்னை பிக் பண்ண வந்தப்போ பார்த்தேன் ஒரு பையன் சுகா கிட்ட ஃபைட் பண்ணியிருந்தான்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு ஆமாம் அவங்கள பார்க்குறதுக்கு அந்த 12th படிக்கணும் பார்த்தம்மா அப்போ அவங்க ரெண்டு பேர் பார்க்குறதுக்கு இது பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சுமா அவங்க கூட ரொம்ப அழகாக இருந்தா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவன் வந்து ரொம்ப அழகாக இருந்தான் என்னோட காலேஜுக்கு பக்கத்தில் என்னோட ஸ்கூலுக்கு இருக்கிற பக்கத்தில் ஒரு காலேஜ் இருந்துச்சு இல்லை ஆமாம் அங்கே தான் படித்தான் அவன் பேர் கிம்டேங்க சொல்கிறாங்க. கிம்டேங்க ஆமாம் அவங்க கூட ஃபைட் பண்ணாரு அண்ணா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக அவங்க பார்க்கவே இல்லை எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்லிட்டாங்க. அப்போ சுகா ஜிம்மி பார்க்குறாங்க மன லவ் பண்ணுறானா சொல்லுங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மிக்கு ஷாக்காக இருக்கு என்னடா சொல்கிறா எனக்கு இப்படி சொல்லவே இல்லை சொல்கிறேன் எனக்கு தெரியாதுமா எனக்கு இப்போதாம்மா தோணுது எனக்கு அண்ணா ஓட்ட விஜய் பண்ணுறாருல ஆமாம் அது வச்சு நான் கெஸ் பண்ணுறேம்மா ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைம் போனோம்ல ஆமாம் அந்த பொண்ணு அண்ணாவை அப்படி வச்சுக்கணும் பார்த்துருந்தா அப்போ வந்துட்டு நான் பார்த்தேன் அவங்க அவ்வளோ அழகாக பார்த்துட்டு தேர்டாக பார்த்த பொண்ணு சொல்லிட்டுங்க ஆமாம் அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பார்த்துட்டு லாஸ்ட்டாக அண்ணாவோட ஃபேஸ் வந்து பிடிக்குன்னு சொன்னாங்களா ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸில் இப்படியாக்கா அந்த ஒரு சார் தெரிஞ்சிச்சு அந்த ரிஜெக்ட் பண்ணுறப்போ இதே அவங்க வந்துட்டு ரியலாகவே பிடிக்கலனாக்கா ஹாப்பியாக சொல்லியிருக்கணும் அதை ஆனால் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அது சேடாக சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிக்கல ரிஜெக்ட் பண்ணாங்கம்மா எனக்கு அங்கே தான் கொஞ்சம் டவுட் வந்துச்சு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அப்படின்னா அவனுக்கு பிடிக்கல நம்ம பார்க்குற பொண்ணு சொல்கிறாங்க ஆமாம்மா இதுக்கப்புறம் எத்தனை பொண்ணு பார்த்தா ரிஜெக்ட் பண்ண வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம்மி ரொம்ப ஹர்ட் ஆகிடுது அப்போ வேணும்ட்டு சொல்லியிருக்காங்க என்ன பிரச்சனை சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேபி அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும் போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்கணும் சரி ஓகே விடு நான் அப்பா வந்து பேச சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க அப்பா வந்து விசாரிக்க சொல்கிறாங்க ஓகேவா நம்ம சுகா யார்கிட்ட லவ் பண்ணாங்களா என்ன பண்ணாங்க விசாரிக்க சொல்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. அந்த பையன் என்ன சொல்ல சொல்கிறாங்க கிம்டேங் சொல்கிறாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கு எல்லாம் தெரியுது ஒரு சின்னதாக வந்துட்டு ஜிம் அவங்க அப்படி கொஞ்சம் நாங்கள் செல்லும் நீ கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் மேட்ச் பண்ணிக்கிறேன் அது இப்போ இல்லை ரொம்ப லேட்டாக சொல்கிறாங்க ஏம்மா ஜிம் கேட்குறாங்க எனக்கு அவ்வளோ இருக்கலாம் ஆசையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. அது மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒயினும் மேரேஜ் பண்ணி போயிடுவான் கொஞ்சம் ஏஜ் போனாக்கா அவ்வளோ மேரேஜ் பண்ணி நம்ம என்ன வீட்டுக்கு அனுப்பிடுவோம் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கப்புறமா நம்ம நம்ம ஜோக் மேரேஜ் பண்ணி காய் வீட்டுக்கு போயிடுவோம் ஹான்ஜிக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சுகா மேரேஜ் பண்ண சுகா மட்டும் தான் இருப்பான் அப்போ நீ எப்போ கொஞ்சம் சிரிக்கி ஆஃப் கேட்குறாங்க. ஜிம் பார்த்தாங்க அம்மா நீங்கள் கேட்டு நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன் நான் எவ்வளோ சொன்னால் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நிஜமா ஒரு 4 to 5 years போகட்டும் நீ வந்து கொஞ்சம் லேட்டாக மேரேஜ் பண்ணிக்கோ ஓகேவா அம்மா ரொம்ப இங்கே மேரேஜ் பண்ணிக்கிறேன் சுச்சுவேஷன் ஓகேவா நீ வந்து ரொம்ப மெச்சூர்டாக மேரேஜ் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. எனக்கு இப்போ இங்கே எல்லாருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கு ஒரு 25 அப்புறம் போனதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும் ஜட்ஜின் முடிவு பண்ணியிருக்காரு எல்லாருக்குமே 25 யாராவது மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ சுகாக்கு 29 ஆகுது நம்ம ஜாவுக்கு இப்போ தான் 25 ஆகிருக்கு இப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் ஏஜ் அதிகமாகும் தான் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு
அவர் முடிவு பண்ணிப்பார். ஜிம் பார்க்குறாங்க ஒன்றும் ஒரு பையன் ஓகே நீங்கள் சொல்கிறது அப்படி கேட்பான். ஜிம் சொல்கிறாங்க ரொம்ப ஜேகே ஜின்னு ரொம்ப ஹாப்பி டாக்டர் எல்லாமே ஜின்னு தான் டாக் பண்ணிக்கிறாங்க. அம்மா கூட அப்படியே சரி என்ன சொல்கிறாங்க கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பாயிண்ட்லாம் இந்த பக்கம் நம்ம ஜின்னு நம்ஜித் சொல்கிறாங்க. நம்ஜித் போயிட்டு பேசுகிறாங்க நம்ம சுகா கிட்ட. சுகா நான் என்ன சொல்கிறாங்கக்கா எதுவுமே அந்த மாதிரி இல்லை நம்பிடும். சரி ஓகே சொல்கிறேன் டேரெக்டாக அவர் வந்து எப்படினாக்கா ஒரு பர்சன் போய் மீட் பண்ணுறாங்க. இவங்க யாராக்கா நம்ம சுகாவில் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகேவா பேர் சங்குன்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம சங்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் பாருங்கள் அவங்க சொல்கிற ரீசன் இல்லை சொல்கிறாங்க. நம்ம சுகாவும் டேயும் லவ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு எப்படினாக்கா டேங் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. மேட்ச் பண்ணிக்கூடாது ஏன் சொல்கிறாங்க. அந்த டேங் வந்து நம்பர் 1 மாடலாக இருக்கான் பாரிஸில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் ஏன் பண்ணுறது எல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்து இப்போ தான் கொஞ்சம் ரிச்சாக இருக்காங்க சொல்கிறாங்க. சரி அவங்க எல்லாமே அவங்க வந்துட்டு அவங்க நல்லா இருக்கும் மட்டும் நினைக்கிறாங்க. டேயும் வந்துட்டு மேட்ச் பண்ணி போனாக்கா அவன் வந்துட்டு கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அவனோட மணி எல்லாமே இந்த வீட்டுக்கு போயிடும். நம்ம வந்துட்டு லைஃப் என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வீட்டோட மாப்பிள்ளை வர சொல்லிட்டு யாரும் வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் வந்து சுகர் கண்டிப்பாக வரமாட்டான்னு தெரியும். அதனால தான் வந்து மேட்ச் பண்ணி வைக்க மாட்டாங்க. தான் ரீசன் அப்படி சொல்லிட்டு நம்ம சங்குன்னு சொல்கிறாங்க. என்னன்னு மாமா இவன் சுகா சொன்னாங்க மணி கூட வந்து ஆஃப்டர் மேரேஜ் அவங்க கொடுத்துட்டு சொல்லிட்டு ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வச்சு தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அந்த பையன் நம்பர் தெரியுமா சொல்கிறாங்க. சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு வாங்கிக்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கணும் தேங்க்யூடா சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கொஞ்சம் ஜின்னுகிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு ஃபோன் பண்ணுறாங்க நம்பருக்கு. இப்போ அந்த பக்கம் ஒரு பர்சன் எடுக்கிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நான் ஜின்னு பேசுகிறேன் நம்ம இவங்களோட அம்மா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் அங்கிள் சொல்லிட்டு நம்ம ஸ்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு கேட்குறவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை லவ் பண்ணிட்டு இது பண்ணி புரிஞ்சுதாக்கா என்ன அர்த்தம் கேட்குறாங்க. அப்போ நம்ம அமைதியாக சொல்லி பையன் வர மேட்ச் பண்ணுவோம் ஓகேவா ஒரு பார்க்குற பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ரீசன் நீ தான் சரியா சொல்கிறாங்க. அப்புறம் மட்டும் அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அங்கிள் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் ஹாஸ்டலில் அப்போ வந்து அக்செப்ட் பண்ணி மாட்டாரு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து நான் மேரேஜ் பண்ணிட்டாக்க மணிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் மணிலாம் ஒரு விஷயம் ரெண்டு வேணும் கூட சொல்கிறாங்க. இல்லை அவரால் ஏற்றுக்க முடியல. நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிக்க கூடாது குழந்தை கூட நினைக்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கணும் மணி என் பண்ணி கொடுக்க மட்டுமே நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. இன்னொரு லைக் ஒரு ஏடிஎம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறேன் உண்மையாக உங்களோட அப்பா அம்மாவை சொல்கிறாங்க. என் அப்பா அம்மா தான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சில பேர் அப்படி இருப்பாங்க சொல்லிட்டு நம்மளும் சொல்கிறாங்க. சின்ன ஏற்றுக்க முடியல. ஆனால் உனக்கு சொல்கிறேன் எனக்கு சுகர் பிடிக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஒரு ஆஃப்டர் மேரேஜுக்கு சுகர் இருந்தாங்க எப்படி கண்டிப்பாக சுகர் என் பண்ணுறது அவங்க கொடுக்கணும் அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சின்னக்கு வந்து கோவம் வருது. எப்படி அவங்களை எப்படி இருக்க முடியும் பணத்தெல்லாம் விட ஒன்னோட ஹாப்பினஸ் உங்களுக்கு பார்த்து இல்லையா சொல்லிட்டாங்க. இல்லை சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நான் சுகார் இந்த மாதிரி கேட்டேன். சுகார் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும். எனக்கு அவங்க ரொம்ப உங்களோட ஃபேமிலி ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி. எனக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள வரணும் ஆசை தான். ஆனால் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க பாரு ஒன்றும் இல்லை ஓகே நான் அனுப்பக்கூடாது. உன் அப்பா மட்டும் நீ ஓகே நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டாங்க. உங்கள் அப்பா மட்டும் வாக்கி இன்னும் அப்பா உனக்கு தேவையில்லை. ஆனால் நான் ஷோக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் ஓகே ரொம்ப ஹாப்பியாக கிராண்டாக மேரேஜ் நடக்கும். நீ வீட்டில் ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டாங்க. நிஜமாக சொல்லிட்டாங்க அங்கிள் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. ஆனால் அப்பா அம்மா எனக்கு செய்ய மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் கவலையில் ஓகே நீ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. டேக் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்பி நான் நமக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுருவோம் ஓகே நீ வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஓகே சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க இது வரைக்கும் ஒரு இது இந்த மாதிரிலாம் ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா அம்மா பேசும்போது இது பண்ணதில்லை. இப்போ முதல் தடவை எனக்கா இந்த பக்கம் நம்ம வீட்டில் சுகா வீட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க யோசிச்சிருப்பாரு. நம்ம சும்மா நம்ம மட்டும் போனாக்கா எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு ஃபேமிலி இல்லாமல் நம்ம எப்படி மேரேஜ் பண்ண போனாக்கா லைக் இது ஓடி வந்து மேரேஜ் பண்ண மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு வீடியோ யோசிச்சிருப்பாரு. ஆனால் இப்போ என்ன பர்மிஷன் கொடுத்தாலும் இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் வராங்க. இப்போ வந்துட்டு நம்ம தேவோட அப்பா அம்மா வீட்டுக்கு நம்ம ஜின்னு நம்பிட்டு போகிறாங்க போய் கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு முடியாத சொல்கிறாங்க. எப்படி எங்கள் பையனை வச்சு நீங்களா ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் பண்ணி தருவான் சொல்கிறாங்க. உங்கள் பையன் வந்துட்டு ஏன் பண்ணி தர தேவையில்லை. அவங்க பையன் கூட ஹாப்பியாக மட்டும் போய் ஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டாங்க. நான் பருவ மணியில் எனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட கடை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்கணுமா ஃபோன் பண்ணி நம்ம டேவோட நேமில் இருக்க அந்த சப்ளிமெண்ட் கார்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பேங்க் ஏன்னா அந்த பேங்க்கில் தெரியும் நம்ம நம்பிச்சிடேன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மாதிரி சொல்லிட்டு அப்படியே சார் ஆமாம் எனக்கு சனியில் வர போகிறாங்க. அவங்கள சில பேர் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க இது பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு இப்போ எல்லா கார்டும் இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஏன் பண்ணுறது எல்லாமே அவங்க கொண்டு சொந்தமாக அந்த மணியை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது அவங்களோட ஓன் சாய்ஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அப்பா அம்மா நடந்துங்க சரியா பிளட் சர்க்கஸ் நடந்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பிதான் இதுக்கப்புறம் அவங்க எங்களுக்கு தான் பையன் உங்களுக்கு பையன் இல்லை டேஸ்ட் கொடுத்து வந்துடுறாங்க. இந்த பக்கம் டே வந்துட்டு அப்படி அழுதுட்டே வராங்க. எனக்கு எவ்வளோ சொல்லி பாருங்க அப்பா அம்மா கிட்ட நான் சுகர் ரொம்ப லவ் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோங்க நான் மணி கூட உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் ஜஸ்ட் மேரேஜ் பண்ணி வைங்க சொல்லி எனக்கு அவருக்கும் இன்னும் ப்ராப்பராக மேரேஜ் பண்ணி போகணும் ஆசை தான். ஆனால் இந்த மாதிரி சொல்லுவோம் நம்ம ஜின்னு நம்ம நம்பி கூட்டிட்டு வந்துட்டு இந்த மேரேஜ் 1 வீக் கிராண்ட் ஆச்சு ஆகுது. சுகா பார்த்து அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு சுகாட்ட பேசுறது 1 வீக் சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு ஒர்க் பண்ணிருக்காரு மேரேஜ் ஒரு வெட்டிங் கார்டெலாம் அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜெவ் போயெல்லாம் ரொம்ப ஹாப்பி மேரேஜ் பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு பர்சனை கையில் பிடிக்க முடியல. அவ்வளோ சுகாவுக்கு மேரேஜ் ஆச்சு நெக்ஸ்ட் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு அப்படி அவரும் குடிச்சிட்டு இருக்காங்க சந்தோஷத்தில். ஜின்னு பார்க்குறாங்க பார்த்து கீழே வந்து கை கால் உடஞ்சிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் மேரேஜ் பண்ணுறதுக்கு பல மாதம் ஆகும் சொல்லிட்டாங்க. அப்படிலாம் சொல்ல சரி அப்போ சொல்லமா பேசாத சொல்லிட்டாங்க. யார் அப்போ சொல்லமா பேசுகிறா அப்படி சொல்லிட்டு பசங்க கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா மொயன் கேட்குறா. இப்போ காய் கிட்ட தானே மொயன் இப்போ ஜிம்மு குட்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க. மொயன் நம்ம காய் பார்க்குறாங்க இது ரெண்டு ஏன் அப்படி இருக்கோ சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம
காய் தாங்க பாரு என்கிட்ட மேலே பேசுகிற வச்சுக்கேன் சரியா ஒரு வருஷம் உங்ககிட்ட விருதுல வர போகிறேன் புரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற அதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அதுக்கு எனக்கு ரெஸ்பெக்ட் பேசுங்க சரியா சொல்கிறாங்க. அப்புறம் ரெஸ்பெக்ட் பேசுங்க என்ன பண்ணுவா அப்படி கேட்குறாங்க. அதுக்கும் காய் பார்க்குறாங்க. ஹோப்பி சொல்கிறாங்க. ஜெயோ பார்க்குறேன் என்னடா கேட்குறாங்க. உன் பாதி உன் தம்பி தங்க சொல்லி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. அவங்க என்னைக்கா பேசுகிறாங்க ஜெனரேஷன் அப்படி தான் பேசுகிறாங்க சொல்கிறாங்க. பூபி உனக்கு எவ்வளோ பாஸ் மேலே சொல்கிறாங்க. ஆமாம் பாஸ் மேலே அப்படி சொல்லிட்டு அவர் கேஷ் விட்டுறாரு. ரெண்டு பக்கம் நம்ம சின்னதாக வந்துட்டு எப்படின்னாக்கா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. சுகர் பாருங்க அம்மா அம்மா பேசுங்கம்மா அப்படி சொல்கிறாங்க. அது பக்கம் நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. அம்மா பேசுங்கம்மா சொல்கிறாங்க. நான் உனக்கு நல்ல அம்மாவா இல்லையா அப்படி கேட்குறாங்க. அப்போ இவங்க எல்லாம் திரும்பி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க ஒர்க்கை அப்படி விட்டுறாங்க. ஒர்க் விட்டு பார்க்குறாங்க. குழந்தை ஒரு அம்மா என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இல்லை சொல்லு சுகா அவனுக்கு நல்ல அம்மாவா இல்லை நான் அப்படி கேட்குறாங்க. ஏமா அப்படி பேசுறீங்களா சொல்கிறாங்க. அப்படி ஏன்டா சொல்ல என்கிட்ட அப்படி சஃபராக இருக்க தானே அந்த பையன் உனக்கு போய் ரொம்ப டேஸ் ஆகுது. நீ வந்து ரொம்ப லோன்லியாக தானே ஃபீல் பண்ணியிருக்காரு. நீ சஃபராக இருக்கேன்னு சொல்லவே இல்லை. உனக்கு அம்மாட்ட சொல்லணும்னு தோணவே இல்லை சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு கஷ்டப்படுறதுன்னு சொல்லி எனக்கு கஷ்டம். உங்களுக்கு எந்த பிரச்சனை சரி பண்ண வைக்க மாட்டேன். அம்மா என்கிட்ட சொல்லிக்க கூடாது. அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டு சொன்னா சரி பண்ண மாட்டேனா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன் பார்க்குற அதானே நான் கூட அம்மாட்ட லாஸ்ட் வீக் சொன்னேன். எனக்கு டாக்டர் என்ன பிடிச்சிருக்கா அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா சொல்லிட்டானே எப்படி கன்ஃபியூஸ் பண்ண தெரியலம்மா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்குவேன் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்பாரு. அவங்கள அம்மா கேட்டேன் நீ ஏன் சொல்லல சொல்லிட்டு மைண்ட் விட்டாலும் சுகா பார்க்குறேன். நான் ஒன்று போய் செட்டை போக சொல்லிட்டு சுகா வந்துட்டு அம்மா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. சொல்லு நீ உன் அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்லை உன் தம்பி அவ்வளோ பாசமாக இருக்கு. நீ உன் ஃப்ரெண்ட்லேயே தானே ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட சொல்லிக்கலாம். யார்ட்டையுமே சொல்லாமல் நீ உனக்குள்ள வச்சிருக்கு சொல்லு. அப்படி உனக்கு வச்சு ஹார்ட் ஆயிருக்கு அப்படி தானே சொல்கிறாங்க. அம்மா அப்படி இல்லைம்மா உங்களால் ஹார்ட் பண்ண மனசு வரல. செகண்ட் உங்களை விட்டு என்னால் போக முடியாதும்மா. அதனால தான் அம்மா சொல்கிறாங்க. எனக்கு வேறு யார் அந்த ஃபேமிலி விட்டு போக கூட எனக்கு பெருசாக வலிக்காது. எனக்கு ஃபேமிலி எல்லாமே பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் நீங்கள் தான் தெரியுமா. நீங்கள் எல்லாமே இருக்கவே மாட்டேன். மாசுவாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஏன் அப்படி பண்ண சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கலாம்மா அம்மாட்டே ஒரு பையன் லவ் பண்ணேன். அந்த பையனுக்கு ஃபேமிலி ப்ராப்ளமாக சொல்லியிருக்கேன். என்கிட்ட அம்மா சரி பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ மைண்ட் பார்க்குறா தானே அம்மா சரி பண்ணிப்பாங்களா சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு வந்துட்டு சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க. சாரிம்மா நான் உங்களை ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் தவிர மற்றபடி உங்களை ஹார்ட் பண்ண நினைக்கவே இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஹார்ட்டாக இருந்தால் சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு என்ன ஹார்ட்டாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு அவன்கிட்ட போனது. ஆனால் எனக்கு நீங்கள் இருக்கீங்களா ஹாப்பியாக தான் இருந்தேன் சுகா சொல்கிறாங்க. போய் சொல்லாத சொல்கிறாங்க. இல்லை நான் ஹாப்பியாக தான் இருந்தேன். உங்களை விட்டு போக சத்தியம் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு சுகா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு வீட்டோட சைடில் போகிறது எனக்கு கஷ்டம் இல்லாமல் எனக்கு உங்களை விட்டு போக முடியாது சொல்கிறாங்க. நிஜமாக அதை ரீசனாக கேட்குறாங்க. ஆமாம் என்னால் உங்களை விட்டு இருக்க முடியாது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா சொல்கிறாங்க. ஒன் டைம் அனுப்பிச்சிருப்பாங்க ஹையர் ஸ்டடீஸ் போனால் ஃபாரின் போச்சுக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் சுகா வந்து போக சொல்லிப்பாரு. அப்போ ரீசன் அவங்க தெரிஞ்சிருக்கு. அதுக்கு ஜின் தான் ரீசன். அதுக்கு ஜின்னை விட்டு அவர்கள் இருக்க முடியாது. அதனால தான் இப்போ ஜின் சுகா சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க விட்டு இருக்க முடியாதுமா அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. வாங்கி பார்க்குறேன் நான் கூட இருக்க மாட்டேன் அம்மா அப்படி தான் சொல்லிட்டு பாவ போய் ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜெவ பார்க்குங்க. அப்போ நான் மட்டும் சொல்லிட்டு அவங்க 3 பேர் ஹக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம் அமைஞ்சிருக்காங்க. காய்க்கு தெரியுங்களா நம்ம ஜிம் தான் சொல்லி ஒரிஜினல் பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. சொல்கிறாங்க என்ன அஜிம்னு கேட்குறாங்க. நீ போய் ஹக் பண்ணலாம் சொல்கிறாங்க. அஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க ஹக் பண்ண மாட்டேன் அஜிம்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறேன் உங்களுக்கு ஹக்னு அலர்ஜியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்பா மட்டும் ஹக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் ஹக் பண்ணுவேன் அப்பா மட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த பக்கம் நம்ம ரெண்டாகிறாங்க. இந்த அப்பா அவருக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அவங்க 3 பேர் ஹக் பண்ணிக்காங்க. அவங்க அம்மாவை என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் வேலை பேசணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. அப்பா அவர் சொல்லாதீங்க பாவம் அண்ணா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன சரி அழக்கூட சரியா சொல்கிறாங்க. சாரி மகத்துக்கு எதுவும் ஹைட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி அழக்கூட சரி போன குட்டி அழுது போகிற அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. உங்கள் தம்பி தானே சொல்லுவான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. உங்கள் தம்பி போன சொல்கிறாங்க. எதுவும் சொல்ல மாட்டேறல அப்படி சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்ல முடியாது சொல்கிறேன் சொல்கிறாங்க. அவங்க மட்டும் சொல்லுவார் யாரும் சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு டீஸ் பண்ணுறாரு. இப்போ ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த பக்கம் நம்ம டே வந்துட்டுனாக்கா எங்கள் வீட்டில் இல்லை அவர் தான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கார். இப்போ அங்கே இருக்கேன் அங்கிள் மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் வரேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போ போய் நான் மேரேஜ் ஒரு அரேஞ்சாக கிராண்டாக எல்லா ஒர்க்குமே நம்ம ஜின்னும் அவங்க ஃபேமிலி தான் பண்ணியிருப்பாங்க. இந்த வீக் எனக்கு வந்து வெட்டிங் கிராண்ட் வெட்டிங் தான். அப்போது எல்லாருமே வந்துருக்காங்க. அங்கே அந்த பக்கம் ஜிம் பார்த்தா செம்ம ஹைலைட் இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜெயபுர ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருப்பாங்க. அது நம்ம என்னமோ நம்ம ஜேக்கி அவங்க இந்த பக்கம் ஒயின் பார்க்குற என்னமோ ஒயின் குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. அப்படின்னு ஜேக்கி சைடு பார்த்தோம்னா ஜேக்கி ஜிம்மு ஒரு பார்வையே சரியில்லை. ஜிம் பார்க்க என்ன எப்படி பார்க்குறாரு ஜிம் பார்க்குறாங்க. என்ன எப்படி பார்க்குறாங்க ஜிம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் அப்படி பார்க்குறா சொல்லிட்டு கேட்க பார்க்குறாங்க. சும்மா தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி சொல்லிட்டு அவர் அவங்க அந்த பக்கம் ஜெவ பார்த்தா நம்ம காய் சாப்பிட்ருவா கூட அந்த அளவுக்கு முழுங்கமாக சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஜெவ பார்க்குறாங்க எப்படி பார்க்குற மாதிரி போகட்டும் அப்படி சொல்லிட்டு ஜெவ அவங்க திங்ஸ் வேறு அடிக்கிறாங்க. காய் பார்க்க போய் அடிக்கிறது எப்படி நெக்ஸ்ட் நம்மளுக்கு காமிச்சிட்டு ஆக்ஷன் காமிக்கிறாரு. நெக்ஸ்ட் மேரேஜ் நம்மளுக்கு காமிச்சு சொல்லிட்டு ரிங் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஜெவ பார்க்குறாங்க நடக்கும் கனவு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஜெயகோப்புக்கு மேரேஜ் பண்ண விருப்பமே இல்லை. இந்த பக்கம் நம்ம ஜெவ சொல்லுவோம் காய் பார்க்குறாங்க. இந்த பேபிக்கு இது ஒரு வேலை ஜின்னங்கிட்ட பேசுகிறேன் தான் ஜின்னக்கு காலை விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் நினைக்கிறாங்க. ஜின்னக்கு கையில் காலை விழுந்தாலும் மேரேஜ் பண்ண வைக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ ஃபைன் நான் ஷுகாண்ட் டேயோட மேரேஜ் கிராண்டாக நடந்திருக்கும். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம அதாவது எனக்கு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் போய்ட்டு கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பக்கம் ஜேகே ஜிம்மி பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க, வாங்க ஜேகே வந்து கிஃப்ட் கொடுங்க சொல்கிறாங்க. அப்போ ஜேகே வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம இந்த பக்கம் ஜிம் நின்றுருக்காங்க. அப்போ எப்படி அவங்க ஃபேமிலியை ஃபோட்டோ எடுத்துறாங்க. நம்ம ஷுகா பக்கத்தில் ஜிம்மினும் டே பக்கத்தில் ஜம்ப் பண்ணிக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துறாங்க அழகாக. ரொம்ப பார்க்க நல்லா இருக்குது. இப்போ கேரி வந்துட்டாங்க. அப்புறம் ஜேகே நம்ம ஜிம்மி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறது எதுக்கு இப்படி என்ன பார்க்குறீங்க சொல்கிறாங்க. இன்னும் 1 மந்த் தான் இருக்கும் உனக்கு கிராஜுவேட் முடியுறதுக்கு சொல்கிறாங்க. எந்த பேரும் 1 மந்த் எனக்கு கிராஜுவேட் ஆகிறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் கிராஜுவேட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பா கூட பேசுங்க சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேகே தான் எதுக்கும் தெரியாத கிட்ட வராங்க. அப்போ தான் அவங்க எல்லாம் பிஸியாக இருக்காங்க. என்ன பண்ணுறீங்க ஜம்ப் ஜிம்மி தள்ளி போகிறாங்க. ஒரு அந்த இப்போ அந்த அது வெளியே காலோட கொஞ்சம் வெளில வராங்க. அந்த கார்டனிங் சைடில் இப்போ ஜேகே பிள்ளை வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு ஹக் பண்ணுறாங்க. என்னங்க பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. எப்படி வளர்க்க முடியலன்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப மோசம் வரப்பற எல்லாமே தூங்க போட முடியல தெரியுமா தெரிஞ்சு தூங்க போட முடியல. பக்கத்தில் ஹோபி யாருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா. எனக்கு ஃபோனில் பேசிட்டே இருக்கீங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது பேச தானே முடியுது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் சின்ன பையன் சரி இப்பெல்லாம் பேச தேவையில்லை இந்த டைமில் புரியுது. ஆனால் டைம் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு தான் டைம் இல்லைன்னு சொல்லி அவர் ஹக் பண்ணுறாரு ஒரு மாதிரி. ஜிம் பார்க்குறாங்க விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம் எப்படி பார்க்குறாங்க. நீங்கள் என்ன ஜிம் கேட்குறாங்க. நானும் எவ்வளோ டைம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம் விடவே கூடாது. ஜேகே தான் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜிம் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. கிஸ் பண்ண விருப்பம் கிடையாது. ஆனால் ஜேகே ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணி ரொம்ப நேரம் கிஸ் பண்ண ஜிம் ஆட்டோமேட்டிக் வெல்டர் ஆகிட்டு அமைதியாகிறாரு. பேக் கிஸ் பண்ணல அமைதியாகிட்டாரு. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. நானும் எவ்வளோ டேஸாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு விட மாட்டேறது. ஜேகே இன்னைக்கு நான் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அந்த கிஸை பிரேக் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க. இந்த கிஸுக்கு அப்புறம் ஜிம்முக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஜிம் அமைதி சாஃப்ட் ஆகிடாரு. இதுக்கு கூட தான் கத்திட்டே தான் இருப்பார். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறேன். என்ன அஜய் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க ஜிம் சொல்கிறாங்க. சொல்லுமா என்ன கேட்குறாங்க. ஜிம் ஜேகே ஹக் பண்ணுறாங்க. தெரியல ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். ஒன்றும் இல்லை சரியா சில ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரியா எனக்கு கூட இப்படி எப்போ ஒன்றாவே இருக்கணும் ஆசையாக இருக்குது அப்படி ஜேகே சொல்கிறாங்க. இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் டைம் போட்டோம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. 1 மந்த்தா சொல்கிறாங்கன்னா இல்லை நான் படித்து முடிச்சுட்டு அப்பாவோட கம்பெனிக்கு போகணும் ஒர்க் பண்ணணும் ஓகே கொஞ்சம் டேஸ் போகட்டுமே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்புறம் நாளைக்கு வெளில போகலாம் சொல்லி நாளைக்கு ஆமாம் நாளைக்கு வெளில போகலாம் சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே நெக்ஸ்ட் டைம் ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக அப்படின்னாக்கா கன்ஃபியூஸ் பண்ணுற பிளேஸ் தான். வெளியே மேரமில் கேட்குறாரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வேணாமே சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. அந்த பிளேஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஜேகே ஜிம்முக்காக பார்த்து அரேஞ்ச் பண்ண ஒரு பிளேஸ். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு தீவிட ஒரு ஐலாண்டில் கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கே அது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சுற்றியுமே தீவு நடு கடல் அதான் சுற்றியுமே கடலாக இருக்கும். நடுவில் ஐலாண்டு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்குள்ளவே ஒரு ஃப்ளவர்ஸ் ட்ரீஸாக பண்ணுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சரி உனக்காக நான் பார்த்துருந்தாங்க. அந்த டெக்கரேஷன்லாம் ஜிம் நம்ம ஜேகே பண்ணியிருப்பாங்க. வெளியே மேரமே ஜேகே கேட்குறாங்க. ரொம்ப யூனிக்கா இவனுக்கு என்ன சொல்லவே தெரியல. நான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணிப்பேன் ஜம்கா கண்டிப்பாக ஐ வில் மேரி யூ பட் இப்போ இல்லை சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ இல்லை எனக்கு டைம் எடுக்கும். எனக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க இல்லையா நம்ம ஜாகப் இருக்காங்க ஒயின் இருக்கா 2 பேருக்கு மேரேஜ் ஆகட்டுமே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜஸ்ட்டு ஓகே கூட சொல்லலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறேன். ஜிம்மி சார் ஓகே சொல்கிறாங்க. அப்போ ஜேகே ஒரு போட்டு விடுறாங்க. நீங்கள் போட்டு கிஸ் பண்ணுறாங்க கூட இல்லை லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூங்க ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜேகே தான் ஜிம்னோட பின் பண்ணுறாங்க. அச்சாங்கக்கா என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுடா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. ஸோ என் டயர்ட்னஸ் எல்லாம் போகணும் ஓகே இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணால் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் கிட்ட மட்டும் தான் ப்ரெஷர் காமிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சமுக்கு அதை சொல்கிறாங்க. ப்ளீஸ் சேனலாக எனக்கு கோஆப்ரேட் பண்ண சொல்கிறாங்க. சமுக்கு அங்கே பாருமா சொல்கிறாங்க. ப்ளீஸ் சேனலாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகே தான் ஜிம் பேக்கில் பின் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்களே கொஞ்சம் கூட ஸ்டாப் கூட பண்ண மாட்டீங்களே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது ஹஸ்பண்ட் ரொம்ப க்ரீஸாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. அதை அப்போ கூட பிரித்து கொடுத்து வந்துட்டீங்களே சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. அதை பிரித்து கொடுத்து வந்துட்டீங்களே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஏன் உனக்கு சொல்கிறாங்க. லவ் இருக்குல்லன்னு சொல்ல மாட்டேன் சரியா. ஆனால் என் அம்மா அப்பாவும் ரொம்ப ஹார்ட் ஆகிட்டாங்க தெரியுமா நம்ம மேரேஜ் அப்போ. என் அம்மா என் அக்கா என் அண்ணா என் அப்பா சொல்லி டோட்டல் ஃபேமிலி ஹார்ட் ஆகிடுச்சு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு புரியுது அது சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லவே இல்லை இந்த மாதிரி பிளேஸ்க்கு வர போகிறோம் இதான் நீங்கள் லைஃப் செட்டில் ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதை கொண்டு சொன்னீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன் ஓகே ஜேகே அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹங்கரி ஜிம் பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக கிஸ் பண்ணலாம்ல ஜிம் சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்கிறேன்ல ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு தான் ஒர்க்கு பார்க்குறீங்க சொல்கிறேன். என்ன பண்ணுறது ஒரு பக்கம் இருக்காங்க டாக்டர் ஒரு பக்கம் ரிசர்ச் சென்டர் ஒர்க் பண்ணுறாரு லைக் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி அவ்வளோ ஹெவி ஒர்க் பண்ணுவார் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆவார். ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல நான் அப்பா அம்மா அப்படி பார்க்காம இருப்பேன் பிரிஞ்சிருப்பேன் சார் சத்தியமாக நினைக்கவே தெரியுமா
2 இயர்ஸ் ஆகுது அப்பா அம்மா நான் பிரிஞ்சு எனக்கு மேரேஜ் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்து தெரியுமா, நானே அம்மாட்ட கேட்குற மாதிரி ஆயிடுச்சு, ப்ளீஸ்மா எனக்கு மேரேஜ் பண்ணுவேன்னு கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் கொடுத்துருன்னு இவர் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் நினச்சி பார்த்தாலும் 2 இயர்ஸ் பிஃபோர் நடந்ததுல ஓகேவா. அதுக்கப்புறம் ஜிம் அவங்க ஃபேமிலி வந்துட்டார். இப்போனாக்கா மேரேஜ் நடந்திருக்கும். ஜிம்லேயே அவங்க அம்மாட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருப்பாரு, ரொம்ப கெஞ்சி மேரேஜ் பண்ணியிருப்பாரு. ஜிம் சொல்லிப்பாங்க இல்லைடா நான் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜிம் எனக்கும் மேரேஜ் ஆயிருக்காது, ஜெயோக்கும் மேரேஜ் ஆயிருக்காது. அந்த டைமில் தான் ஜிம்மில் வந்து மேரேஜ் கொடுப்பாங்க. ஜேகே அவர் கிராஜுவேட் ஆன ஒரு வித்தின் 1 வீக்கில் மேரேஜ் நடந்திருக்கும். ஜிம்முக்கு அந்த வீட்டில் யாருக்கும் விருப்பமே இல்லை ஜிம்முக்கு அப்போ மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, ஜிம்மில் அனுப்புறதுக்கும். ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது யாருக்கும் விருப்பம் கிடையாது. ஆனால் வேறு ஆப்ஷனே இல்லாமல் ஜிம் கேட்குறானே, ஜிம்மில் லவ் ஆச்சு சொல்லிட்டு தான் எல்லாருமே வந்து ஜிம்மு ரொம்ப உடஞ்சி போயிருப்பாரு. ஜிம்முக்கு அவங்க அம்மா ஹர்ட் பண்ணவும் முடியாமல் சென்னும் ஜேகேவே விட்டு தர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மேரேஜ் நடந்திருக்கும். அந்த 2 இயர்ஸில் ஜிம் ஒவ்வொரு டைமும் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக வந்திருக்கும். ஏன்னா அந்த மேரேஜில் யாருமே ஹாப்பியாக வந்துருக்க மாட்டாங்க, ஜிம்முமே ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. ஜேகே பிடிவாதமாக இருந்திருப்பாரு. ஏன்னா ஜேகேக்கு வேறு மாதிரி ட்ரீம் வந்துருக்கும். அந்த ட்ரீம் அப்படி ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காங்க, அப்படி பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜாயின் ஃபேமிலியில் ஜேகேக்கு செட்டே ஆகாது. அவர் வளர்ந்த விதமே வேறு மாதிரி. அவங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மட்டும்தான். அப்போ மீட் பண்ணுவாங்க டின்னர், ஃபேமிலி டின்னரு, ஒரு லைக் எப்படி சொல்கிறது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அவங்க இருப்பாங்க. ஜேகேக்கு தனியாக ஜிம் கூட மட்டுமே இருக்கும் ஒரு ஆசை. அதெல்லாம் ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காரு பிஃபோர் மேரேஜ் வரைக்கும். அவர் ஜேகே ரியல் கேரக்டர் என்னன்னு ஜிம்முக்கு தெரிஞ்சிருக்காரு. ரியல் கேரக்டர்னாக்கா நல்ல ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு டாக்டர்னா ஜஸ்ட் ஒரு நார்மல் டாக்டர் அப்படி மட்டும் இல்லை, வேறு மாதிரி இருப்பார். ஸ்மோக் பண்ணுவார், ட்ரிங்க் பண்ணுவார். இது எல்லாருமே அவர்கிட்ட இருந்திருக்கும். ஜிம்முக்குலாம் தெரிஞ்சிருக்கா. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஜிம்முக்கு எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாரு. லவ் பண்ணுற பர்சன் என்ன பண்ண குடிக்க ஆரம்பிச்சு அப்படி தான் ஜிம் எல்லாத்தையும் ஒரு கவுக்காக மாற்றிருப்பாரு. ஜேகே ஜிம்மில் ஓவர் அடிக்ஷனாக இருப்பார். அவர் விட்டு தரவே மாட்டார். ஈவன் ஃபோன் பேச கூட ஃப்ரீடமாக விடவே மாட்டார். ஜிம் அவங்க ஃபேமிலி ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஆனால் சேம் டைம் ஜேகே விட்டு தர முடியாமல் அந்த லெவலில் ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார். இப்போ லவ் எடுத்து சேஞ்ச் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி தான் ஜேகே ஜிம் சேஞ்ச் ஆகிருப்பாங்க. இப்போ ஜேகே இப்போ ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்கக்கா பெயினாக இருக்குமா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரிங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் இஞ்சி கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே கேட்குறாங்க எனக்கு உதவி பண்ணு ஜிம்னு சொல்கிறாங்க. அதுங்க சொல்கிறாங்க எனக்கு உதவி பண்ணுறா அவன்ட்டு கெஞ்சி வைக்கா சரியா நீ பண்ண எனக்கு. ஜேகே சொல்கிறாங்க சரிங்க ஜிம் அதே மாதிரி கிஸ் பண்ணுறாங்க பேஷண்ட்டாக. ஜேகேக்கு அப்புறம் ஃபீல் இருக்குது ஹாப்பியாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவர் நினச்சதுக்கும் ஜேகே இருக்கிறது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜிம் நினச்சிருக்க மாட்டாங்க ஜேகே இந்த மாதிரி பாசம்னு சொல்லிட்டு. ஆனால் பிடிச்சிருக்கு அப்போ கூட ஹாப்பியாக தான் இருக்குது. ட்ரூ லவ் இருக்குது எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டாரு. ஆனால் பிடிக்காத விஷயம் அவர் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டாரு. அவர் தன்னை லவ் பண்ணுற பாசனுக்காக மட்டுமே அவரை மாற்றிக்கிட்டாரு எல்லாமே. இந்த பக்கம் ஜேகே ஜிம் கூட அப்படி இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க போதுமா ஜிம் சொல்கிறாங்க இல்லை அப்படி சொல்லி ஜேகே ஜிம் ரொட்டேட் பண்ணிட்டு அகைன் அவங்க கூட இருக்காங்க. போதுங்க ப்ளீஸ் ஜிம் சொல்கிறாங்க இல்லை ஜிம் எனக்கு வேணும். ஜேகே சொல்கிறாங்க ஜிம்லேயே சரி சொல்கிறாங்க அப்படி விட்டு தராங்க எல்லாத்தையுமே. இப்போ 4 hours போயிருக்கும். ஜிம் பார்க்குறாங்க அப்போ ஜிம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க ஓகே சில அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறாரு. 4 யூஸ் பண்ணுறாங்க லவ் யூ சொல்கிறாங்க லவ் யூ சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் எல்லாமே விட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆப்ஷன் தெரியல. ஓகே நான் வளர்ந்த விதமே இப்படி தான் சரியா. எனக்கு எப்பவுமே தனியாக இருக்க தான் பிடிக்கும், ப்ரைவேட்டாக ரொம்ப பிடிக்கும், ப்ரைவேட் லைஃப் தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ கரண்ட்லி இருக்குது லண்டனில் ஒரு தனி ஒரு வீடு. அது இப்போ பக்கத்தில் வீடு இருக்க வில்லா ஹவுஸ் ப்ரைவேட் வில்லா கொஞ்சம் தள்ளி போனால் வீடு இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் வீடெலாம் இருக்கும். அவ்வளோ மெயின்டெனன்ஸ் வச்சிருப்பாங்க. இவன் பக்கம் ஒரு மெய்டு கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் எல்லா ஒர்க்கையும் அவங்க 2 பேர் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே வந்து நிறைய எலக்ட்ரிக்கல் திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டெல்லாம் மற்ற எப்படினாக்கா அந்த இதுவே க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த ரோபோ இருக்கும் இல்லையா அதுவே எல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு எப்படினாக்கா ஜேகே வந்து ஜிம்முக்கு அவர் கூட மட்டுமே இருக்கணும் ஆசைப்படுவார். இந்த ஜிம் வந்து ஹையர் பண்ணணும் ஆசைப்பட்டிருப்பாங்க. ஜேகே வந்து எப்படினாக்கா பண்ணு இல்லை வேணும்னு சொல்ல மாட்டாங்க, ஆன்லைனில் பண்ண சொல்லியிருப்பாரு. எதுக்கு ஃப்ரீடம்ன்றது எப்படினாக்கா கூட வச்சுக்கணும் ஆசைப்படுவார். அவர் ஹாஸ்பிட்டல் போகிற டைம் மட்டும் ஜிம் வீட்டில் தனியாக இருப்பாங்க. மற்ற டைமில் எப்பவுமே ஜேகே வந்து ஜிம் கூட தான் இருப்பாங்க. அது ஒன்று இப்படி நினைக்கிறப்பெல்லாம் ஹக் பண்ணணும் நினைக்கிறப்பெல்லாம் கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பாசம் ஜேகே இருப்பாங்க. ஜிம் யோசிச்சு கூட பார்க்காத விஷயம் இது எல்லாமே. அவர் ட்ரிங்க் பண்ணுற பொண்ணு சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆசைப்படுவார். ஜிம் வந்து இல்லை வேண்டாங்க சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜேகே தான் எனக்காக ப்ளீஸ் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே நீ இருக்கணும்னு சொல்கிறப்போ ஜிம் ட்ரிங்க் பண்ண பழகிருப்பாங்க. 2த்துக்குமே பிறகு அவர் கூட ஜிம் ஸ்மோக் மட்டும் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஜிம் பிடிக்காது. ஜேகே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ட்ரிங்க்லாம் ஒன்றா தான் பண்ணுவாங்க. எப்போ அந்த ஷாம்பைன் மட்டும் மற்ற ட்ரிங்க்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜேகே ஷாம்பைன் பண்ண சொல்லுவார். 2 பேரும் ஒன்றா குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ட்ரிங்க் பண்ண சொல்கிறது. அவர் கூட ஒன்றா இருக்குது. ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருப்பார். ஜிம்முக்கு சம்டைம்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் மாதிரி இருக்கும். அதனால ஓகே அப்படி சொல்லிட்டு எனக்கு லவ் அதிகமாக இருக்கும். அன்கன்ஷனாக ஒரு லவ் இருக்குது ஜேகேக்கு. ஜிம்முக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேகே இப்படினாக்கா ஜிம்மில் அழகாக படுக்க வச்சுட்டு எஞ்சி போயிட்டு அவர் ரிலாக்ஸாக இருக்காரு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அந்த குளிச்சுட்டு அந்த வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர் பார்த்து நீட்டாக பண்ணுவார். எல்லாருக்கும் முடிச்சுட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் ஹார்ட் ஆகுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல மாட்டேன். சரி எனக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒரு ஃபேமிலி ஜாயின் ஃபேமிலி எனக்கு பிடிக்கவே இல்லை. நாங்கள் அப்படி வளர்ந்த விதமே வேறு மாதிரி. சரி என் அப்பா அம்மா எப்பவும் பிஸ்னஸ் போயிடுவாங்க. நான் தனியாக தான் இருப்பேன் எப்பவுமே. சின்ன வயசுல வந்து டானிஸ் கூட வளர்ந்தவங்க பையன் தான் நான் சரியா. அதனால எனக்கு வந்துட்டு அது தனியாக பழகிட்டு ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு பசங்க கூட மட்டுமே இருக்கும். மற்றவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண தெரியும். எனக்கு நல்லா தெரியும் அண்ணன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கு
வச்சிருக்க, ஜியோஃபி அவங்க உனக்கு ஸ்டெப் இருக்கான், ஆனால் கூட அவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கா, சும்மா வெளில சண்டை போடுவீங்க, அவர் மேலே அவ்வளோ கேர் வச்சிருக்க, உன்னோட அக்கா ஒயினா இருக்கட்டும், உன்னோட அண்ணா இவங்கியா இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மேலே வீடியோ வச்சிருக்கேன்னு தெரியும். எனக்கு என் மேலே மட்டும் தான் லவ் வைக்கணும், என் மேலே கேர் வைக்கணும், எனக்கு வேறு யாரையும் பேச பழகுன்னு ஏற்றுக்க முடியல, உன் மேலே அவ்வளோ கேர் வச்சிருக்க. இப்போ ஒரே ஒரு கண்ட்ரியில் இருந்தாக்கா கண்டிப்பாக உன் அப்பா அம்மா டெய்லி பார்ப்பாங்க, இவனே உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? செகண்ட் எனக்கு வந்து தனியாக இருக்கணும், ப்ரைவேட்டாக நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எனக்காண்டி எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே ரொம்ப டிஃப்ரெண்ட் பர்சனாக இருக்காரு. ஆனால் எனக்கு தெரியும் உனக்கு சம்டைம்ஸ் உள்ள அப்பாவை மிஸ் பண்ணுறேன், வீடியோ கால் பேசுக்கு ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சரி, ஆனால் எனக்கு மட்டும்தான் என் கூட மட்டும்தான் இருக்கணும். சரி ஜேகே தான் இப்போ ஜின்னு நம்பிச்சிருவோம், இங்கே வரணும் கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க ஈவன். ஆனால் ஜிம்மில் ஒரு டைம் கிட்ட வாங்கன்னு சொல்லிக்க முடியாது எனக்கு, ஜேகேன்னு சொல்லியிருப்பாங்க எனக்கு நம்ம டைம் கிடைக்கும் அங்கே போகலாம், மற்றபடி யாரும் இங்கே வெல்கம் பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாரு. ஜிம்மில் கூப்பிட்டு போக முடியாது, கூப்பிடணும் ஆசை, ஆனால் ஜேகே வேணாம்னு சொல்லிட்டுனால ஜிம்மில் கூப்பிட முடியாமல் போயிருக்கும். ஜேகே அந்தளவுக்கு ஜிம்மில் ரொம்ப அடிக்ஷனாக இருப்பாங்க. அவர் வெளில போனால் கூட யாராச்சும் ஜிம்மில் தப்பாக பார்த்துட்டா போதும், அவருக்கு அது கோவம் பாசிட்டும் அங்கேயே ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே அவர் ஹிப்பில் கை வச்சு கூட்டிகிட்டு வருவார். அது ஜிம்முக்கு ஒரு கூட இருக்கும் எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஜேகே அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கொரியாவில் இருந்ததுக்கும் லண்டனில் இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஜிம்மில் யாரும் பார்த்தா போதும், ஜேகே அப்படி ஹேண்டு பிடிச்சிக்கிட்டு அதுக்கு அவங்க எனக்கு சொந்தன்ற மாதிரி அவங்கள்ட்ட அவங்க பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும், அந்தளவுக்கு அது க்ளோஸாக எடுத்துப்பாரு. அப்படி ஒரு பர்சன் நம்ம ஜேகே. ஜிம்முக்குமே ஜேகே